meeting வருது. So I need to get the email. So Taba, okay. Sir, வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே. ஓகே அதான் போனேன். ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்கு. என்ன பண்ணணும்? லைவ்னு போட்டிருக்கு. இல்லையா? திரும்ப நான் ட்ரை பண்றேன். மறுபடியும் ட்ரை பண்ண. ஐ திங்க் லைவ் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். லைவ்னு போட்டிருக்கேன், போய் பாருங்க. லைவ் வருதுங்க சார். லைவ் வருது. அது நேத்து கொடுத்ததை எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். அது நான் பாஸ் கேட்கல. அது ஸோ இப்போ நான் உங்களையும் கோஹோஸ்டா போடுறேங்க. கோஹோஸ்ட். ஓகே, just in case if you need to make co-host. Yes. லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு இருக்குங்க சார். யூடியூப்ல இருக்கீங்க நீங்க? யூடியூப்லயும் வருதா? யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. வருதுன்னு சொல்றாங்களே. ஒர்க் பண்ற அவர் காட்டுறாரு. இது வந்து இன்னைக்கு போட்டது. அது ஆமா, இது நேத்து உள்ளதுங்க. அது அந்த சட்டை பாருங்க. சார் இப்பதான் வந்துட்டு இருக்கு. நீங்க பேசுறது நான் பார்க்க முடியுது. கேக்குதா? சரி விட்டுருங்க. அப்போ இருக்கு தவா, விட்டுருங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு. யூடியூப்லயும் விட்டுருங்க, பரவாயில்ல. இருக்கு, விட்டுருங்க. இருக்கு. ஆமா. Do you see that? Family internet conference. வணக்கம் எல்லோருக்கும். வாசு சார் வாங்க. என்ன சீரியஸா படிச்சு
அது இதுல யூடியூப்ல நிக்குது. எஸ். Okay, how about Facebook? Facebookல மட்டும் தெரியுது. வரலையா? அது பரவாயில்லையே. Facebookல எப்படி வரும்? இதுல தான வந்து Facebook எப்படி வராம இருக்கும்? ஓகே, விட்டுருங்க அப்போ. ஆமா ஆமா. வாங்க. அப்படி பாக்குறீங்க. ஓகே, நான் ஏதாவது கூப்பிடுறேன். ஓகே, லைவ் தான். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் செஷனுக்கு எல்லாரும் இருக்காங்களா? நம்ம 3 பேர் இருக்கோம். உங்க செஷனுக்கு எல்லாரும் இருக்காங்களா? தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? So if you could look at யாராவது பேர் சொல்லுங்க. கார்த்திக், கிஷோர் குமார், பொன்னுசாமி. கார்த்திக் இருக்காரு. ரெண்டாவது வந்து லக்ஷ்மி, ஸ்வஸ்திகா, வெங்கடராமன் அண்ட் பொன்னுசாமி. இருக்காங்க. தேர்ட் பாரதியார் அந்தோனிசாமி. மூணாவது வந்து பாரதியார் அந்தோனிசாமி, குணசந்தரி. Okay, so எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். First you can start with டாக்டர் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி ஜாயின் பண்ணுவாங்க இப்போ. ஓகே, வரட்டும். So வணக்கம் அருள்மொழி சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கேன் சார். அந்த 4வது பேப்பர் அனுப்புறேன், நீங்க வரல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அந்த நேத்து நான் கேட்டிருந்தேன் அந்த செஷன் பாக்குறதுக்கு முன்னால 4 பேப்பர் அனுப்புங்கன்னு. 3 அனுப்பியிருந்தாங்க, 1 வந்து பின்னால் அனுப்புறேன்னு. 3 பேப்பர் தான் வந்திருக்கு எனக்கு. 11, 13, 18. 14 ராஜேந்திரன் இஸ் தேர். வணக்கம் சார். நான் சோ ஃபர்ஸ்ட் பேப்பர் யாரு? கார்த்திக் பண்றாரா? நீங்க வந்து கார்த்திக் பண்றாருன்னா அவர்ட்ட ஷேர் பண்றதுக்கு கேளுங்க. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க. கார்த்திக், இப்ப முதல் பேப்பர் யாரு? கார்த்திக் தானே? Hello sir, yes, this is Kishore Kumar. I am on the same team as Karthik. I will be doing the presentation today. Okay, can you try to share your screen? Yes. So நீங்க அடுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இரண்டாவது ஒரு நான்காவது அமர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஃபைனல் பண்ணிட்டீங்களா? போயிட்டு இருக்கீங்க. Is it visible sir? Okay, so வருது. அப்படின்னா நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்களா? இல்ல எடுத்துருங்க நீங்க. இல்ல, ஒண்ணு வந்துருக்கு. மைக்ரோஃபோன் வந்து ஓகே. சோ நீங்க வந்து ஸ்டாப் ஷேரிங் போட்டுருங்க. நம்ம ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம் and you can do it. சாப்பிட்டோமா? ஹலோ சார், நீங்க ஸ்டாப் ஷேரிங். வணக்கம் வணக்கம். ஓகே. ஜெயஸ்ரீ பயங்கரமா இருக்கீங்க. PowerPoint activation failed ன்னு வருது. ஆமா, ஒரு 4 வந்துருக்கு. 1 2 ராசாத்தி வந்துருச்சு. சோ வந்து 2 தடவை வந்திருக்கு. you need to see how to mute all. வரட்டும். எல்லாம் ஒரே கல்லூரியா? ஆமா, திருவள்ளூர் தானே? திருநெல்வேலி. நீங்க இது வேறயா? அது இன்னும் வரல.
சரி தூத்துக்குடி ஆமா திருவள்ளூர் அவங்க அங்கே இருக்கு நான் புண்ணியமுத்தி ஐயாவோட விடுங்க அவரோட கோட்டை அங்கே போயிட்டு வருவோம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஓஎஸோட கோட்டை அது தேக்காடு ஓஎஸோட ஏரியா அது அவர் பாண்டிருந்து கொட்டை ஏரியா ஸோ கணேசன் நீங்க எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் கணேசன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்க எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் இது வாட்ஸ்அப்ல போட்ட என்னுடைய ஃபோன் சரியா ஏதோ ஒர்க் பண்ணல, ப்ராப்ளம் பண்ணிட்டுது. 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு கேட்கலீங்களா? கேட்கலையா? கேக்குது, நல்லா கேட்கலீங்களா? ஓகே 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 ஓகேங்க. சரிங்க. நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துல ஆரம்பிப்போங்களா இல்ல இப்பவே தொடங்கி? கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. ஹலோ. சரி சரிங்க. வாசு இன்னொரு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிருவோங்களா? சொல்லுங்க. எப்போ அவரு ரெடியா தான் இருக்காரு. ஆரம்பிச்சிருவோமா? எல்லாம் வந்துட்டாங்களா? ரெடியா தான் இருக்காரு. நம்ம 4 மணின்னு சொல்லியிருந்தோம், இப்ப 4 ஆயிட்டுதுங்களா? மணி 4 ஆயிட்டுதுங்களா? ஆயிட்டு. Pastor, can you turn the recording on, please? நம்ம வந்து ஆரம்பிச்சோன்னா அப்போ ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். கஷ்டம். இப்போ இது போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், அதுக்கு தான் பாக்குறேன். அது முடிச்சு தொடங்குற போது ஆரம்பிச்சு தொடங்கிறவங்கள வாச ஆரம்பிச்சிருங்க. நீங்க வந்து ரெடி? ஸ்டார்ட் தி ரெக்கார்ட். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். உத்தமத்தின் உலக தமிழ் இணைய மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வுகள் இப்பொழுது தொடங்குகிறது. இன்றைய நிகழ்வில் 3 அமர்வுகள் கட்டுரை வாசிப்பதும், ஒரு அமர்வில் பேராசிரியர் சுபலலிதா அவர்கள் சிறப்புரை ஆற்றவும் இருக்கிறார்கள். இன்றைய அமர்வுகள் முழுவதும் 4 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த முதல் அமர்விற்கு பேராசிரியர் முருகையன் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார். ஒவ்வொரு அமர்விற்கும் 4 கட்டுரைகள் இருக்கின்றன. கட்டுரை படைப்பாளர்கள் இருந்தால் 4 கட்டுரைகளும் வாசிக்கப்படும். இப்பொழுது டாக்டர் அருள்மொழி அவர்களை முருகையன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். Welcome to the second day of the 20th Tamil Internet Conference. As Ganeshan sir சொன்ன மாதிரி இன்னைக்கு 3 தீம்ல பேப்பர் பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. நான் இப்போ வந்து பேராசிரியர் அப்பாசாமி முருகையன் பற்றி சொல்ல போகிறேன். I will speak in English because the write-up is in English. Dr. Appasamy Murugayan has devoted his research and teaching activities for the development of fundamental and advanced studies in Tamil. He has specialized in foreign language teaching methodologies, modern Tamil, comparative Dravidian linguistics, Tamil historical linguistics, Tamil epigraphy, and Tamil diasporic studies. He has taught in several universities: École Pratique des Hautes Études, University of Paris,
School of Oriental Languages, and Sorbonne University. Dr. Appasamy Murugan has published and edited several books and published widely in international journals and chapters in books on modern historical Tamil linguistics, Tamil epigraphy, and Tamil diaspora. His current areas of research include Tamil epigraphy, Tamil historical linguistics, and Tamil diaspora of Francophone islands. He has completed 2 digital archival projects of preservation of manuscripts belonging to the 17th and 18th centuries from the Bishop's House of Jaffna, funded by the Endangered Archival Program of the British Library. He is currently building a grammatical and lexical database of Tamil inscriptions, jointly organized by the Tamil Virtual Academy and CNRS Paris. He has been organizing the International Workshop of Tamil Epigraphy since 2004, between 1983 and 92. He has served as a program director for the development of French studies in the International Organization of Francophone Universities. He has also occasionally served as a consultant for UNESCO on the mother tongue education and bilingualism. Over to Professor Appasamy Murugan. Thank you. இப்போ நான் செஷன் எடுத்துக்கிறேன்னா ஓகே தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 20வது உத்தம மகாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்விலும் நேற்று நகர்ந்த நிகழ்விலும் நாளைக்கு நடக்க போற நிகழ்விலும் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை அளிக்க உள்ள உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது எனக்கு இந்த 3வது அமர்வில் உள்ள கட்டுரைகளை பற்றி அளிக்க உள்ள உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். முதலாவதாக கார்த்திக், கிஷோர் குமார் அண்ட் பொன்னுசாமி, conversational based Tamil chatbot system for academic information system. அதை பற்றி பேசுங்க. பொதுவாக நேற்று மாதிரி தான், அதாவது each paper has only 15 minutes. I think if we can finish in 12 minutes and we can have 1 or 2 questions from the audience. Thank you. I invite the first presentation, Karthik and Pannusamy, Kishore Kumar. நன்றி ஐயா. ப்ரெசன்டேஷன் நான் இங்கிலீஷ்லேயே பண்ணலான்னு நம்புகிறேன். உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி செய்யுங்க, ஒன்றும் சிக்கல் இல்லை. ஓகே, தேங்க்யூ. Hello everyone. I hope it is visible, the presentation. Yes. Okay, thank you. And I would like to begin by saying that I thank everyone for this opportunity to present my work and the work of my teammates in making this chatbot. Basically, what we did is called as a conversational AI, and we made it for our college website, which would help us, which would help the users in accessing information in Tamil language. So we took this problem statement. In current days, it has become a common practice for organizations and institutions to have a virtual assistant. If you go to their web page, then not every organization has the manpower or the resources to assist every single user. So what they do these days is they have a virtual assistant, and the virtual assistant answers basic queries like where do I find this, where do I find that, and basic stuff that you don't have to bother another company person for. And this is very efficient for both the company and the users. But where the problem arises is that our country being a diverse country with so many languages, we have something close to 22 official languages, I believe. And in such a diverse landscape, company or an organization or institution, they cannot provide services
in the same language and expect every user to understand. So we made a chatbot, the same virtual assistant, in our language, Tamil language, so that our native people who do not understand English can understand the responses of the chatbot, and they can access their information very easily. And conversational AI is is a kind of artificial intelligence. It's basically something that you can have a conversation with. In the early days, they used to build these response systems. I think they call them answer systems, and they do it with some huge code and lines and lines of if statement. But here, since the advent of modern times and because of the technologies that we can possess these days, we have the advantage of using artificial intelligence. And this artificial intelligence is specifically designed to interact with the user in a familiar way, in a way that it is, you can compare the way it interacts with another human being interacting. So it's basically like talking to another person. Hopefully, we have achieved that level of complexity. So for this virtual assistant, the chatbot, we have used a chatbot library called Rasa. So obviously you would have questions as to what Rasa is. And Rasa is actually a framework for developing industrial grade chatbots. So even in making chatbots, there have been incredible developments in the past few years, because back then they did everything by themselves to create the separation, to tokenize them, to featureize them words, and then to have it steady, and the training, everything and all, they did manually. They created separated models for everything using Python or whatever language they did, and then they combined it. But since Rasa has been introduced, we can use this, and this will work with, this will do all the tedious work for us. And the only thing that we would have to define are the ways it should be trained, what are the models it should use. So it's basically like making it, it's a factory made chatbot, if I could say. So it also makes it very easy to integrate with the website for functioning. So let's take a look at that. This is the architecture of Rasa. This is the client, the bot user. So when you give a query or just any other statement, it just goes through the channels and then it goes to the agent. Here you have the natural language understanding pipeline. This is where it will have a lot of models which will tokenize and featureize the responses, and then it compares it to the action server, right, where the software development kit will have the necessary responses and all stored. So it correlates it with the policies and everything, and then it further coordinates also with the tracker and the training data from the systems, and then it will choose an appropriate response. We will take a look at that in detail here. So this is also a simplified diagram of what's going on. So here we have the message input that we will give, and it will be interpreted by the interpreter, which will then tokenize it, serialize it, and whatever features we may be necessary, functions, and then there it will give it a tracker. A tracker basically keeps track of what point we are in the conversation. Say it would be like, first it will keep track of when you say hello to the bot, it will keep track, okay, the user is beginning the conversation. So this is the beginning of the conversation. It will have a point or a tracker for that. And then at some point the user says, bye, I am going to leave, or something like that. Then it will have a tracker for that. So basically that I will coordinate with the policy, and the policy and this, they both combine, and then it is studied by a system and it will make an action. The action is the response that the bot will give, and the action will then, you can see, comes out as the message out. So this is basically how it works. So it has two components, Rasa NLU and Rasa core. And as it states here in the presentation, the NLU is used for intent classification. Now, what is intent? Intent is basically the intent of the user. With what intent the user is communicating with the bot. Like, is he saying a greeting? Is he asking for information? Is he asking for location, contact? Whatever it may be, it will
separate the words in the user's message, and it will find the intent of the user, what he is trying to say. And then you will have the core, which is like a machine learning based data dialogue management, which takes the structured input, like I said, the user's input from the NLU, and then the best action is determined by a probabilistic model. So basically, in if-else condition, they will check a condition and it will go, and it's very tedious. It's not very efficient. So in a probabilistic model like LSTM neural network, they have they will have a bunch of responses, and each response will have weight according to the current context. So let's say if user is asking for contact, it will have a bunch of responses. But once the system separates the words and understands what the user means, then it will give the highest weight to the contact information response. So the model will select whichever has the highest weight or highest probability, and then the contact will get selected and it will come back. This is also very useful because we can use it in the form of stories, which will make the model learn as we speak with it. This is called, it's also like reinforcement learning. So next, these are the specific models that we used for our chatbot specifically, and we'll see what they will do. So we have the white space tokenizer. Now, RASA will support a lot of languages by itself. It will provide like language support for most of the international languages, English, French, etc. But since ours is since our language is very region. Okay. So since our language is very regional specific, we can't really expect them to give all of the languages. So we use the white space tokenizer, which will tokenize the words based on the space between them. So we will say வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள். இதுல 3 வார்த்தை இருக்குன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸை வச்சு அது டோக்கன் ஆக்கிரும். ஸோ வணக்கம் ஒரு வார்த்தை, எப்படி ஒரு வார்த்தை, இருக்கிறீர்கள் அது ஒரு வார்த்தை, அது வந்து டோக்கனைசர் பண்ணும். அண்ட் ரிஜெக்ட்ஸ் ஃபீச்சரைசர் creates the features for entity extraction and intent classifier basically. And rejects stands for regular expression. ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பிரஷனை அது காட்டும். And lexical syntactic featureizer. Lexical syntactic featureizer is very complex, and we only use this for safeguarding mechanism. So, Mr. Kishore, pardon me, you have 5 minutes left. Okay, I'm almost at the end. Okay, thank you. Sorry. Okay. Then we would have the entity synonym mapper and the response selector. So entities are nothing but words. So the words like hello, hi, how are you, and they are all of the same nature. They are all greetings. So what the entity synonym mapper does is it takes all of these words and then it gives them the same meaning, greeting. So they all come under the same category of greeting, and it will make it easier for the system to process it. So whenever the user says either any of these words, say hello or whatever, the system will not see that word. It will only see, okay, the user is greeting, and then it acts accordingly. The response selector basically selects the response that the system gives. So, and you would have supervised embeddings by training the maximizing similarity between them. This is the graphical user interface that we have come up with. Basically, what we did is we created a HTML document inside of which we have a JavaScript container. And in that container, the chatbot will take in the messages and give its outputs, as you can see in the diagram. So the implementation for GUI is also supported by RASA, and they would have supporting tools in there, which we can link with the HTML document, and then it will be visible. So if you guys want to see, I could also show you a demo of how this looks. One minute. Please, you have 3 minutes more, so you can do your demonstration. That will be more. Okay. So we made the chatbot so that it understands both English and Tamil, but only responds in Tamil. So I will say hi, and it will tell me வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள்.
So if I ask for contact information of college, காட்டுறீங்களா? நான் அந்த இணைய பக்கத்தை காட்டுறீங்களா? எங்களுக்கு தெரியல அது. எங்களுக்கு ஆமா. ஒரு நிமிஷம். நீங்க வந்து இத வந்து நிறுத்திக்கோங்க. ஓகே ஓகே. ஒன் செகண்ட். அந்த பக்கத்தை மட்டும் காட்டுங்க. ஓகே. உங்களுக்கு தெரியுதா? இன்னும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் முழுசா வரல. வெள்ளையா தான் இருக்கு உங்களுக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. தெரியுதா சார்? தெரியுது. ஸ்கிரீன் ரைட் சைடுல பாருங்க. ஆமா சார். வணக்கம் சொல்லி தொடங்குங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. நான் இப்போ வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டா அது எனக்கு வந்து தமிழ்ல தரும். தொலைபேசி எண், மின்னஞ்சல். அதே மாதிரி நான் வந்துட்டு வேர் இஸ் சிஐடி அப்படின்னு நான் கேட்டேன்னா என் காலேஜோட லொகேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நான் அதே மாதிரி தேங்க்யூ குட் பை சொன்னேன்னா அதுவும் பை சொல்லிட்டு. ஸோ இதுதான் சார் பேசிக்கா. சார் தமிழ்ல இன்புட் தமிழ்ல தரலாம் சார். இன்புட் தமிழ்ல தரலாம். மேல இருக்கிறது கீபோர்டு எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல மேல இருக்கு. ஏதாவது ஒரு கடினமான வாக்கியம் கொடுங்க பாப்போம். கடினமாக எப்படி இருக்கிறீர்கள்னு பதில் வந்திருக்கு இல்லைங்களா? அதை நீங்க இப்ப எப்படி இருக்கிறீர்கள்ங்கிறத கொடுங்க. இல்ல அவர் செய்யட்டும். அவர் கொடுங்க. அவரு வேற ஏதாவது கொடுங்க, கடினமா கொடுங்க. இன்று மழை பெய்யுமான்னு கேளுங்க. தமிழ்ல கேட்கும் சார். தமிழ்ல, பிரெஞ்சுல, எதுல வேணாலும் கேளுங்க, சொல்லிட்டோம். இது வந்து அதுக்கு புரியாது சார். நாங்க பேசிக்கா வந்துட்டு வெறும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ட்ரெயின். ஓகே. நீங்க வேற ஏதோ சொல்லணுமா கிஷோர்? இது உங்க பேப்பர் சம்பந்தமா முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், அவ்வளவுதான். தேங்க் யூ மட்டும் தான். ஓகே, நன்றி. இப்போ ஏதாவது வந்து உங்களுக்கு கேள்வி இருந்தாக்கா கேளுங்க. 1 நிமிஷம் தான் இருக்கு கேள்விக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நிச்சயமா எனக்கு தெரியும் நிறைய கேள்வி இருக்கு. எனக்கே நிறைய கேள்வி இருக்கு. பின்னால அவர் கிஷோர் கிட்ட மெயில்ல கேளுங்க. இது எனி क्वेश्चन? சார், என்னுடைய கேள்வி ஒண்ணு. ஆக்சுவலா கிஷோர், இதுல வந்து நீங்க क्वेश्चंस டேட்டாபேஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன்ட் क्वेश्चंस வரைக்கும் தான் வச்சிருக்கீங்களா? அகாடமிக் ரிலேட்டடா? ஆமா சார். அந்த क्वेश्चனை வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம் வித் சம் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். கண்டிப்பா சார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்ல ஒரு சில வார்த்தைகள் விட்டு போனாலுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணுவோம். ஆனா அது வந்துட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் ட்ரெயின் பண்ணி. இல்ல அதான் இப்ப நீங்க எவ்வளவு சென்டென்சஸ் அது மாதிரி வச்சிருக்கீங்க? உங்க இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? ட்ரைனிங்க்கு வந்து சுமாரா ஒரு 100 கொடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். 100 to 120 கொடுத்திருப்போம். அகாடமிக் ரிலேட்டட் क्वेश्चंस. ஆமா சார். அது ஒரே क्वेश्चन ஆன்சரிங் மாதிரி இது. அதான் இந்த சாட் பாட்ங்கிறது. ஆமா சார்.
ஓகே. நன்றி ராஜேந்திரன் ஐயா. அடுத்தது எது கேள்வி இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பேப்பரை பார்க்க போகலாம். இப்போ வந்து கிஷோர், நீங்க உங்க ப்ரோக்ராம் வந்து ட்ரைனிங் ஸ்டேஜில் தான் இருக்கு இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா. ஆமா, சரி சரி சரி. வேற எந்த கேள்வி இல்லையா? அடுத்த பேப்பருக்கு போகலாமா? வாசு சார் என்ன சொல்றீங்க? அடுத்த பகிர்வு வந்து லக்ஷ்மி ஏ ஸ்வஸ்திகா வெங்கடராமன் அண்ட் மிஸ்டர் பொன்னுசாமி. Recurrent convolutional neural networks for Tamil text classification. I invite the presenters and thanks to Kishore. Yes, sir. Can I present my screen? Yeah, please. கொடுக்க முடியுதா? No, sir. நீங்க வந்து Post disabled வருது சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. போஸ்ட் டிசேபிள்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேர் இருங்க. உங்க பேர் என்ன? லக்ஷ்மி சார். உங்க பேர்ல தான் இருக்கா நெட்? இப்ப பாருங்க. எஸ் சார். Is my screen visible, sir? Yeah. Yes. Can I start, sir? Yeah, please. Okay, good evening all. Thank you. My paper is about the topic recurrent convolutional neural network for Tamil text classification. So myself, I'm A. Lakshmi. So let me start with the objectives of the paper. So text classification, it is one of the essential functions in all information system. In modern regional language, it plays a major role. So many Tamil language systems are under development. So in this paper, we have used a deep learning approach for Tamil text classification. In addition, we have used NLTK, Natural Language Toolkit, for extracting the features from the data set. So traditional classification, there exists a lot of noise. In order to overcome that, we have used a recurrent convolutional neural network, which introduce less noise when compared to the traditional systems. We also employ a max pooling layer, which plays a key role in text classification, and also essential features of the text are captured using this max pooling layer. For this design, we have collected the data set from Wikipedia, from the Kaggle repository for experimentation. Standard measurements like accuracy, precision, recall, and F1 measure are calculated and presented. So text classification, as we all know, it is text tagging or categorization. That is the process of categorizing text into organized group. By using NLP, the text classifiers can analyze the text and assign a set of predefined tags or categories based on its content. So why are we using this text classification? Because around 80% of all information are unstructured, with text being one of the most common types of unstructured data. In order to overcome that messy nature of text, we are using this text classification. And then the text classification with machine learning comes in. Using this text classifiers, the companies can automatically structure all the relevant data from emails, documents, chatbots, social medias, surveys, and many more in a fast and cost-effective way. So we can perform text classification in two ways, that is manual and automatic. Manual text classification, it involves a human who interprets the content and categorizes it accordingly. So this method can deliver good results, but it's time consuming and very expensive. So we use automatic text classification, which applies machine learning and natural language processing along with other AI guided techniques to automatically classify text in a fast and cost effective and accurate manner. And we use one of the deep learning techniques here. So deep learning is a set of algorithms and techniques inspired by how human brains work, called neural networks. So this deep learning architecture offers many benefits for text classification, as they perform at high accuracy with low level engineering and computation. And in this paper, we have used the recurrent convolutional neural network. As mentioned earlier, it introduces less noise when compared to the traditional system. So recurrent convolutional neural network, it is
combination of the most prominent neural networks, that is CNN, convolutional neural network, and recurrent neural network. We can learn more contextual information than conventional window-based neural networks. That's why we use RCNN. So this Tamil text classification process, it consists of 3 phases. The first phase is pre-processing phase. This includes removal of stop words, root words, punctuations, special characters, which is in our data set. And the second phase, it is characteristic extraction. It uses many statistical and linguistical methods to extract relevant characteristics from our documents in order to perform the classification effectively. And the last phase, that is the processing phase, it applies the text classification to the extracted features to classify the documents into classes. So in this paper, we have attempted to classify the Tamil text Wikipedia document into 11 predefined categories, and each categories have additional subcategories using this Tamil Wikipedia dataset collected from the internet. As you see, these are all the categories of which our dataset has been classified. So the text corpus acquisition. So this is the dataset collection. The Tamil Wikipedia dataset is collected and it is classified into 11 categories like Tamil cultural, art, religion, science, maths, technology, society, and people. So these categories have a number of subcategories. This document have been trained to categorize the document into these subcategories. The next step is tokenization. In tokenization, the words are gathered from different datasets by matching the dictionary. This dictionary stores the related words and multiple words. It does a search for a particular word or multiple words. If it's not found, then it will be truncated. So at present, we have used 356,791 word entries collected from different sources. And the next step is normalization. In this, the keywords or data set given in any language is converted into Tamil Unicode equivalent text. So which are all processed and converted into Tamil. So our data set will classify any foreign words which will be our data set will classify the foreign words which are given into Tamil Unicode equivalent text. So the last step, that is stop word elimination. There are a number of functional words that exist in the text. These words need to be eliminated. That is, the frequently occurring words need to be eliminated. So these functional words are collected from internet and directly used in the system. We have used 219 such words which are referenced and collected from internet. So let's step into the RCNN model. These are the steps followed in RCNN model. We use the bidirectional network instead of the traditional neural network text representation. And we also use the max polling layer, which is used in neural networks for automatically classifying the text. So this is the structure of recurrent convolution neural network. So we use both the word and the context to obtain the precise meaning of the word. So this is the left context of the word. This is the word embedding that have been given, and we use the right embedding. These are processed into the max polling layer, and at last we obtain the output. So then the input, we give the input in the word sequence as follows, and the output is obtained in terms of classes. And then these are all the notations we used in the for calculating the text classification in the RCNN method. So we use the left context, right context, word embeddings, and left context to primary word, right context, matrix for hidden layer, and matrix for semantic representation and activation function. So the first two equations, we have calculated the left and right context of the word. And in the third equation, we have calculated how to represent a word using this equation. And the fourth step is about the semantic vector, that is meaning of the word we have obtained using this equation. And the fifth one, we perform the max polling layer, which is the important step in text classification. And the sixth one, we obtain the output layer here. And the seventh one, we convert the output numbers into probabilities. These are all the size variables and parameters that have been used for RCNN text classification equations. And then optimizer. At last, we use this gradient descendant to optimize our objective. These are all the equations that have been used in RCNN model for text classification.
So the next step is experimental. So the data set used for our classification is received from Kaggle free source repository. We have used the Wikipedia data set, which can be classified into 11 predefined categories. Mrs. Lakshmi, sorry, you have 5 minutes left. Yes, Thank sir. you. Okay. So we have 4 attributes in our document, that is document title, document line number, and the category number. So we have divided this data set into 2. We have the training set and the test set. So the Python program is developed with PyTorch, NLTK, sklearn, Pandas, NumPy to predict the predefined text categories. And then the results and discussion. The performance of Tamil text classification is measured using 4 metrics, that is precision, recall, accuracy, and F1 measure. So precision deals with the factualness of the classifier system. It is calculated as the follows. And the recall, it measures the completeness or sensitivity of a classifier. So the recall is calculated as the follows. And at last, the accuracy, it is calculated with the following formula. And at last, the F1 measure, it is calculated with precision and recall. So here you could see the table, the performance of results evaluation of RCNN model. We have calculated the precision, recall, F1 score, and accuracy for all the 11 categories of our data set. And at last, we have obtained the average for all the 11. So at last, the conclusion. So the Tamil text classification is one of the essential tasks in the text mining and natural language processing. So developing and acquiring more accurate results for text classification is very challenging task. So this paper proposes a novel RCNN model for Tamil text classification into 11 predefined categories. So we have achieved an accuracy of 91% and above, which is comparatively good as compared to the traditional classifiers. That's all I want to share. Thank you for this opportunity. Oh, thank you. Thank you for the presentation. Is there any question? I am asking one question, sir. Yeah, please. Rajan, sir. Okay. And text classification main categories and subcategories சொல்லிருக்கீங்க. Sub and the number of classes total எத்தனை classes? Categories, sir? ஆமா, நீங்க main categories னு கொடுத்துட்டு within the main category there are some subcategories னு கொடுக்கிறீங்க. So training அப்ப yes sir கேளுங்க சார். அது அப்புறம் noise in classification, அது நீங்க எதை மீன் பண்றீங்க நாய்ஸ்ங்கிறது? Actually, first question, main categories 11 தான் சார் எடுத்திருக்கோம். Wikipedia data set, it's classified in, it has 11 categories. Wikipedia தமிழ் Wikipediaல 11 categories இருக்கு. And அதுக்குள்ளே ஒவ்வொரு categoriesல நிறைய sub categories இருக்கு. Countless, அது நாங்க அவ்வளோ அக்யூரேட்டா பண்ணல. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்ன இப்போ இது ட்ரெயின் மாடல்ங்கிறப்ப உங்களுக்கு ப்ரீ டிஃபைன் இந்த கிளாஸஸ்ங்கிறது அவுட்புட் வரணும் இல்லையா? அப்போ யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் த நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். ஸோ அப்படிதான் நம்ம மாடல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு எஸ் 11 மெயின் கேட்டகரிஸ் இருக்கு சார். ஈச் கேட்டகரிஸ்ல கவுண்ட்லெஸ் சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ எக்ஸாக்டா எல்லா ஃபுல் கவுண்ட்லெஸ் எல்லாமே எடுக்கல. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு 10 to 8 அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணியிருக்கோம் சார். இல்ல ஏன்னா டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன்ங்கிறப்ப நீங்க ஃபைனலா இப்ப மெயின் அப்படின்னா உங்களுடைய கிளாஸஸ் அந்த 11 மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு டெக்ஸ்ட கொடுத்தா வெதர் இட் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரிங்கிறது. ஸோ அது நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். ஓகே ரைட் ரைட் ஓகே தேங்க்யூ. அடுத்தது எதுவும் கேள்வி இருக்கா? நீங்க எதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய முடியுமா? ஒரு நிமிஷத்துல முடியாது. No sir. ஏன்னா my humble suggestion would be your all papers talk about theoretical issues, language classification that most of us know. What would be more interesting for us is that what is the result of your research, even if it is in initial stage. We don't want to know the algorithm and the computational program and all, but the result. One or 2 minutes that would be more useful for us and also for others who are interested in technology, Tamil information technology. Yes sir, I do get that, but I don't have it right now. We have it in our college system or other system, so I don't have that code right here.
So Thank you. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த பேப்பரை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா பேப்பர்லயும் வந்து இந்த தியரி, ஃபார்முலா, ஆல்கோரித்ம், ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி பேசுறீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க போய் இதுல இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா எல்லாம் அது கொடுத்துருது. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா, சரி இதெல்லாம் அப்ளை பண்ணி தமிழுக்கு என்ன வந்திருக்கு, என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு நீங்க ஒரு நிமிஷத்துல சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான். We would like to encourage you, but at the same time we are frustrated because there's so many data. அப்புறம் நீங்கள் வந்து அப்ராக்சிமேஷன் இல்லைன்னு சொன்னீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக்ஸ்னு வர சமயத்தில் அப்ராக்சிமேஷனுக்காக தான் நம்ம இது செய்கிறோம். அப்போது அதனால வந்து கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. ஆனால் வந்து நம்ம ரிசல்ட் நிறையா வரணும்னு நினச்சோன்னு சொன்னாக்கா நல்ல ரிசல்ட் வரணும். இஃப் யூ ரியலி வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு த தமிழ் information technology, you should have all these results accurately. பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்ல. நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த பேப்பர் தேங்க்ஸ் டு லக்ஷ்மி அண்ட் ஹர் டீம் ஃபார் திஸ் ஒர்க். we can only encourage you to do more and more. ஓகே, அடுத்தது வந்து ரெடியாக இருக்கீங்களா? பாரதி ராஜா, அந்தோனி சாமி அண்ட் குணசுந்தரி, சாரி, பாரதி ராஜா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பேப்பர் படிக்க போறாங்கன்னா, ரெகக்னிஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூசிங் கன்வல்யூஷன் நியூட்ரல் நெட்வொர்க். பாருங்க பாரதி ராஜா, நீங்க வந்து உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமே. Yeah, I think now I'm able to. நீங்க பேசுறது கேட்கல, சரியா கேட்கல, தொடர்பு விட்டு விட்டு வருது. Mr. Bharati Raja. என்னாச்சு? I don't know, he's gone. அடுத்த கூப்பிடுங்க, நீங்க வந்த பிறகு பேசுங்க. அடுத்த பேப்பர் வந்து டாக்டர் பரமேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் சர்வேஸ்வரன் கங்காதிராயர், multi-word token expansion for Tamil, a parsing perspective. So are you ready? Yes, I'm ready. Yeah, please take over. And I think we will wait for Bharati Raja's paper. நான் வந்து உங்களுக்கு co-host கொடுத்திருக்கேன். பரமேஸ்வரி எங்க இருக்கீங்க? இருக்கு. நான் ஸ்கிரீன் ஷேரிங் பண்றதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆக்சஸ் கொடுங்க. உங்க ஸ்கிரீன் எனக்கு கிடைக்கலையே. என்ன பேர்ல இருக்கீங்க நீங்க? பரமேஸ்வரி. இப்ப பாருங்க. Thank you, sir. Okay, thank you. Okay, என்னோட ஸ்கிரீன் இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. Okay, so very good afternoon to all. So today the topic that research paper we would like to present here is on multi-word token expansion for Tamil from the parsing perspective. Let me just slide show. So we know that in NLP now, natural language understanding, NLU is the most important part to understand the language, to then convert that one as a NLG for any application. So due to
advances in computer science, a lot of machine learning algorithms are being actually introduced everywhere. So again, data-driven approaches are very common and very popularly used in NLP applications these days. So to compete that data-driven method even for Tamil, we started building a tree bank for Tamil, a syntactic tree bank for the modern Tamil. So while building that tree bank, we found that there are a lot of multi-token words. It's not multi-word expression. There are a lot of multi-token words which need to be split into tokens, and it has to be given as token status. Only then, some of the grammatical informations that are part of the word, because, Tamil being rich in their morphology, a lot of informations are encoded within the word. So some of the syntactic elements which are part of the word has to be split. Then it has to be given a proper syntactic role. It might definitely helpful for any downstream applications in the later stage. So that was our the whole aim of this paper, to talk about what kind of multi-token words or multi-word tokens that we found in our tree bank. So as all of us know, parsing is an important module for all our language analysis. So it helps us in analyzing our sentences automatically, and it provides the underlying structure. And it's very important because it helps us in understanding the well-formatedness in the language, and also to report any informed sentences. So when we are working with building any grammar checking for our languages, parsing is again very important. And also to capture parse forest, because the ambiguity is the major issue, when we work with NLP, right? The ambiguity prevails everywhere. Similarly, when we are building parser, the parse forest is a very common challenge that we come across. So parsing is helpful in capturing that parse forest, and also identifying the roles of each token in the given sentence. For disambiguation purpose, we can use it, and also to build computational grammars. It will be definitely useful. And any NLP application these days, as long as the language analysis is required, we need parsing as the major application for grammar checking, question answering, machine translation, even the cross-lingual applications like machine translation kind of thing. Parsing is required. Okay, let me come to the actual aim of this whole research paper. So MWT, which we call it as multi-word tokens, involves in splitting the words into multiple syntactic information, multiple tokens from the single word. Okay, this is different from multi-word expression, where multiple words are associated with a single meaning, where you have words phrases or word, something like tondaravu say, they are multi-word expressions, and makkal togai kanakkeduppu, they are also multi-word expression. But what we try to do is, there are a lot of tokens which require the token status, because they occurs with grammatical information. So this definitely need to be given the token status. Otherwise, the actual essence of the grammatical information it carries will not be captured when we give the roles. So and again, morphologically rich languages where a lot of agglutination happens, languages tend to allow this kind of fusing lot of information within a word. And again, here we are not talking about any inflection or productive derivation as a multi-word token, because they are morphological manifestation. But the elements which are not morphological manifestations, which are syntactically is relevant, in such cases we need multi-word tokenization. Okay. So token status is here required to capture the syntactic information. For example, if I give a sentence like Kumarum Kamalavum Bandargal, in this case, in most of our Dravidian languages, the conjunction is expressed through the clitics, where both the conjoined nouns are
added with the conjunctive marker, right? So this conjunctive marker has to be given a token status. Otherwise, when we map it in the later stage for any cross-lingual applications, this information will not be captured only through the morphological marking, because has multiple functions. It need not be conjunction all the time, right? So that's the attempt we are trying to do here. And again, if you look at the tokenization as the process, tokenization mostly splits the words based on certain delimiters like spaces, commas, or other like non-alphabetic characters. But on the other hand, multi-word tokenizers splits the words further into tokens based on their syntactic roles. So let me go into the classification of or the tasks that we have done on multi-word tokenization are basically on 4 major categories, on clitics and compound verbs, particles, and relative nominalizers. All of them are closed class categories, and they have a lot of function in languages. So they are functional elements, and most of the functional elements are equally ambiguous, like our lexical items in our languages. And yeah, clitics are of different types, which can be helpful, like which are used for expressing interrogatives, emphatics, inclusives, dubitatives, restrictives, presumtives, declaratives, etc. And they are the categories which can be attached with any other categories. They are like COVID-19. Wherever it goes, it just attacks people, kind of thing. You can just attach that clitics with most of the categories, other than the modifiers and other stuff may not take the clitics. Okay, so as we have just seen the conjunction, this is the UD universal dependency graph of this sentence. So Kumarum Kamalavum Vandargal, where you could see that marker is being detached and was given a token with a CC as a coordinating conjunction. So this is very much required. Otherwise, what happens, this whole Kumarum, if you take it as one token, that marker with the sense of CC cannot be captured. So what we have done is we have taken the decision of splitting this particular, in this particular into a separate token, given a separate token status with a hyphen, which shows that it's a bound morpheme again. So then, it was given with a proper equivalent UD tagging. Similarly, if you say can also express different other sense, as we have already I have already told. When you see Kumarum Vandan, in this case, this is not a conjunction. So the requirement for splitting this is important, because it expresses, it is tagged as an adverbial modifier in UD framework. So in this case, you could see the importance of splitting And again, when is added with conjunctive participle form of the verb, it is functioning as a concessive element, and this concessive element is marked separate or differently in the parsing or the tree bank. So Kumar Vandum enidam pesavillai. So in this case, you could see requires a different status with the different tag here. Okay. Similarly, the other clitics, I didn't go into much of the different functions of each clitics. Though there are a lot of study which are already been done theoretically by different people. We are looking at their application into in building the tree bank, because not all the time we need to split again. See, for example, engum kadavul irupar. So there you will not split engum there. That does not require, because it may not require to, because that is kind of intensification marker. So in such cases, we are not going more deeper into the semantic role of that particular token. Similarly, O is a disjunction marker, similar to conjunction. This is also been split with and given proper token status as well as the tag. And that O also can function as a complementizer in most of our Dravidian languages, and Tamil is no exception to that one also. Like avan yaro enakku theriyum. So there, that RO, this O, splitting of O is very much important, because when we are going for cross-lingual mapping again, even for machine translation purpose,
unless we understand this O has a function of complementization, it's very difficult to translate, right? So again, this is being split. Similarly, compound verbs. When it comes to compound verbs, not all compound verbs are split in our study. We have taken a decision that we will split auxiliary verbs which show only the grammatical information, such as aspect, mood, and causation, passive, and polarity kind of elements, because they are more of a they express a lot of syntactic information. For example, adikapadu, there that padu is required to be split and for the later purpose. But whereas however, auxiliaries which are vectors or explicators are not identified as separate tokens because they are semantically bleached verbs. And if you go for cross-lingual mapping in other languages, it need not be given equivalent or straightforward mapping in other languages. So such words are not being split and was given as a token, but the verbs or auxiliary verbs which have grammatical information, which carries the grammatical informations, are being split and was given with the proper tagging. For example, in this case, you could see Raja Kumarai Varavaitan, that Y is a causative marker, so it was given with the status of auxiliary with the causative information. And avan vandirikiran, so it's an aspectual information. Avan vandu kondirikiran, again it provides us aspectual information. So it's a high requirement for us to split it and given the proper tag. Similarly, adithu kondan, so reflexive marker, thanai adithu kondan. There it's a reflexive marker. Kumar varavillai, this negation is also being split and given with auxiliary negation. And wherever this colon with the marker comes, it's a language specific feature, because UD has only the major tags, and on top of it we have included some of the language specific features which are very unique for Tamil, because if you look at the non-nominative subjects like Day2 subjects kind of things are very unique for the usage in Tamil. So for such things, we have introduced new tags to tackle to the need for Tamil. Okay, similarly, these tags are also introduced here. And when it comes to relative nominalizer, Dr. Parameshwari, you have 5 minutes left. I'm sorry. Yes, I will just finish. Yeah, please. Yeah, thank you. So relative participles classes are very common construction in Tamil, which are equivalent to relative classes in English. You could see here Netru, non-Parthavan, and Thambi. There is a requirement to split this one into a different token, because this avan carries some kind of syntactic information with against part. For example, if you look at Netru, non-Partha avan and Thambi, this avan has an object relationship with part. Okay, but on the other hand, if you took the other sentence, Netru ennai partha avan, Parthavan en Thambi, so this avan has a subject relationship. So this to show that, because we know that nominalization, subject can be nominalized, objects nominalized, locative nouns are nominalized. So to show that role, grammatical role, we are splitting them and trying to show what kind of argument structure it carries along with the relativized verb. Similarly, particles are required to be split, because they also a kind of markers which are used to connect the subordinate with the matrix class. So mostly the temporal particles like partha podu, partha varaikkum, partha alavil, udan, piragu kind of things are being split. Similarly, there are much more list we have. So in all these cases, we split and given the status of the token along with the UD tag here. So this is the statistics of our corpus that we have annotated. So this is MWTT, modern written Tamil tree bank. Most of the sentences are derived from layman's modern grammar of Tamil, and we have annotated, and it is also released under Universal Dependency website under CC by license for the researchers to use it, where you can see these many sentences with these many words and tokens, and there's many MWTs. Since this corpus has a lot of simple sentences, not much MWTs you could identify. And again, the second corpus is Nugman, MA Nugman's Adipadai Tamil Ilakkanam.
book is being taken and the sentences are being annotated, and you could see again these many MWTs. And we have also taken the real-time data from the news data set, where you could find a lot of MWTs need to be identified. Similarly, there is another tree bank called Tamil Tree Bank, which is again annotated and released under UD, by Loganathan and others. They have annotated 400 sentences with these many things, and we have identified these many MWTs to be split as to be given. So the conclusion is it's very identifying MWTs are very important for parsing. So there is a need for comprehensive linguistic exploration before breaking words into multiple tokens. And Tamil specific MWTs and their syntactic roles and how they are annotated using UD schema is presented in our paper. So the next step is to build a benchmark data set to evaluate our syntactic parsers and other NLP tools like POS taggers and morphological analyzers. That's the next step. Because parser itself is it holds POS tagging and morphological information. So we are not, though we have separate morphological analyzers and POS taggers, both the authors we have developed differently. So now parser itself is incubated with POS tagging and morphological analysis. We would like to create a big benchmark data set which contains morphological features, POS tagging, and as well as the syntactic parsed information for Tamil. What is GRU? GRU. What is GRU? I'm sorry, where did I use GRU? I'm sorry, can you ask the question again? So, yeah, please. I think you can conclude. Its time is over. So thank you. Thank you. Thank you. But thanks for this paper, which is rich in linguistic data. I think, maybe you have one question because we have not much time. Is any question? Sir, this is Dhanalakshmi. Shall I ask a question, sir? Yeah, please. Parameshwari, it's a really wonderful paper. I really want to congratulate you. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. உங்களுடைய வர்க் வந்து ஃபுல்லா தெரியுது. பட் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து மார்ஃபாலஜிக்கல் அனலைசரும் போஸ்ட் டேக்கரும் இருக்கிறப்ப எனக்கு வந்து இது நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. நம்ம மார்ஃபாலஜிக்கல் பார்சரே இதை செஞ்சிருமே. ஆனா மார்ஃபாலஜிக்கல் பார்சர் வந்து உங்களுக்கு சின்டாக்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. நான் எங்க பாயிண்ட் அதுதான். ஏன்னா நீங்க உம்முன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அந்த உம்மோட ஆக்சுவல் ரோல் இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் வேர்ட்ஸ் இன் ஐசோலேஷன். ஆனா உங்களுக்கு சின்டாக்டிக் பார்சிங் போகும்போது இன் கான்டெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணணும். So அந்த சமயத்துல நம்ம மார்ஃபாலஜிக்கல் if you have developed a independent morphological parser, that will be the problem. பட் நம்ம வந்து பண்றது வந்து இன்டகிரேட்டட் மார்ஃபோசின்டாக்டிக் பார்சரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கேப்சர். ஆனா உங்களோட டீப் சின்டாக்டிக் ஆஸ் வெல் அஸ் சிமாண்டிக், நாங்க எங்களோட ஐடியா வந்து பார்சிங்ல வந்து சின்டாக்டிக்கோ செமாண்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஸோ மார்ஃபோ சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பிஓஎஸ் வரைக்கும் கிடைச்சிது. ஆனா சின்டாக்டிக்கோ செமாண்டிக் ஆஃப்டர் பிஓஎஸ் if we do POS and the POS வந்து மறுபடியும் வந்து நீங்க வந்து morphological analyzer, actually it is a reverse process. Usually they do morphological analysis and they go for POS. நம்ம அப்படி பண்ணாம POS பண்ணிட்டு morphological analysis பண்ணோம் அப்படின்னா automatically you will get this information. Okay, நீங்க அப்படி போகாம வெறும் மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் மட்டும் பண்றப்போ மேடம் நீங்க சொல்றது புரியுது. அப்ப வந்து லெக்சிக்கல் கேட்டகரி டிஸ்அம்பிகுவேஷன் தான் நீங்க பண்ண முடியுமா ஒளிஞ்சு சின்டாக்டிக் ஆம்பிகுவிட்டி வந்து நீங்க ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி வந்து பண்ண முடியாது. இல்ல that structural ambiguity will be cleared by the POS tagger. உங்களுக்கு அந்த மார்ஃபோசின்டாக்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து POS tagger வந்து கொடுக்கும். நீங்க ரெண்டு பேரும் okay, but it is a very good paper. I really want to congratulate you. Thank you. I also will discuss later, madam. Yes. ராஜன் பின்னாடி கேட்டுக்கலாம். எனக்கும் நிறைய கேள்வி இருக்கு. நான் பின்னால பேசுவேன். ஏன்னா வந்து லிங்குஸ்டிக்ல டேட்டா இருக்கனால. ஆமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. லெட்ஸ் கோ டு தி தேர்ட் பேப்பர். நம்மளால அவங்க வர முடியல. பாரதி குணசுந்தரின்னு சொல்றேன் செய்றேன்னு சொன்னாங்க. ஆமா குணசுந்தரி. ஓகே. யா ப்ளீஸ். ஆமா நீங்க பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.
குணசுந்தரி நீங்க எடுத்துக்கோங்க, சீக்கிரமா முடிச்சிருங்க. ஆமா, அத தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசா உங்க டேட்டா மட்டும் கொஞ்சம் அழகா சொல்லி கொடுங்க. ஒரு 15 நான் இப்ப எங்களோட நேரத்தை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ சீக்கிரமா முடிச்சிருங்க. என்னாச்சு? ஸ்கிரீன் வந்துட்டு அவங்கள காணும். Sir, good evening, sir. Vanakkam. Please go. So our topic is recognition of ancient Tamil inscription using convolutional neural network, sir. Myself, Gunasundari, and Bharati Raja, sir, my co-mate. Our problem statement is recognition of ancient scripts. So far, identify some of the characters also. But what is the problem in that finding the ancient script is, so only experts could read the ancient scripts. So our aim is to leveraging computer system to help a common person to read those scripts, help of computer vision, sir. So so far the available solution in literature, limitation of specific characters, for example, only Brahmi letters, period of AD, characters of period from 12 AD to but over 2000 years. There's a huge change in writing letters in Tamil letters, sir. Our aim is to find out and read the ancient scripts by using computer knowledge, by using to recognize the scripts, sir. So in this, the simple R can be defined from BC 3 to AD 20. Totally 20 classes are available. The R only defined in various ways. So we have to, our aim is to recognize the R in any form, either it is BC3, AD2, AD3, AD4, in any form. The character, the way of representation is changing year by year. So we have to recognize all the R in any form. So this is our aim to recognize, sir. So we are in this presentation, in this research, we did for only உயிரெழுத்துக்கள், that is A முதல் அக் வரை. We are having 12 classes of letters, and also for each and every class, 20 different way of representation is present. Our data set contains 20 ways to represent, but actually this is the so this is the history of Tamil script. So initially the letter of Tamil letters may be Vatteluthu or Tamil Brahmi. Presently, now present, there is no data set available for this particular research. So and also there is no benchmark data set available for example, there are a lot of tumor images, the broad data sets are available, benchmark data sets available in various research. But in our Tamil language, there is no bench data set available for this ancient scripts. So we have to write our own data set, and also we have to find out the recognize the letters from R to O. So what is the problem for this ancient script is the quality of inscription may be not good. That is the nature of the thing is very poor, and also the readability is question mark. So we have to cleansing the part of that. Then you have to find out the letters. So this is the proposed solution for our method. So first of all, we have to give the input text to image to input. So initial pre-processing methods are binarization and screening. This is the basic image processing, whatever the image we are given to us. So this is the basic part. So after done the pre-processing, segment the images in part by part. So after that, we have to do the classification using CNN. So our input image size is at 32 into 32. After pre-processing, in according to the vertical and horizontal histogram, getting the values. So after that, we are using the softmax as the activation function for classify the value, classify the letters from R to O. So this is a basic CNN model we are having. These are all the layers we are using. So totally we read the total parameters are. So these are the total parameters we done it, and also, so this is the result we got it for our CNN model training and results. So actually, this test accuracy is a
testing accuracy is only 87, but accuracy, training accuracy is 95%, sir. So for each and every, if you increase the number of approaches, the validation, the accuracy may be improved. So actually, we did the work in only for Tamil vowels. We have to extend the work for the consonant also. That is Uyirmai Ezhuthukal. So if you complete the work from Tamil vowels to consonants, we are done, and the work and by the ancient scripts can be easily can be readable format. So these are all the data set we done it, and also we read the take the images. We have given the input to the CNN. So after that, the CNN do the max pooling layer, max pooling, and all those basic operation can be done it. So after that, softmax function. So in the softmax function, so this is the so this is the softmax function. What is the work is actually the 20 different R's available. So we have to take the values for what is a fully connected layer work means. So from 20 different way of letters, which letter class having the higher values, which letter having the higher values, because this values from 0 to 1, which is having the high probability, the value can be defined according to that class, either A or E. So this class can be defined, that is summarize the values of different R's. If suppose maybe R means, so what are the various ways of differentiation in R? For all the 20 classes, if the sum of values are 20 classes, which one is major, that will be described in the softmax final fully connected layer. Thank you, sir. Thank you. நான் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நன்றி, சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. கேள்வி எதுவும் இருக்கா? ரொம்ப நன்றி, நல்ல முயற்சி. எந்த கேள்வி இருக்கா? Sir, Bharadaraja having this demo for this work, sir, but unfortunately he cannot connect this. பரவாயில்ல. உங்க பேப்பரை நான் தான் ரெவியூ பண்ணேன். ஒரே ஒரு கேள்வி, நீங்க வந்து நிஜமாலுமே ஏதோ கல்வெட்டு பாத்திருக்கீங்களா? கல்வெட்டு படி பாத்திருக்கீங்களா? பாத்துக்கோம் சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது. பாரத்ராஜா பேசுறேங்க சார். சோ நான் வந்து என்னோட நேட்டிவ் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடிங்க சார். பரவாயில்ல, நமக்கு நேரம் ரொம்ப இல்ல. சாரி ஐ மீன் we have கல்வெட்டு வந்து காட்டுமன்னார்குடியில கல்வெட்டு இருக்கு சார், உள்ள கோயில்ல. சோ அந்த ரீஜன்ல நாங்க கல்வெட்டு பார்த்துக்கோங்க சார், ரிலேட்டர்ஸ். சரி, நம்ம பொறுமையா பேசுவோம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான தொடர்பு உள்ள துறை. நான் உங்களுக்கு எழுதின ரெவியூ பாருங்க. நீங்க வந்து நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் உயிரெழுத்துல இருந்து போட்டிருக்கிறீங்க. கல்வெட்டுல பாத்தீங்கன்னா வாசு சண்டைக்கு வரப்போற, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு கல்வெட்டுலயும் எழுத்து ஒரு மாதிரி இருக்காதான். அது வந்து பின்னால பேசுவோம், நேரம் இல்லை இப்போ. ஆனா ரொம்ப நல்ல முயற்சி. இது மாதிரி நிறைய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஒன் லாஸ்ட் 10 செகண்ட் சார். அந்த நீங்க வேற எழுத்து இருக்குன்னு சொன்னீங்க சார், அந்த எழுத்தை தான் நாம வந்து டிஃபைன் பண்ணி எல்லாமே ஒரே ஆ தான் சொல்ல போறோம். அதோட attempt தான் அந்த பேப்பர் ஆக்சுவலா. we will have multi sub classes and the parent class would be a. அதுதான் சார். ஓகே, நல்லது. பொறுமையா பேசுவோம். இப்போ இந்த அமர்வுல இது ஆய்வு கட்டுரை படிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. கேள்வி கேட்டவங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை 20வது உலக தமிழ் தொழில்நுட்ப மாநாடு நல்லா சிறப்பா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாசு, நீங்க எடுத்துக்கலாம் செஷனை. Okay, thank you, sir. Thank you, Professor Murugayan, for chairing the session. So I'll introduce the next session and the next session chair to the audience. Give me 1 minute. Okay, so the next session chair is Professor Vasu Ranganathan. So முனைவர் வாசு ரங்கநாதன் தனிவர் முனைவர் பட்டத்தை பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பெற்றார். இவருடைய முனைவர் பட்ட ஆய்வு திருமூலர் எழுதிய திருமந்திரத்தின் மொழிநடை மற்றும் தத்துவ கொள்கைகள் பற்றியதாகும். இவருடைய தமிழ் லாங்குவேஜ் இன் கான்டெக்ஸ்ட் எ காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் டு லேர்னிங் தமிழ் என்னும் நூலை உலகெங்கிலும் தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக கற்கும் பலர் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். முனைவர் வாசுவின் 2வது நூலாகிய காம்புடேஷனல் அப்ரோச்சஸ் டு தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ் என்னும் நூலை சென்னை கிரியா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் இலக்கிய தரவுகளை கணினியில் உள்ளீடு செய்து அவற்றை பயன்படுத்தி எப்படி தமிழ் ஆய்வை புதிய அணுகுமுறையில் செய்ய முடியும் என இந்நூல் விளக்குவது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ள முனைவர் அரங்கநாதன்
இத்தலைப்புகளில் கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார். தமிழில் எழுதியுள்ள இவருடைய 3வது நூலான இலக்கிய பயணங்களும் தமிழர் வரலாறும் என்னும் நூலை காலச்சுவடி பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ள இலக்கிய உத்திகளை விரிவாக ஆய்வு செய்யும் நூல் இது. சங்க காலந்தொட்டு மாறிவரும் தமிழ் மொழியையும் பல்வேறு இலக்கியங்களின் தாக்கங்களையும் வரலாற்று மொழியியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆய்வறிந்ததையே பல கட்டுரைகளிலும் நூல்களிலும் இவர் எழுதியுள்ளார். ஐயா, உங்களை இந்த ஷேர் செய்வதற்கு அழைப்பதில் மிக மகிழ்ச்சி. ப்ளீஸ் டேக் ஓவர் சார். நிச்சயமாக, மிக்க நன்றி பரமேஸ்வரி. நாம் ஒரு 5 நிமிடம் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நாம் நேரடியாக நமது கட்டுரை ஆய்வாளர்களோடு உரையாட முயற்சி செய்வோம். இந்த நிகழ்வில் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் முதலாவதாக தன்னுடைய கட்டுரையை படைக்கவிருக்கிறார்கள். அவர்கள் பொருண்மையியல் பற்றி தன்னுடைய கட்டுரையை படைக்க இருக்கிறார்கள். ராஜேந்திரன் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அவர்கள் பல காலமாக உத்தமத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அவர் பல கட்டுரைகளை படைத்திருக்கிறார். பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களை தன்னுடைய கட்டுரையை படைக்க இங்கு அழைக்கிறேன். நன்றி ஐயா. Let me share my screen. Yes. The capturing semantic extension of meaning in Tamil verbs by computation means this is my title of the paper. The background of the paper is actually based on a book by me. The semantic change and semantic extension of Tamil verbs to be published by Deccan College Research. This is to be published. So based on this only, I have made this paper. Of course, world is full of things and concepts. Language has unlimited number of words to express those things and concepts. Language resort to many mechanisms to overcome this difficulty. It does fundamentally 2 things to cope up with the difficulty. One is by coining new words, and another is by expanding the range of meaning of the word. The second mechanism leads to polysemy. Most of the words are polysemous. It's difficult to find out monosemous words. Okay, of course, that's to introduce. Polysemy can be attributed to contextual variability of word meaning, etc. Due to context, the lexicon focuses on the polysemy, which culminates into contextual variability of meaning. Verbs are more polysemous than other categories of words. The aim of the present project is to capture the semantic extension of meaning of verbs by computation. Of course, I take it as a project with one Rajamanikam David. Of course, this is the initial stage. The challenges are much more, and the problem is actually mainly corpus. Anyhow, I'm proceeding with the project and the presentation. Lexicographers try to capture the productive mechanism in polysemy by compiling lexicons. At one dimension, the information about words constitute the lexicon. Interestingly, when the lexicon has been externalized and organized, we have a dictionary. Indeed, a richer and more comprehensive the dictionary of a language, the more it has the capacity to express meaning. Recently, learners have been built as full-fledged online lexic resources. Theory of generative lexicon tries to find out ways to cope up with the enormous proliferation of meaning change, which culminates into polysemy. The endless list of meanings found in dictionaries of words in a dictionary led to the present study. It is felt that semantic change or meaning extension need to be explained properly for the verbs to lessen the burden of lexicon. Practically speaking, there is no principal difference between semantic extension and semantic change. Some verbs expand its meaning of application of meaning or usage of meaning in predictable terms as well as unpredictable terms. For the native speakers of a language of Tamil, such expansions of range of application of meaning may not appear strange, but non-native speaker, such extension of or change of meaning may appear strange, and it may be difficult for them to understand the meaning of the lexical in unaccustomed context. So, meaning of expansion of a lexical item is a productive mechanism. The mechanism in
increases the productive power of expressions without mechanism. Without this mechanism, we cannot express all our ideas with minimal number of lexical items. The meaning extension mechanism leads to polysemy of lexical items. Pustavsky tries to capture the polysemy by generating mechanism, but this mechanism has its own limit. Let's try to try another way to explain this mechanism. There are two approaches, at least cognitive approach to semantic extension, then generative approach to semantic extension. Cognitive semantics, of course, complement the generative mechanism in capturing the meaning of the. I mean, better actually, instead of simply only generative approach or only cognitive approach, we can combine these two approach, probably complementing one another, we may get better results. That is what I have the feeling. The meaning extension is like a ripple created by a stone dropped in a. If you see actually the meaning expansion of words, it's like a drop in. If you throw a stone in the water, it performs ripples actually. So ripples at the center will be very prominent. But when it goes actually further, the prominency lessens. That and the shades actually fades. So that's why actually I find the meaning extension of the meaning. I mean, this there's an analogy between the meaning extension and the water ripples in a pond or in a water body. So each ripples, of course, may I mean, you may think that the meaning first. I mean the what you call the typical meaning or referential meaning, and then it goes further and it fades away. So and of course the mechanism of metonymy, metonymy and cognitive psychology are predictable to some extent, but the human brain is highly unpredictable. The way it thinks may be beyond one's comprehension. So this is the way, of course, and. Lexical semantics is the study of how what words of a language denote. Computational and theoretical linguistics have largely treated lexicon as a static set of word senses tagged with the future syntactic, morphological, and semantic information. Under this view, different word senses have been generally associated with distinct lexical items. But the natural language has not addressed two important things. One is the creative use of the words for novel context. So this is the problem. The creative use of words in novel context and evaluation of lexical semantic models on the basis of compositionality. But also compositionality is the thing actually which the Pustavsky introduces in his genetic lexicon. Genetic lexicon is a theory of linguistic semantics which focuses on the distributed nature of compositionality in natural language. The first major work outlined the framework is Pustavsky's, of course, generative lexicon. But many things came after that. Of course, according to Pustavsky, the most pressing problem in lexical semantics are the explaining the polymorphic nature of the language, characterizing the semanticality of the natural language utterances, capturing the creative use of words in novel context, developing a richer and composition semantic presentation. So that is why, of course, he criticizes the so-called dictionary as the sense enumerative lexicon. And there are two kinds of meanings. One is complementary meaning and contrastive meaning. Contrastive meaning is totally different meanings, and the complementary meaning under a lexical item. If a list of meanings are given which are predictable, understandable, or explainable, they are all complementary in nature. According to Pustavsky, for such lexicon, enumerate sense enumerative lexicon has its inherent lacunae and say problem. So the sense extension phenomena like metaphor and metonymy, that has to be addressed. The creative use of words, how words taken, possibility infinite number of meanings in novel context, that has to be approached. Multiple syntactic forms, the fact that the differences in syntactic relations, words are accounted by enumerating separate versions, that has to be addressed. Okay, I'll skip certain things, of course. I'll come to the main point. And
அணைன்னு ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சிங்களா, அதை காமிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் புரியும் எங்களுக்கு. அந்த அந்த இடத்துக்கு போயிடலாம். அதை வச்சிருக்கீங்க. So just I say actually the only இதெல்லாம் நிறைய இருக்கு எல்லாருக்கும். argument structure, உங்களுடைய கட்டுரை வந்து இருக்கு, qualia structure and lexical intent structure. These are all and he has got type, cohesion, selective binding, and co-composition is mechanism. And this is the qualia structure, argument structure, and constant structure, italic structure, and and of course. We rely on the what you call the Kriya Vintarkalakta Tamilagarat for that. Yeah, let me, as Professor has suggested, let me say actually. So, ANE actually has the, at least there are 3 types actually. ANE. First 2, of course, ANE, they are first one is intransitive one, second one is the transitive one. And the first ane got out as a fire light. That means ane the black ane those kind of thing. There actually the subject is the one of course which gives a clue to the meaning. Okay, black velicham, that is the subject. Black theru black velicham. Theru velicham dandu irukkinda black. That's the subject. That actually added to Ghana. Okay, Teribulak Velicham, that is the sentence I think as an example. So what I did actually, I have taken the list of meanings given by the Kriya Vintarkala and Agaradi, and tried to actually find out the argument structure of each sentences. Thereby now I'll be able to capture the arguments for the concerned verbs. Thereby I'll be able to find out the extension, the semantic extension. Because as far as ANE is concerned, it totally depends upon the subject. So the subject having such semantic features will be able to give the meaning, go out as a fire light. That's a thing. Of course, this is not the within the real context. Many such combinations are possible to capture what all the subjects which go along with the ANE one, and that's a problem that has to be found out. Probably by a corpus, corpus can give me an idea. I will come to the solution part of the resolution part of it later. முடிவுரைக்கு வந்துருங்களேன். Okay. So this is actually the second meaning, and ANE 3 has got 3 meanings. And depending upon the arguments, the subject argument, and object argument, and location and manner, the interpretation of the meaning get extended, or meaning changes, or differentiated. The meanings are differentiated. So that is this is the way actually it works out. Object got a human being, object is inanimate being, object minus inanimate being. So this gives the semantic features of the object actually, and gives the clue to the semantic meaning and the correct interpretation of meaning. So okay, so what actually if you look at it, actually there are 20 senses for this, and Kriya has classified them into three types. One is usage related to displacement, usage related to move by being in the position without moving the position, usage pertaining to telling, non-living as moved. Okay, so these are the 3 major usages for Odoo. You can so by means of the argument structure, you'll be able to find out. Then okay, so apart from this approach, there are 2 approaches. One is contextual approach, and the context, of course, the context is the flow by which you will be able to give the interpret the correct meaning. Okay, so if you have the corpus, you will be able to find out the occurrence vectors, and thereby you will be able to make the context into phase spaces. Thereby you will be able to identify the different senses for a particular word. So training corpus will give
contact clusters. Thereby, you'll be able to get the contact space divided in terms of senses. So this is actually a clustering approach, in which actually the different meanings are captured by means of the cluster of words associated with that word. So yeah, to conclude, we can it's simply to some extent actually the generative approach by Pustavsky can be made use of, where of course there is a kind of argument dependability of the interpretation. Otherwise, some metaphorical extension of some unpredictable type probably need to go by cognitive approach. And so okay, thanks to organizers for giving me an opportunity. Thank you. நன்றி ராஜேந்திரன். ஏதாவது ஒரு கேள்வி சீக்கிரமாக கேட்க முடியும் என்றால் கேளுங்கள். யாராவது கேட்கிறீர்களா? You just want to finish it up, that's all. சார் கேள்வி இல்ல, வாழ்த்துக்கள். ஐயாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ராஜேந்திரன் சார். ஓ அப்படியா? ஆமா, we will wish him. ஆமா, நீங்க நிறைய சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு பிறந்த நாள்லயே? வாழ்த்துக்கள் சார். எப்பொழுதுமே உங்க ராஜேந்திரன் வந்து நிறைய சொல்லுவாங்க, நிறைய எழுதுவாங்க, நிறைய படிப்பாங்க. மிக்க நன்றி பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே. Thank you for your compliment. Thank you for your this thing. நேரம் தான் உங்களுக்கு நிறைய கொடுக்க முடியல, மன்னிக்கவும். It always happens to me. மிக்க நன்றி. Not in this occasion, always. ஆமா. Okay, doesn't matter. Of course, I always write. I rely on writing rather than actually presentation. ஆமா, உங்களுடைய கட்டுரை இருக்கிறது, நிச்சயமா எல்லாரும் படிப்பாங்க. அத அவங்க உங்களோட தொடர்பு கொள்வாங்க. வேற எதுவும் கேள்வி குறிப்பாக இல்லை என்றால் நம்ம அடுத்த கட்டுரையாளர்களுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். சுருதி அவர்கள் தங்களுடைய கட்டுரையை படைக்க இருக்கிறார்கள். அது செய்தித்தாள்களை பற்றியது, செய்தித்தாள்களின் செய்திகளை வகையறுப்பதை பற்றியது. சுருதி, தயாராக இருக்கிறீர்களா? உங்களுடைய ஒளிவாங்கியை கொடுங்கள். Yes, sir. Can you hear me, sir? கேக்குது. நீங்க வந்து உங்களுடைய கட்டுரையை காட்டலாம். நீங்க உங்களால பகிர்ந்துக்க முடியுதா உங்க கட்டுரைய? 15 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிங்க. கேக்குதா? Sir, is it visible, sir? கேக்குது, தெரியுது. Good evening, everyone. Today I am here to present a topic, Tamil news text classification using gated recurrent unit. Okay, let's see the objectives. Tamil text classification is most important task required in different tools and system. Most of the existing classification methods suffers in terms of design speed and accuracy and more on. In order to overcome, we use gated recurrent unit, which is faster and adaptive, and there are many facilities available in this. In this process of classification, at first the noun verbs are extracted and term frequency, inverse document frequency are taken from the training and testing documents by eliminating the stop words. Here, the system uses the Tamil daily newspaper Dinamala dataset collected from the Kaggle repository for both training and testing data. The standard measures we are taken here is precision, recall, and FM measure are computed here. Okay, let's see what is test classification. Test classification is nothing but processing the categorizing the text into a group of words. Usually, we all know the text classifier can be used to organize, structure, and categorize any kind of text from document, medical studies, and by using the NLP. Okay, let's see what is GRU. Gated recurrent unit is gating mechanism in which in a recurrent neural network similar to LSTM, which is a long short-term memory.
but LSTM consider of 3 gates, but it has only 2 gates. It consists of update gate and reset gate, and uses hidden state to transfer the information from one state to another. Let's see about the reset gate. So just a minute, sir. There's issues. முக்கியமான பக்கத்தை வச்சுக்கிட்டு அதை மட்டும் சொல்லுங்களேன். நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு. Reset gate is this gate derived and calculated using both the hidden state from previous time and the input data at the correct time step. Update gate means it is the next step of the reset gate, just like the gate is computed using the previous hidden state and current input data. Here is the difference. Here is the model of GRU mechanisms. It consists of a hidden state and both update date and reset gate, and it processes to the new hidden state and the output is proceeded. Okay, here let's see the function of the GRU. GRU function just like RNN, which is sequential input data consumed by the GRU cell at each time along with the memory, or otherwise known as an hidden state. Hidden state is nothing but it refers to as an RNN cell together with the next input data in the sequence. This process continues until we get the desired output. Okay, let's come to the Tamil news classification topic. In this, we are trying to classify the Tamil text using the GRU machine. It consists of 3 processes. One is pre-processing and characteristic extraction and processing phase. Pre-processing is nothing but we should remove the stop words, word roots, punctuation marks, and also the special character. And then characteristic extraction is it extracts the relevant characteristics from the document in order to perform a classification. Okay, the next one is processing phase. This is the final phase of classification, the Tamil text. This apply the classification system to extract the features to classify the document into classes. Okay, here we are used the Dinamalar daily newspaper is to classify the data set. It classifies into 7 categories and their sub hierarchy. It classifies as home, news, day by day, weekly, spiritual, photo, video, and others. Here is the sub hierarchy of all the categories. Okay, system design. In this, we plan first the input of each document is estimated to identify the classes. Then the input variable predicted to GRU model and the critical factor of them data set is classified. The next one is the step is tokenization. In this case of tokenization, the words are gathered from the given text corpus by matching it with the dictionary with related words or multiple words. The dictionary stores all related words or multiple words. In this present setup, we have used 356,791 words to collected from different sources of information. The next step is normalization. The words are converted into Tamil Unicode equivalent text, and then it enables the system to grasp the identical meaning of the Tamil University in Tamil. Okay. In this document, some English words are appeared, which are then processed and converted into Tamil text. Then we are using the stop word elimination. Here the words, functional words exist in the text. These words are to be eliminated. There are totally 219 words to be eliminated. These are identified and used in the system. Experimental setup. The data set used for the classification is received from Kaggle free repository, and the Dinamala data set is the news articles of 15 is subcategorized into 15 categories, and it attributes are news ID, news category, news title, and news.
In this data set, the given data is divided into two groups. One group is for training and another group is for testing. In case of training, all attributes data items are taken, and in case of testing, the news title and news articles are allowed taken for the experimentation. Here we have used the Python program to develop the setup by using a Keras, NLTK, Skitlan, Pandas, NumPy, TensorFlow packages to train the GRU model to predict the predefined text categories. And this program, it will be able to expect only the GRU model. The result, the performance of Tamil text classification system can be evaluated by using 4 different standard metrics. That is, one is accuracy, precision, recall, and F1 measure. Here, precision measures the sir, just a minute, sir. There's an issue in my system, sir. பக்கத்துக்கே வந்துடுறீங்க. எந்த There's a பக்கம் issue, காட்டணும்? sir. It's அதை automatically வச்சுட்டு reverting to it, sir. அதுல இருந்து கண்டுபிடிங்களேன். Okay, as I already said, precision measures the facultiness of the classifier system. Precision is defined as the number of correct extracted text by total number of extracted text, and then we will measure the recall one. Then recall is measured as number of correct extracted text by total number of annotated text, and then the next one is accuracy. It is classified the number of correctly classified instances and by total number of instances. Then then the final one is F1 measure. It is the mean of precision and recall. The rate of system will be unique rating. This is the average performance of the evaluation testing process. இது தினமலர் பண்ணிருக்கீங்க இல்லையா? தினமலர் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது எல்லாமே தினமலர். Yes, sir. At last, we'll come to the conclusion. The Tamil text classification is one of the essential tasks in the text mining and natural language processing. Developing and acquiring more accurate results for text classification is challenging, as we all know. This paper proposes a novel of GRU model for Tamil text classification into 7 categories and their sub-hierarchy. In this method, we classify the accuracy of 97% and comparatively good as to the traditional classifiers. Thanks for providing this opportunity, sir. ரொம்ப நன்றிங்க. ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது. ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். யாருக்காவது கேள்வி இருக்கிறதா? ஒலி வாங்கி திறந்து கொண்டு பேசுங்கள். யாராவது கேள்வி கேட்குறீங்களா? இத வந்து நீங்க மத்த செய்தித்தாளுக்கும் பயன்படுத்தலாமா? இப்ப தினமலருக்கு மட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா? தினமலருக்கு மட்டும் தான் சார் ட்ரெயின் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க இப்ப நான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அதுல உள்ள வெவ்வேறு வகையான செய்திகளை தனித்தனியா உங்களுடைய நிரலியே பிரிச்சிடுது இல்லையா? உங்களுடைய அந்த பைத்தான் நிரலி அது ஒரு நல்ல ஒரு வழி. அது நல்லா செஞ்சிருக்கீங்க. இத வந்து மத்த செய்தித்தாளர்ல பயன்படுத்தி பாத்தீங்களா? இல்ல சார். தினமலர்ல மட்டும்தான். தினமலர்ல தான் சார் யூஸ் பண்ணேன். தினமலர்னா இப்ப இன்னைக்கு உள்ள தினமலருக்கு நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன செய்தி இருக்குன்னு அது சொல்லிடும் இல்லையா? அப்படி இல்ல சார். ஆல்ரெடி நாங்க நீங்க முன்னாடியே வச்சிருந்ததை வச்சு அந்த டேட்டா செட் வச்சு ட்ரெயின் பண்ணோம். அதை மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா? அப்ப அடுத்தடுத்த கட்டமா நீங்க வந்து அன்னன்னைக்கு செய்திகளை செய்யற மாதிரி செய்யணும் இல்லையா? அப்பதான் அது வந்து ஒரு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல. நீங்க வந்து இப்பதான் தொடங்கி இருக்கீங்க. நிச்சயமா வந்து
பின்னால வந்து எல்லா செய்தித்தாள்களையும் பயன்படுத்துற அளவுக்கு நீங்க வரும்னு நான் வாழ்த்துறேன். வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்லைன்னா நாம அடுத்த கட்டுரையாளருக்கு போகலாம். அடுத்த கட்டுரையாளர் பாரதி ராஜா இல்ல காந்தி ராஜா படைக்க இருக்கிறார். காந்தி ராஜா இருக்கீங்களாங்க? நான் வந்து பாக்குறேன் உங்களுடைய பேரே இல்ல அதுல. Yesterday also he was not present in, sir. காந்தி ராஜா வரல. காந்தி ராஜா வந்து லாஸ்ட் டைம் நேத்து பிரசன்ட் பண்ணல. நேத்து வரல. நேத்து ஒரு பேப்பர். அன்னைக்கு கான்டாக்டட் போலாம். சித்ரா இருக்கீங்களா? சார் சார் நான் சந்திரசேகரன் பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் ஒரு இணை எழுத்தாளர் சார். யாரோட கட்டுரைக்கு? அவங்க சித்ரா மேடத்தோட கூட சரி சரி இருங்க வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சந்திரசேகர் இல்லையா? சந்திரசேகரன் சுப்பிரமணியம். சரி சரி இருங்க வரேன். உங்களை நான் வந்து கோஹோஸ்ட் அப்ப மாத்துறேனா? சந்திரசேகர் எங்க இருக்கீங்க? சரி சரி நீங்க இப்ப உங்களுடைய திரையை காட்ட முடியும். திரை தெரியுதா சார்? தெரியலையா இன்னும்? அந்த ஷேர் ஸ்கிரீன் போட்டு காட்டுங்க. போட்டிருக்கிறேன். சந்திரசேகர் சார் ஷேர் பண்ணிட்டேன் சார். யுவர் ஸ்கிரீன் இஸ் ஷேரிங்னு வருது எனக்கு. தெரியுதுங்க. வருது தெரியுது. நீங்க பேச தொடங்குங்க. தமிழ் சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த மாமன்றத்திலே எனது ஆய்வு கட்டுரையின் தலைப்பு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் செமாண்டிக் ட்ரீ பேங்க் பேஸ்ட் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ட்ரிவன் லிங்குஸ்டிக் கார்பஸ் ஆஃப் பாரதியார் போயம்ஸ். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே முனைவர் பட்ட ஆய்வு மாணவன். ஆய்வுகளை சமர்ப்பித்து விட்டு வாய்மொழி தேர்வுக்காக காத்துட்டு இருக்கின்ற மாணவன். என்னுடைய முதல் முயற்சி குவைய நோக்கிலே, அதாவது குவாண்டம் அப்ரோச்ல எப்படி பாரதியார் கவிதைகளையும் இல்ல தமிழ் இலக்கியங்களை எப்படி குவாண்டம் அப்ரோச்சுக்குள்ள கொண்டு வர்றங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஆய்வு கட்டுரை. குறிப்பா இந்த மாநாட்டுல பொறுமை மரக்கட்டை சார் செமாண்டிக் ட்ரீ பேங்க் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துட்டு நான் ஒரு கார்பஸ் லிங்குஸ்டிக் எப்படி பாரதியார் கவிதைகளை குறிப்பா நாட்டுப்பற்று பாடல்களை எப்படி கொண்டு போய் அந்த கார்பஸ்ல நம்ம போடுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான தலைப்பு தான் என்னுடைய ஆய்வு கட்டுரை. ஃபார்முலா சொல்லணும்னா இந்த ஆய்வினுடைய குறிக்கோள், the objective of the research work is to propose a semantic tree bank model based quantum information in the linguistic corpus of Bharatiyar patriotic Tamil poems. The direct contact and the embedded content of that particular patriotic poems in that context are categorized and stored accordingly with the emotional utility. அதாவது ஒரு பொறுமைசார் வலைப்பின்னல்களை உருவாக்கி அந்த பொறுமைசார் வலைப்பின்னல்கள் பாரதி பாடலிலே உட்பொயர்ந்த கருத்துக்கும் நேரடியான கருத்துக்கும் பயனாளி எந்த முறையிலே அந்த கருத்தை தன் உள் வாங்கிக் கொள்வார் என்பதையும் பொறுத்து ஒரு பொறுமைசார் மரக்கற்றையை உருவாக்கி காட்டினால் அடுத்து இயந்திர கற்றல் மூலியமாக இந்த மரக்கற்றையை நாம் தரவுகளாக பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வினுடைய முக்கியமான தேவை என்ன? ஒரு பன்முக பரிணாமம் பாரதியார் பாடல்களை நாம் பார்க்க முடியும். பாரதியார் பாடல்கள் மட்டுமல்ல, குறிப்பாக அனைத்து தமிழ் இலக்கியங்களிலும். அதற்கு முன்னால் ஒரு கருத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். நாம் கணித்துவத்தை கையாண்டு தமிழ் இலக்கியங்களை தரவுகளாக கணினிக்குள் அனுப்புகிறோமா, இல்லை தமிழ் மொழிக்குள் கணினியை தேடுகிறோமா? இரண்டு பார்வையில் நான் பார்த்தேன். ஒரு பார்வையில் உள்ளீடுகளாக we are going to give input to the computer as a poetic data as an input. அப்படி கொடுக்கிறோம், உள்ளீடுகளாக கொடுக்கிறோம். இன்னொரு பார்வை என்னன்னா, நாம தமிழ் மொழிக்குள்ளேயே போய் கணித்துவம் இருக்கான்னு பார்க்கிறோம். என்னுடைய பார்வை இரண்டாவது பார்வை. தமிழ் இலக்கியங்களில் எந்த போன்ற கணித்துவங்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன, கவிஞன் எந்தவாறு ஒரு கணித்துவத்தை உள் பொதிந்து அமைத்திருக்கின்றான் என்பதை சொல்ல வருவதற்குத்தான் இந்த ஆய்வு கட்டுரையினுடைய முக்கியமான நோக்கம்.
அந்த கோணத்திலே பார்க்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக பாரதியாருடைய நாட்டுப்பற்று பாடல்களில் எந்த விதமான ஒரு கணித்துவத்தை அந்த கவிஞன் அந்த பாடல்களுக்கு உள்ளடக்கி வைத்திருக்கிறார் என்பதை ஆழமாக பார்க்கும் பொழுது ஒரு பன்முக பரிணாம குவைய தரவுகள் அதில் மிகச்சிறப்பாக விவர குறிப்பாக்க பார்வையோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மல்டி டைமென்ஷனல் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் இன் ஆர்டர் டு அனடேட் தோஸ் போயம்ஸ் அந்த அளவுக்கு உள்ள பண்ணிருக்காங்க. இது ஏன் பண்ணணும்? இதை பண்ணினாதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி பின்னாடி நாம் அடையாளப்படுத்துவது தமிழ் சொற்களை பின்னாடி பொறுமை சார்ந்து அடையாளப்படுத்து பயனியம் சார்ந்து அடையாளப்படுத்துவதற்கு இது ஒரு முன் தேவையாக இருக்கும் என்பதற்காக இந்த ஆய்வு. அதுதான் இந்த ஆய்வினுடைய முக்கியமான நோக்கம். பல பரிமாணங்களை தாங்கி வரும் பாரதியார் பாடல்கள் தமிழ் சொற்களை சீரிய வாக்கிய தொடர் அமைப்பில் அடையாளப்படுத்தி பொறுமை அடைப்பிலும் அடையாளப்படுத்தி அதற்கு அடுத்த அடுக்காக குவைய செய்திகளாக குவாண்டம் இன்ஃபர்மேஷனாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த கோணத்திலே பார்க்கும் பொழுது பாரதியாருடைய நாட்டுப்பற்றில் எது போன்ற ஒரு செமாண்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பொறுமை சட்டகங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக பாரதியாரினுடைய படைப்புகள் என்று சொன்னால் அவருடைய பாடல்கள், உரைகள், நாளிதழ்கள், தலையங்கள் எத்தனையோ எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாரதியாருக்காக ஒரு மொழி படைப்பு வனத்தையே உருவாக்கலாம். பாரதியார் லிட்டரரி கிரியேஷன் ஃபாரஸ்ட் BLCF என்று ஒரு தேவைப்படும். இது போன்ற பொருண்மை அடிப்படையிலான சட்டகங்கள் குறிப்பிட்ட சொற்றொடர்களின் பல்விதமான காரண காரியங்கள் எதற்காக சொல்லப்பட்டது என்ற கருத்து, ஏன் சொல்லப்பட்டது, என்னென்ன காரண காரியங்கள் இருக்கின்றன, என்ன சூழலில் சொல்லப்பட்டது என்று போன்ற உறுப்புகளையும் உள்ளடக்கி நாங்கள் ஒரு பொருண்மை மரக்கற்றையை உருவாக்கி இருக்கிறோம். பொறுமை சார்ந்த மரக்கற்றை உருவாக்க பணிகளில் மொழியியல் தரவுகளை பொறுமை அடிப்படையில் குறிப்பிட்டு இணைப்பதுதான் இதனுடைய முக்கிய பணியாகும். இம்முறைகளில் பொறுமை எனப்படுவது என்னவென்றால், பொறுமை என்பதே பல்வேறு அடுக்குகளாகவும் பற்பல இணையான கவித்தரவுகளை பல்வேறு கோணங்களில் பின்னப்பட்ட ஒரு பின்னலாக கருதலாம். பொறுமை வாட் இஸ் செமாண்டிக்ஸ் என்று கேட்டால் எல்லா மீனிங்கும் இருக்கணும். ஒவ்வொரு மீனிங்கும் எப்படி எப்படி பிணையப்பட்டிருக்கு, எப்படி எப்படி பொருத்தப்பட்டிருக்கு, வாட் ஆர் தி கனெக்டிவ்ஸ், வாட் ஆர் தி ரிலேஷன்ஷிப் வித் விச் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்ரிபியூட் ஹஸ் பீன் கனெக்டட் அப்படிங்கிறது சொல்ல வேண்டும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலல் ப்ராசஸிங் தான் இப்ப தேவைப்படுது. பேரலல் ப்ராசஸிங் இல்லாம டெஃபினட்டா நாம கொஞ்சம் மிகச்சிறந்த ஒரு மிக திறன் வாய்ந்த ஒரு செயலாக்க திட்டத்தை கொண்டு வர முடியாது. அப்ப மரக்கட்டைகளை பயன்படுத்தலாம் கூட. அடுத்ததாக நாங்கள் எதை சொல்ல வருகின்றோம் இந்த ஆய்வின் மூலமாக? பாரதியாருடைய நாட்டுப்பற்று பாடல்களில் விழித்தல், விளக்கம், விரிவாக்கம், விளைவு, விவேகம், நாங்கள் சில 16 கருத்தாக்கங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த ஆய்வு கட்டுரையில் குறிப்பிட்டது இந்த விழி, விள, விரி, விளை, விவே என்ற பொருண்மை உறவுகளை மட்டுமே. இந்த செமாண்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் யூஸ்ட் in order to come out with the results. கணித்துவ நோக்கிலே ஒரு தெளிந்த அமைப்பு முறையை எளிய சொற்றொடர்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் பாரதியார். என்னவாறு சொல்றாரு, எந்த இடத்துல விழிக்கிறாரு, எந்த பாடல்ல விளக்குறாரு, நாட்டுப்பற்று பாடல்கள்ல எந்த இடத்துல விரிவா சொல்றாரு, அல்ல என்ன விளைவுகள் ஏற்படுத்தணும்னு நினைச்சிட்டு சொல்றாரு, எவ்வளவு அழகா விவேகமாக வீரத்தோடு சொல்றாருங்கிற 5 வகையான பொறுமை உறவுகளை முன்மொழிந்து சொல்லியிருக்கிறார் என்று இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு மாதிரி படத்தை பார்த்தா, ஏன்னா நம்ம என்னதான் பேசினாலும் ஒரு படம் மூலியமா நம்ம காமிட்டோம், கட்டாயமா பாக்குறவங்களுக்கு நல்லா புரியும் என்ன மாதிரி ஒரு பொயட்டிக் இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல வரேன் அப்படின்னா. எத்தனையோ பொருண்மை அச்சுகள் செமாண்டிக் ஆக்சிஸ் இருக்கு, இதுல பிராக்மேட்டிக் ஆக்சிஸ் ஒண்ணு இருக்கு, இதுல சின்டாக்டிக் ஆக்சிஸ் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே தமிழ் சான்றோர்கள் தான். சோ 3 விதமான அச்சுகளில் என்ன மைய கருத்தை சொல்ல வர்றார், இதுல என்ன பெருங்கூறு, இதுல என்ன துணைக்கரு இருக்கு, என்ன இணைக்கரு இருக்கு, இதுல ஏதாவது எக்ஸெப்ஷனா சொல்ல வர்றாரோ. சோ மைய விளக்கு, மைய பெருங்கூறு, மைய விளக்கு, துணைக்கரு, இணைக்கரு, இது போன்று அனைத்து விதமான நிலைகளையும் எடுத்து இந்த we are going to segregate Bharatiyar patriotic poems according to within these 3 axes, syntax, semantics and pragmatic axes, with a framework of விழித்தல், விரிவாக்கம், விளக்கம், விளைவு, விவேகம். இதுதான் இந்த படத்தினுடைய
விளக்கம். குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு உறவு முறையை பத்தி சொல்றதா இருந்தா மையக்கருவும் துணைக்கரும் ஒரு பாடலுடைய வரியில, ஒரு நாட்டுப்பற்று பாடலுடைய வரியில என்ன ஒரு சொல் உறவு, என்ன ரிலேஷன்ஷிப் போடுறாரு. ஐயா என்னுடைய குருநாதராக தான் இதுக்கு அமர்வுக்கு தலைவராக இருக்காரு. அவருடைய நூல் தான் 2016 வெளிவந்த அந்த நூலை தான் செமாண்டிக் கம்ப்யூட்டேஷனல் செமாண்டிக்ஸ்ல அந்த அதிகாரத்தை படிச்சுதான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். சொல் உறவு, அதுல அந்த நேம்ல என்ன உறவின் பெயர், அந்த ரிலேஷன்ஷிப்புடைய பெயர் என்ன, அதுக்கு என்ன கரு அந்த இதுல சொல்ல வர்றாரு, அதுல துணைக்கரு ஏதாவது இருக்கா, இல்ல மையக்கரு 2 எது வச்சு சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது துணைக்கரு இல்ல எக்ஸெப்ஷனோட சொல்ல வர்றாராங்கிற 3 விதமான ரிலேஷன்ஷிப்ஸ நாங்க மெத்தட்ஸ் உள்ள கொண்டு வந்தோம். இப்படி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில உள்ள போனா என்னென்ன மைக்ரோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, மைக்ரோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, நாட் ஒன்லி மேக்ரோ, மைக்ரோ ரிலேஷன்ஸ் நுண்கூறு பொறுமைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது என்ன தொடரா வர்றாரு, அடுத்தடுத்து சொல்றாரா, எந்த நிலையில இருந்து சொல்றார், என்ன மைய அந்த எந்த இடத்துல சொல்றாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். எடுத்துக்காட்டா ஒண்ணு பாக்குறதா இருந்தா நுண்பொருள் பொறுமை, விழித்தல், விளக்கம், விரிவாக்கம், விளைவுங்கிறது எடுத்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட் கம்போசிஷன் எப்படி கொடுக்குறாரு. சாஃப்ட் கம்போசிஷன், விழி எழுதல், விடுதலை, வாழ்வம் இந்த நாட்டிலே, வாழ்வம் இந்த நாட்டிலே எப்படின்னு ஒரு பாடல்ல ஒரு லைன் வருது. என்ன மாதிரி அதுக்கு என்னையா காமிக்கலாம், நுண்பொருமை உறவு 1, விழி எழுதல்ங்கிற பெயர்ல விடுதலைங்கிற மைய கருத்துல துணை கருத்து வாழ்வோம், நாம் இங்க வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது நாடுங்கிற ஒரு அசோசியேஷனை கொடுக்குறார், நாட்டிலேங்கிற ஒரு அசோசியேஷன் கொடுக்குறார். இது போன்று ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்குக்கும் என்னென்ன பொருண்மை உறவுகள் இருக்கின்றன, எந்த இடத்துல கையாண்டிருக்கிறார், அந்த உறவின் பெயர் என்ன, அதுல இணைக்கரு இருக்கா, என்ன இணைப்புகளாக குறியிடப்பட்டிருக்கிறது என்று பாரதியார் பாடல்களுடைய அனைத்தையும் பகுப்பாய்வு செய்வதற்கு இது போன்று கிட்டத்தட்ட 25 உறவுகளை கொண்டாந்து, நுண்ணுறவுடைய பெயர் என்ன, பொருண்மை மரக்கற்றையில் உறவும் கருவும் விளக்கும் என்ன எடுத்துக்காட்டு, அதாவது சான்றுகள் என்னங்கிறது நான் அதில் கொடுத்துருக்கேன். பொன்மை உறவு குறிப்பா இந்த 5வது நுண்பொருமை உறவு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நுண் உறவு பெயர் என்ன, அதனுடைய மையக்கரு என்ன, அதனுடைய துணைக்கரு என்ன, இணைப்பு அதுல பாத்தீங்கன்னா கீழே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருங்க. என்ன விளைவு, அந்த நுண் உறவு என்ன ரிலேஷன்ஷிப், விளைவுங்கிற ரிலேஷன்ஷிப், மையக்கரு இந்தியாவில், துணைக்கரு அடிமை, இணைப்பு என்றும் இது போன்று பிரிக்க வேண்டும், பிரிக்க இயலும். இதை பிரிச்சதுக்கு அப்புறம் then it is possible for us to get converted all these frameworks into a quantum information or quantum vectors convert பண்ணும். குவையத்தரவு இப்ப நாடு அப்படிங்கிறது 1 0, இப்ப நாட்டு பற்றுங்கிறது எப்படி காமிக்கலாம், நாடு கூட்டல் பற்று 0. ஐயா இந்த குவைய தரவுகளாக அவருடைய பாரதியார் பாடல் நாட்டுப்பற்று பாடல்களை ஒவ்வொன்றுக்கும் தாய் நாடுங்கிறதுக்கு 1, அந்நிய நாடுனா 0, இனம் தாய் இனம்னா 1, பிற இனம்னா 0, தாய்மொழினா 1, அந்நிய மொழினா இது போன்று 0 1 2 சேர்ந்துதான் அந்த வார்த்தையில சொல்ல வர்றாரு. தாய்மொழியை பத்தி சொல்லும் போதே அந்நிய மொழி வேண்டாங்கிறது சேர்ந்து வருது. எனக்கு தாய்மொழி வேண்டும் சொல்லும் போதே அந்நிய மொழி வேண்டான்னு சொல்ல வரீங்க. அப்ப 0 + 1 and there is a composition between qubits, 2 qubits. The 2-dimensional quantum information has been already embedded in each and every பாரதியார் poems நான் சொல்ல வரேன். அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். அவர் சொன்னாருன்னு நான் சொல்ல வரல, என்னுடைய கண்ணோட்டத்தில், எங்களது கண்ணோட்டத்தில் அந்த மாதிரியும் காண முடியும். இதே மாதிரி பண்ணிட்டே போனோம்னா ஒரு மல்டிபிள் டைமென்ஷன் qubit, ஒரு n டைமென்ஷனல் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால் மல்டி டைமென்ஷனல் குவாண்டம் பேஸ்ட் ஃபைட்டிக் டேட்டா, ஒரு கவி தரவுகள் எப்படி பார்க்கலாம்னா அவருடைய பாடல்களை அதுல வேதாந்தம் இருக்கு, அது ஆன்மீக பாடல்கள், தோத்திர பாடல்கள், வேதாந்தம், நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, பெண் விடுதலை, எல்லா டைமென்ஷன்லையும் அப்படியே அவருடைய சொல்லாடல் அப்படியே சுத்தி போகுது, பல டைமென்ஷன்ல சுத்திட்டு போகுது அந்த குவாண்டம் வெக்டார்ஸ். இந்த ஸ்பேஸ்ல சொல்ல போனா பாரதியினுடைய கவித்துவ வெளியிலே, கில்பர்ட் ஸ்பேஸ் மாதிரி பாரதியினுடைய கவித்துவ வெளியிலே அவருடைய எண்ணங்கள் பல அச்சுகளில் சுழன்று சென்று கொண்டிருக்கிறது தான் நான் மல்டி டைமென்ஷனல் குவாண்டம் பேஸ்ட் ஃபைட்டிங் டேட்டான்னு நாங்க எங்க கண்ணோட்டத்துல பார்க்கணும். இத்தனையும் சேர்ந்ததுதான் அவருடைய பாடல் வழியினுடைய கவி கருத்தாக்கங்களா சொல்றோம். என்ன மாதிரி ஒரு ட்ரீ பேங்க் கொண்டு வர முடியும், கோய தகவல் ஒளி பொருண்மை மறக்கட்டு எங்களுடைய ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாடலிங்ல நாங்க கொடுத்துருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் இதுக்கு அப்புறம் தான் கோடிங் பைத்தான் எல்லாம் அப்புறம் தான் போக முடியும்.
இந்த நாட்டிலே வாழ்வும் இந்த நாட்டிலே நான் முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மரக்கற்றை போட முடியும், இல்ல ஒரு மரம் போட்டு காமிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் விழித்தல் பொருண்மை உறவுக்கு என்ன, விளக்கத்துக்கு என்ன, விளைவு பொருண்மைக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரங்களாக போட்டு ஒவ்வொரு மரக்கிளையும் சேர்ந்து ஒரு பெரிய மரக்கற்றையாக காமிக்கக்கூடிய விவேகம், விரைவு, வீறு, வளம் போன்ற அனைத்து பொறுமைகளையும் சேர்த்து ஒரு பாடலினுடைய 2-3 அடியில சொல்லிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நுண் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் குவைய தரவுகள் அடிப்படையில். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, டேபுலேஷன் காலம் போட்டு we have to come out with a quantum gate. ஏன்னா 2 பண்ணணும், குவாண்டம் நமக்கு டேட்டா வேணும், அதுக்கப்புறம் குவாண்டம் ஆபரேஷன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் அவுட்புட். இதுதான் குவாண்டம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். அந்த கண்ணோட்டத்தில் பாரதியாருடைய நாட்டுப்பற்று பாடல்களை என்னென்ன பொறுமை கூறுகள், நுண் பொறுமை கூறுகள் பாத்தீங்கன்னா பெருங்கூறு என்ன, அதுல சப்ஜெக்ட் என்ன, வெர்பு, ஆப்ஜெக்ட் என்ன, சென்ஸ்ல சொல்றாரு, என்னென்ன எமோஷனல் அதுல அந்த அடிகளை சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு சரியான இரும பரிணாமங்கள் என்ன, இரும குறியீடுகள் என்னன்னு பார்க்கும்போது ஒரு பாடல் ஒரு பத்திக்கு கட்டாயமாக ஒரு மல்டி வேல்யூட் கண்ட்ரோல் குவாண்டம் கேட்ஸை உருவாக்க முடியும். பன்மதிப்பு கட்டுப்பாட்டு குவைய வாயிலையே கொண்டு வரலாம். பாமா ககு வா அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். பன்மதிப்பு கட்டுப்பாட்டு குவைய வாயிலை நாங்கள் முன்மொழிகின்றோம். இந்த தமிழ் மொழியின் அடிப்படையில இரும குறியீடுகளா இருந்தாலும் சரி, 0 and 1 மட்டும் இந்த 1 டைமென்ஷனா இருந்தாலும் சரி, மல்டிபிள் டைமென்ஷன்லையும் கூட குவாண்டம் வெக்டார்ஸா நம்ம ஒவ்வொரு பாடல்களுடைய ஒவ்வொரு அடியையும் பகுப்பாய்வு செய்து அது போன்ற ஒரு திசையன்களை உருவாக்கி டென்சார் ஃப்ளோ, கேராஸ் அந்த மாதிரி அடிப்படையில நம்ம கொண்டு போனோம்னா கட்டாயமாக அடுத்த தலைமுறை பாரதியாரை, மென்பாரதியாரை மென்திரல் படலத்திலே கிளவுட்ல ஏற்றி என்னென்ன புதுமையான கருத்துக்களை பாரதி இருந்தால் எப்படி பாடியிருப்பார், அடுத்தவர் எப்படி இருந்திருக்கும், இது போன்ற நம்ம லேர்னிங், இதுக்கப்புறம் குவாண்டம் மெஷின் லேர்னிங் கான்செப்டையும் உள்ள கொடுத்து ஒரு அடுத்த தலைமுறை சாப்பிட்டு பாரதியாரை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆய்வு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இன்னொரு 1 நிமிஷம் முடிச்சிடுறீங்களா? இந்த ஆய்வின் மூலமாக நான் இந்த மாவட்டத்தில் தெரிவிக்க விரும்புவது, நாட்டுப்பற்று பாடல்களிலும் தோத்திரம் மற்றும் வேதாந்திர பாடல்களும் புதிய புதிய பரிணாமங்களை தோற்கும் பொருட்டு பொருண்மை உறவுகளை கணித்துவ முறையில் நோக்கி நாங்கள் அணுகியிருக்கிறோம். இதுல பன்மதிப்பு கட்டுப்பாட்டு குவையை நான் சுத்தமா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அகர முதலிலிருந்து எடுத்து கையாண்ட கலைச்சொற்களை தான் பயன்படுத்தியிருக்கேன். பன்மதிப்பு கட்டுப்பாட்டு குவைய வாயில்களும் குவாண்டம் கேட்ஸும் பன் பரிணாம கவித்தரவுகளும் பொருண்மை மரக்கட்டைகளும் இதில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பாடல்களின் பொருண்மை மரக்கட்டை பன்முக நோக்கிலும் பின்னி பிணைந்த கருத்தாக்க நோக்கங்களிலும் பாடல்களின் பொறுமை தொகுப்பினை உருவாக்க முடியும். சோ இறுதியாக வருங்காலங்களில் பாரதியார் பாடல்களில் பொறுமை பற்றிய உயராய்வுக்கு ஏற்றவாறும் உயர் கணித்துவமான குவைய தகவல் செயலாக்கங்களுக்கு ஏற்றவாறு குறியிடப்பட்டு அனடேட் பண்ணி இயந்திர வழி கற்றலுக்கு ஏதுவாக ஒரு கணனி சூழலை உருவாக்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு அடுத்து வரும் ஆய்வாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பணிவான ஒரு ஆய்வினை இந்த மாமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நல்ல முயற்சி ஐயா. இது எனக்கு என்னவோ உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் சொன்னார்கள், அது மாதிரி இருக்கு. எனக்கு உச்சி மீது வானிடிந்து விழுந்த மாதிரி இருக்கு எனக்கு உங்களுடைய கட்டுரை பொழுது. ஐயா, உங்க புத்தகத்தை படிக்கத்தாயா உங்களோட படிச்சாயா எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது. அவ்வளவு ஆழமா சிந்திச்சிருக்கீங்க, ஆழமான ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கீங்க. ஐயா, திருக்குறளே, தொல்காப்பியம், பாரதியார் கவிதைகள், புறநானூறு, அகநானூறு, மணிமேகலை, சிலப்பதி எல்லாத்தையுமே கணித்துவ நோக்கில் அணிக்குதாங்க 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அததான் நிறைய பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பொறியியல் பட்டமும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் முனைவர் அண்ணா பல்கலைக்கழகத்துல 2004ங்க 35 வருஷம் பேராசிரியர் பணி. மாதிரியான ஒரு திறமைதான் நமக்கு எல்லாம் தேவை. கணினி தமிழுக்கு அப்படி ஒரு திறமைதான் வேண்டும் நமக்கு. நிச்சயமா உங்களுடைய பணி சிறக்கும். உங்களுடைய பணி எங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றாக தெரிகிறது உங்களுக்கு பின்னால் நிறைய தமிழ் நூல்கள் தான் இருக்கின்றன. ஒரு பக்கம் தமிழ் நூல்கள், ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் நூல்கள் சார், கணினி நூல்கள் சார். ஆமா, நிச்சயமாக. யாருக்காவது ஒரு சில கேள்விகள் இருக்கா? 2-3 கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சொல்லுங்க. தாராளமா கேளுங்க. நாளைக்கு எந்த வரை சொல்றேன்.
என்னுடைய பேராசிரியருக்கு முதற்கண் மாலை வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் இந்த பொருண்மை கூறுகள் மூலமாக இயந்திர வழி கற்றலை கொண்டு வரலாம் என்று குவாண்டம் டேட்டா, மன்னிக்கவும் எனக்கு உங்களை போன்ற தமிழ் புலமை இல்லை, என்னால் முடிந்த அளவுக்கு சொல்கிறேன். குவாண்டம் டேட்டா மூலமாக மிஷின் லேர்னிங், அதாவது இயந்திர வழி கற்றலை கொண்டு வரலாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இயந்திர வழி கற்றல் நாம் கணினியில், அதுவும் பைத்தான் நிரல்களை கொண்டு எழுதும் பொழுது ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் இது போன்ற பல விஷயங்களை நம்ம ட்ரெடிஷ்னல் பல காலமாக நாம் செய்து வரும் மெத்தடாலஜியை அதுல கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் பாடல்கள்ல நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த கோட்பாடுகளை, அதாவது அந்த குவாண்டம் கேட் நீங்க சொன்னீங்க, அதை எப்படி நம்ம ஃபீச்சர்ஸ் மேப்பிங், அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன், அந்த தரவுகளுக்கு எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு உண்டான உங்களுடைய ஆலோசனைகளை கொஞ்சம் தர முடியுமா? ஏன்னா மிக சரியான, மிக ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. ரொம்ப கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பாடலினுடைய வரிகளை கவிஞனும் கணித்துவ வல்லுநரும் ஒருவர் தான். எந்த வரியை எப்படி, எந்த இடத்தில், எந்த சொல்லை எதற்காக போட வேண்டும், யாருக்காக சொல்ல வேண்டும் என்று கணித்துத்தான் அந்த வார்த்தையை போடுகிறான். அதே போலவேதான் கணினி பெருமகனாரும் எந்த ஆணையை, எந்த சொல்லை, எந்த இடத்தில், எந்த ஆணை தொடரை போட்டால் எந்த மாதிரியான வெளியீடு வரும் என்று தெரிந்துதான் கணினி நிறுவனத்தோடு பண்ணுகிறார்கள். இப்ப குவையத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒரே ஒண்ணு 0 and 1 மட்டும் வச்சுக்கிட்டு தான் நாம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு நம்ம மெஷின் லேர்னிங்ல நான் போயிட்டு இருக்கோம். குவாண்டம் மெஷின் லேர்னிங்னு ஒரு ஹெட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேப்பர் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்தல குவாண்டம் மெஷின் லேர்னிங்கிற கான்செப்ட்ல இன்னும் சொல்ல போனா இது எல்லாம் பிரிச்சு பண்ணினீங்கன்னா தான் பாரதியாருடைய நம்மளுடைய நோக்கம் ஒரு பாடலை பிரிக்கிறது அல்ல. அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாரதியாரும், வள்ளுவனும், வாசுகியும், வைரமுத்துவும் தேவையில்லைங்க. நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் போயிட்டு வேணும். நிச்சயமாக. அதாவது அவரு ஃபெர்டின் கேட்கறது என்னன்னா, நீங்க இந்த 0-1 கொடுத்திருக்கீங்க இல்லையா, அது எண் முறையில அதை பொருண்மை கூறுகள் என்ற அடிப்படையில பார்க்கணும்னு அவர் சொல்றாரு. அவர் அப்படித்தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நீங்க அந்த பொருண்மை கூறுகள் தான் பொருண்மையில படிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். இப்ப ராஜேந்திரன் படித்த கட்டுரை கூட அவர்கள் எப்படி அந்த பொருண்மை பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் பொருண்மை கூறுகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை அடிப்படை வைத்து நாம் நீங்கள் கூறுகின்ற அந்த 0-1 என்ற அடிப்படையில் நாம் விளக்க வேண்டும். இடையில் பொருண்மை கூறு என்பது தேவை. அதான் கேட்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த பொருண்மை கூறு நம்ம ஒரு அந்த துறையில், அதாவது தமிழ் துறையிலே பாரதியார் பாடல்களில் வல்லுநரை பெற்றவர், அவர் பிரித்து கொடுத்தா அதை தான் நமக்கு ட்ரைனிங் செட்டா யூஸ் பண்ண போறோம். நிச்சயமா. இது போன்ற ஒவ்வொரு பேராசிரியர் பெருமகனும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எது போன்ற விளக்கங்களை தருகிறார்கள், என்ன பொருண்மையில பேசுறாங்கிறது எடுத்துட்டு வந்தா தான் எனக்கு ட்ரைனிங் செட்டே வரும். அந்த ட்ரைனிங் செட்டை வச்சு நான் பண்ண முடியும். சரிங்க. வேற யாராவது குவாண்டம்ல பண்ணும்போது ஸ்பீடு மட்டும் இல்ல, உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அட்வான்டேஜஸ் பத்தி, என்டாங்கிள்மெண்ட் பத்தி நம்ம இது இங்க விளக்கணுங்கிறது கிடையாது. எல்லாம் நிறைய இருக்கு அதுல. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஏன் போறோங்கிறது, இந்த நிகழ்வில் நம்ம 3 கட்டுரைகள் பார்த்தோம். எல்லாமே பொருண்மைகள் பற்றி தான். அவங்க ஸ்ருதி செய்தித்தாள்களை பற்றி படித்தார்கள், பாரதியார் இலக்கியத்தை பற்றி படித்தார்கள். அவங்க ராஜேந்திரன் அவர்கள் அந்த எப்படி பொருள்கள் எல்லாம் பல பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன, செமாண்டிக் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் 3 பேருமே ஒரு கட்டத்தில் சேர்ந்து இணைந்து ஏதாவது செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு புது ஆராய்ச்சி வர வாய்ப்பு கொடுத்தால் செய்ய காத்திருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கிறதா? இல்லை என்றால் நாம் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். சரியான நேரத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். யாருக்காவது கேள்வி இருக்கிறதா? ஒரு கேள்வி இருக்கிறதா? இல்லை என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் மிகவும் நன்றி. ஐயா அவர்களுக்கு தலைதாழ்ந்த வணக்கம். ராஜேந்திரன் அவர்களுக்கு, ஸ்ருதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை, புத்தம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆய்வு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக அதை செய்வோம். இப்பொழுது இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். பரமேஸ்வரி, எடுத்துக்கொள்கிறீர்களா?
Yeah, thank you, Professor Vas Ranganathan, for chairing the session, and also thanks to the paper presenters for giving a rich information, the semantic information about your research papers, and thank you so much. Now we are moving on to Now we are moving on to the next keynote speech of our Tamil Internet Conference 2021. So we have Dr. Subalalita with us to deliver the second keynote speech in our conference. To give a few words about her, Dr. Subalalita is currently working as an associate professor, Department of Computer Science and Engineering, SRM Institute of Science and Technology, Tamil Nadu. Dr. Subalalita has a PhD from Anna University, Chennai, Master from SSC College of Engineering, Chennai. Her areas of interest include natural language processing, machine learning, Tamil computing. She is also passionate about teaching and blogging. She has been imparting knowledge on NLP through her YouTube channel, which is a repository of various NLP topics. She has published around 25 papers in several national and international journals. She has been part of several research projects like cross-lingual information access funded by Indian Ministry of Electronics and Technology, search engine for Indian languages funded by SRM University, and many more. She is actively involved in delivering multiple invited speeches and providing hands-on workshops on machine learning techniques and NLP. We are very happy and immensely pleasure to welcome Dr. Subalalita to deliver her keynote speech on recent advancements in Tamil NLP using transfer learning approaches. Over to you, Dr. Subalalita. அனைவருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் பரமேஸ்வரி. இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ் இணைய மாநாட்டு குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், உத்தமம் நிறுவனத்திற்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என்னோட பிரசன்டேஷன் தெரியுதுங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? இருக்கு. ஏதாவது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி என்னோட சைடுல இருந்ததுன்னா தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. ஃபோன் சொல்றேன் நிச்சயமா. ஓகே, நன்றி ஐயா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் தமிழ் NLP யூசிங் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்ரோச்சஸ். மணிக்கு என்னோட பிரசன்டேஷன் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, பட் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நம்மளோட இன்னைக்கான செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாங்குவேஜ் மாடல்னா என்ன. ஸோ ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் பத்தி தெரியணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மாடல்னா என்னன்னு தெரியணும். இது வரைக்குமே லாங்குவேஜ் மாடல்ஸ் எந்தெந்த மாதிரி அல்காரிதம்ஸ்னால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஏன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்ரோச் யூஸ் பண்ணுது, ஏன் அது வந்துச்சு, அண்ட் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுது, அண்ட் நமக்கு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தமிழுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் ஒரு சில பைத்தான் கோட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வார்த்தை என்னன்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு மெஷினோட ஒரு அல்காரிதம் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஸோ ஏன்னா மொழி அப்படின்றது வந்துட்டு இப்போ நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மொழி அப்படின்றது தாய்மொழின்னா நம்மளோட பிறப்பில இருந்து நம்ம கத்துக்கிறோம். மற்ற மொழிகளை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்து நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம். பட் ஆனா வந்து நமக்கு வந்து தெரியும் இப்ப தமிழ் என்னது அப்படின்னா அடுத்த வார்த்தை எனக்கு வந்துட்டு நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். அண்ட் அந்த ஒரு வார்த்தைக்கும் மற்ற வார்த்தைகளுக்கும் ஆனா என்ன இணைப்புன்றதும் நம்மளால ஆட்டோமேட்டிக்காவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது நம்மளோட உள்ளார்ந்து இருக்கு, அது ரொம்ப இன்ஹெரண்ட் நம்மளோட. ஆனா வந்து ஒரு மெஷின் வந்து அது ஒரு பேபி மாதிரி தான். அதுக்கு வந்து இந்த உள்ளார்ந்த ஒரு புரிதல் எப்படி வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் மாடலிங் மூலமா தான். ஸோ உள்ள பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் தான் அது. ஸோ தமிழ் எனது அடுத்து என்ன வரணும், தாய்மொழின்னு வரணுமா, உயிர்னு வரணுமா, அடையாளம் வரணுமான்றது வந்துட்டு ஒரு ப்ராபபிலிஸ்டிக் தான். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நான் கொடுத்தேன்னா என்ன ப்ராபபிலிட்டியில தாய்மொழி வரும், என்ன ப்ராபபிலிட்டியில உயிர் வரும், என்ன ப்ராபபிலிட்டியில
அடையாளம் வரும். ஸோ இதுதான் லாங்குவேஜ் மாடல். ஸோ ஒரு வார்த்தைகளை கொடுத்து அடுத்த வார்த்தையை ஒரு வாக்கியத்துல வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் மாடலை நம்ம ஒரு அல்காரிதமா நம்ம வந்து லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அது லாங்குவேஜ் மாடல்னா ப்ராபபிலிட்டி தான். ஸோ ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி, ஒரு வாக்கியத்துக்கான அது ஒரு ப்ராபபிலிட்டி, அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எப்படி அதை தெரிஞ்சுக்கும் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆவணங்களை அதை வந்து கத்துக்கிட்டு ஸோ இந்த சீக்வென்ஸ்ல ஸோ லாங்குவேஜ்ன்றது ஒரு சீக்வென்ஷியல் இன்புட் தானே. ஸோ அந்த சீக்வென்ஸை வச்சு அது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ தமிழ் இருந்தா அடுத்து எத்தனை வாட்டி அந்த கோஅக்கரன்ஸை வந்து அது புரிஞ்சுக்குது, பல்வேறு பரிமாணங்கள்ல அது புரிஞ்சுக்குது லாங்குவேஜ் மாடல். ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதுதான் அப்ளிகேஷன், டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் மாடல். ஸோ இது வந்து முன்னாடிலாம் வந்து என்கிராம்ஸ் RNN அதுல ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்போ கூகுள் இன்னைக்கு யூஸ் பண்றது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். ஸோ பட் தான் இதை யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வேர்ட் ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இது இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றது வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல் தான். முன்னாடி என்கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அது வந்து ஒரு மார்க்கோவ் மாடல் பேஸ்ட் ஒரு ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் தான். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி இந்த ப்ராபபிலிட்டியில இருந்ததுன்னா அடுத்த வார்த்தை என்ன, ஸோ இன்று தமிழகத்தில் கடும் மழை, அடுத்த என்ன வரணும் இந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னா ஸோ இந்த வார்த்தையெல்லாம் என்ன ப்ராபபிலிட்டியில ஒன்னா வந்திருக்கு, அப்போ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு என்கிராம்ஸ் தான் முன்னாடி இருந்தது. அதுக்கடுத்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது வந்தது. இது வந்து வேரியன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ANN. ஸோ ANN வந்து நமங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அது பொருந்தலை. ANN வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்புட் ஸ்ட்ரக்சரை தான் எடுத்துக்க முடியும். பட் RNN வந்து வேரியபிள் இன்புட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்ன்றது வந்துட்டு டெக்ஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஸ்பீச் அனலைஸ் பண்ணும்போதோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த இன்புட்டோட சைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து ANNல இருந்து நம்ம வந்து RNN கண்டுபிடிச்சோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இதுல என்ன இது RNN வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு தென் என்கிராம்ஸா இருந்தது. ஸோ 2017 வரைக்கும் RNN தான் வந்து NLP-யை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நம்மளோட அதுக்கான என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ இந்த இன்புட் வந்து இன்று அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு எம்பெடிங்கா போகுது. ஏன்னா நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அதால வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அது ஒரு நம்பரா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த எம்பெடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இன்று அப்படின்ற வார்த்தைய பல்வேறு பரிமாணங்கள்ல பல்வேறு டிமென்ஷன்ல அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதோட அந்த பரிமாணங்கள் வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கலாம், இல்ல அதோட ஒரு சினோனிமா இருக்கலாம், ஆன்டனிமா இருக்கலாம், இல்ல அது எத்தனை வாட்டி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கோஆக்கரிங் வேர்டா கூட இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அந்த எம்பெடிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நம்பரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய எம்பெடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. வேர்ட் டு வெக், ஒன் ஹாட் என்கோடிங், ஸோ என்னவா வேணா இருக்கலாம். அந்த எம்பெடிங்கா பிரைமரிலி இட் இஸ் அ நம்பர் ரெப்ரசன்டேஷன், ஒரு வெக்டர் ரெப்ரசன்டேஷன் மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ அது இப்போ இந்த வார்த்தை வந்து ஒரு எம்பெடிங்கா கன்வெர்ட் ஆகுது. இப்போ வந்து இதுல வந்து ஒரு நிறைய நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதுவாக தான் வந்து இன்புட் போகுது. ஸோ இந்த எம்பெடிங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வெயிட் கொடுக்கணும். ஸோ இப்படிதான் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதாவது வெயிட்ன்றது வந்துட்டு எவ்வளவு முக்கியத்துவம் அந்த எம்பெடிங்க்கு அப்படின்றது தான் அந்த வெயிட். அதுவும் ஒரு நம்பர் தான். ஸோ இப்போ இந்த எம்பெடிங் வந்து இந்த ஹிடன் லேயருக்கு போகுது. இது வந்து இன்புட் லேயர், இது வந்து ஹிடன் லேயர். ஸோ இந்த ஹிடன் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த இன்புட் எம்பெடிங்கை வாங்கி முன்னாடியில இருந்து வர வார்த்தைகளோட ரெப்ரசன்டேஷன், அது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும். அதுவும் ஒரு எம்பெடிங் மாதிரி. ஸோ அது ஒரு வெயிட் வெக்டர் நமக்கு வரும். அது பிளஸ் இந்த இன்புட் அது சேர்ந்து ரெண்டுத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு வெயிட் வெக்டரை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படிதான் இந்த இன்று வந்து வெயிட் வெக்டரா கன்வெர்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஸோ வந்துட்டு பெருசா எதுவும் பாஸ் ஆகாது. ஸோ இன்று வெயிட் வெக்டரா கன்வெர்ட் பண்ணி இது போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தமிழகத்தில் வரும்போது அடுத்த வார்த்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போது முன்னாடி இருந்த இன்றும் சேர்த்து புரியப்பட்டு இன்று தமிழகத்தில் அடுத்த வார்த்தை கடும் அப்படின்றது ப்ரெடிக்ட் ஆகுது. அதுக்கடுத்து மழை, அதுக்கடுத்தது வந்து பெய்கிறதா இல்லை இன்று தமிழகத்தில் கடும் மழை பெய்கிறதுன்னு வரணுமா, இல்ல கடும் மழை இல்லைன்ற வேர்டு வந்து வரணுமான்றது இது ஒரு அகைன் இட்ஸ் ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் தான். இதே நம்ம ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ அது இங்க இருந்து கூட இது அவுட்புட் எடுக்கலாம். இங்க வந்து தமிழகத்தில்
அப்படின்னு வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணும் ஆக்சுவலா. ஸோ இது அதுக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குது. இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அதோட இன்புட்குள்ளவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்குனால இது வந்து ஒரு ரிகரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் இன்புட்டுக்கு இது நல்லா இருந்ததுன்றதுனால இது யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒரு ஹிடன் லேயர்ன்றது வந்துட்டு இது ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்புட் இதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ WE ஆஃப் E of T, Tன்றது அந்த பர்டிகுலர் டைம் ஸ்டெப் பிளஸ் எப்பயுமே ஒரு பயஸ் இருக்கும். பயஸ்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம எப்பயுமே ஆட் பண்ணுவோம் நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு. பிளஸ் வந்து இது முன்னாடி இருந்து வர இன்ஃபர்மேஷன் வெயிட் வெக்டர் பிளஸ் அந்த ஹிடன் லேயரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படிதான் இது வந்து RNN வந்து ஒரு லாங்குவேஜ் மாடலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. RNN வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்பட்டுச்சு டில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எப்போ RNN வந்து ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாக்கியத்தை எடுத்தோம்னா 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் இதுவும் ஒன்றாகும். ஸோ இந்த தமிழ் மொழின்றது தான் இது அப்படின்றத குறிக்குது. ஸோ நிறைய வார்த்தைகள் பக்கத்துல இல்லை, பட் இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டெப்ல வரும். ஸோ T1, T2, T3, T4, T5. ஸோ இந்த மாதிரி T6, இது வந்து T6, T7, T7th டைம் ஸ்டெப்ல தான் இது வருது. ஸோ இப்போ இது வந்து இந்த வேர்டு வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டெப்ல நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வரும்போது ஒவ்வொரு டைம் ஸ்டெப்ல வரும்போது நமக்கு வந்துட்டு இதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்டெப்லையும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அப்போ கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அது பேர் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பேக் ப்ராபகேட் பண்ணும்போது ஒருவேளை நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்து அந்த பேக் ப்ராபகேட் பண்ணுவோம். அப்போது வந்து அந்த இங்க இருந்து பேக் ப்ராபகேட் பண்ணும்போது இங்க சரியான வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இங்க நம்ம போகும்போது இங்க வந்து ஆல்மோஸ்ட் அது நெக்லிஜிபிள் ஆயிடும். ஸோ இதால வந்துட்டு அது ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு நம்ம வந்து RNN வந்து ஃபெயில் ஆச்சு ஆக்சுவலா. ஸோ அதாவது வந்து நீண்ட வாக்கியத்துக்கு அதால வந்துட்டு சரிவர வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஒரு லாங்குவேஜ் மாடலும். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வேரியன்ட் ஆஃப் RNN. அது வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. அதாவது தூரத்துல இருக்கிற வார்த்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், கிட்ட இருக்கிற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்சரை ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணாங்க. ஸோ இன்னும் 2 கேட் வந்து ஆட் பண்ணாங்க. இது இப்போ பார்த்தோம்னா RNN-ஓட ஆர்கிடெக்சர் இது சிம்பிளா ஒரே ஒரு கேட் தான். ஸோ இதுல பார்த்தா 2 கேட். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்கெட் அண்ட் ஸ்டோர் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை வந்து மறக்கணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த வாக்கியத்துல இந்த இதுன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் எந்த வார்த்தையை வந்து நான் வெயிட்டேஜ் கொடுத்து நான் முன்னக்க போனோம், எந்த வார்த்தையை வந்து நான் வந்து மறக்கணும். ஸோ அது வந்து ஒரு கேட்டு தான். ஸோ கேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரியல, அண்ட் ஆர் கேட். ஸோ அது நாமளே வந்து 1 போட்டா வந்து 1 வரும், ஆண்ட்னா 1 0 போட்டா 0 வரும். ஸோ நாமளே அதை ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம வந்து இந்த தாய்மொழி தமிழை வந்து நம்ம முன்னுக்கு கொண்டு போறோம். ஸோ அப்படிதான் வந்து LSTM வந்து ஒர்க் பண்ணுச்சு. LSTM இஸ் a variant of RNN. ஸோ அப்போ வந்து அன்இன்டரப்டட் கிரேடியன்ட் ஃப்ளோ. ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது பேக் ப்ராபகேஷன்ல அந்த வேனிஷிங் கிரேடியன்ட் வந்து இல்லை. ஸோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா RNNல இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நீங்க கேகல்ல எடுத்து நீங்க டெவலப் பண்ணி பார்த்தா கூட RNN ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா வந்து அது அட் அ டைம் வந்து ஒரு டைம் ஸ்டெப்ல ஒரு இன்புட் தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நாம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவன் அப்படின்னு ஒரு இன்புட்டை அட் டைம் ஸ்டெப் T1ல ஒரு இன்புட் தான் அதால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். தோ அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லாங்குவேஜ் மாடலை கொடுத்தா கூட ஆனால் வந்து RNN-ஆல வந்துட்டு ஃபாஸ்டராக வந்து ட்ரெயின் பண்ணிக்க முடியாது. பட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட் அ டைம்ல வந்துட்டு நம்ம வந்து பேரலல் ப்ராசஸிங் நம்மளால வந்து ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதனால தான் கூகுள் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர் நீங்க பார்க்கலாம். இது வந்து 2017 வந்து கூகுள் வந்து இந்த பேப்பர் வந்து கொண்டு வராங்க. அதுலதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மெக்கானிசம் அப்படின்றது வந்து
அறிமுகப்படுத்தப்படுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். அது மூலமா தமிழ் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஏன் பேரலல் ப்ராசஸிங் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, மெஷின்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டு, நமக்கு ஜிபியூ டிபியூ எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனா ஒரு டைம் ஸ்டெப்ல ஒரே ஒரு இன்புட் தான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்றதுனால, அப்போ நம்ம சரியா மெஷின்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதை தான் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு இன்புட் கொடுத்தா அது ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுவும் ஒரு லாங்குவேஜ் மாடல் தான். லாங்குவேஜ் மாடல்னா ஒரு வாக்கியத்தோட ஒரு பார்ஷியல் வாக்கியம் கொடுத்தோம்னா அடுத்த ஒரு வாக்கியத்தை வந்து அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அது உள்ள வேலை செய்யற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு இன்புட் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சென்டென்ஸ் கொடுத்தோன்னா இன்னொரு லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அது ஒரு கொஸ்டின் ஆன்சரிங் பண்ணலாம், இல்லை ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ மூவி ரிவ்யூ அந்த மாதிரி அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டிஃபரன்ஸ் என்ன, RNNோட அது பேரலல் டாஸ்கிங் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் பாக்ஸா இருந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள உள்ள கொஞ்சம் நம்ம போய் பார்த்தோம்னா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு என்கோடர் டீகோடர் அப்படின்ற 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்கோடர் என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா, நான் ஒரு மாணவன் அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஒரு கான்டெக்சுவல் எம்பெடிங் கொடுக்கும். ஸோ எம்பெடிங்னா நம்ம பார்த்தோம். எம்பெடிங்னா வந்து ஒரு அந்த வார்த்தையோட தொடர்புடைய வார்த்தைகள் பிளஸ் அந்த வார்த்தையை பத்தின பலவேறு விஷயங்கள் வந்து நம்பர் வடிவத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டீகோடரும் அதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த என்கோடரும் டீகோடரும் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள இருக்கு. ஸோ அங்க ஒரே ஒரு என்கோடர் டீகோடர் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. நிறைய என்கோடர்ஸ் அண்ட் டீகோடர்ஸ், 6 என்கோடர்ஸ் அண்ட் 6 டீகோடர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள இருக்கு. அதாவது எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னா, பலவேறு பரிமாணங்கள்ல ஐட்ரேட்டிவா வந்து அது வந்து லேர்ன் பண்ணிக்குது ஒரு வார்த்தை வந்துட்டு. ஏன்னா ஒரு மனிதருக்கு வந்து ஒரு வார்த்தை இப்போ வந்து மாணவன் இல்ல தாய்மொழி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த வார்த்தையை பத்தின தொடர்புடைய வார்த்தைகள், இல்லை அதை பத்தின இன்சிடென்ட்ஸ், அதை பத்தின ஓவியங்கள், போயம், ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்துட்டு பிரெயின்ல வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கும். பட் ஆனால் மிஷினுக்கு அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒரு இதை வந்து கொண்டு வரத்துக்கு தான், அந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷனை வந்து கொண்டு வரத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து ஐட்ரேட்டிவ் ஃபேஷன்ல பல பரிமாணங்கள்ல வந்து ஒரு வார்த்தையை வந்துட்டு அது எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்றது தான். நிறைய என்கோடர்ஸ் இருக்கும். ஸ்டாக் ஆஃப் என்கோடர்ஸ் அண்ட் ஸ்டாக் ஆஃப் டிகோடர்ஸ் வந்து நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ அந்த என்கோடருக்குள்ள என்ன இருக்கு ஆக்சுவலா இங்க ஓகே. ஸோ அந்த என்கோடருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த என்கோடர், இது டீகோடர். ஸோ இந்த என்கோடருக்குள்ள நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம், அதுக்கு அடுத்து வந்து ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம்னு என்ன இருக்கு. டீகோடரும் ஒரு லாங்குவேஜ் மாடல் தான். இது தனித்தனியா இயங்க முடியும். ஒரு என்கோடரும் ஒரு தனி லாங்குவேஜ் மாடலா இயங்க முடியும். ஒரு டீகோடரும் ஒரு தனி லாங்குவேஜ் மாடலா இயங்க முடியும். டீகோடர்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனன்ட் இருக்கும். அதுலயும் செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் இருக்கு, அதுலயும் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா என்கோடர் டீகோடர் அல்காரிதம் அட்டென்ஷன் இருக்குது. அது எப்படின்னா, என்கோடரோட அவுட்புட்டை அது வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். டீகோடர் கொடுக்கப்பட்ட இன்புட்டோட இதுல இருந்து வர கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸை வந்து அதால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒரு டிரான்ஸ்லேஷன் டாஸ்க்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ என்கோடர் வந்து ஒரு லாங்குவேஜ், இப்போ நான் ஒரு மாணவன், அதோட கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸை இந்த டீகோடருக்கு கொடுக்கலாம். இந்த டீகோடருக்கு இப்போ வந்துட்டு ஐ எம் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட் இருந்ததுன்னா, இப்போ அதை வந்து இப்போ ஐ அப்படின்னு இருந்ததுன்னா, இதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்து இதை வந்து அடுத்தடுத்த வேர்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஐஎன் கொடுத்தோன்னா ஐ எம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து. ஸோ அதுதான் டீகோடருக்கும் என்கோடருக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே தனியாகவும் இயங்க முடியும், ரெண்டும் சேர்ந்தும் இயங்க முடியும். இப்போ நம்ம என்கோடருக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், என்ன வந்து எப்படி வந்து அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஒரு என்கோடர், அதுக்கடுத்து டீகோடர், ஒரு என்கோடருக்குள்ள ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம், அதுக்கடுத்து ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் இருந்தது. இப்போ என்கோடர் உள்ளுக்குள்ள ஆக்சுவலா என்னதான் பண்ணுது, இந்த மாதிரி வந்து ஒரு கான்டெக்சுவல் எம்பெடிங் கிரியேட் பண்றதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டோக்கனைஸ் பண்ணும். ஆஸ் யூஷுவல்
ஸோ எந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்தாலும் எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அந்த சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், டோக்கனைஸ் பண்ணுவோம். அதே தான். ஸோ கொடுத்த வார்த்தையை வந்துட்டு டோக்கனா பிரிக்குது. ஸோ இங்க பார்த்தோம்னா பெஸ்ட் செல்லிங் மியூசிக் ஆர்டிஸ்ட், இந்த ஹைஃபனை கூட அதை விடலை. ஸோ அதை வந்து இட் இஸ் கன்சிடரிங் ஆஸ் அ டோக்கன். அதுக்கடுத்து செல்லிங் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷனா பார்த்துது. அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுது அப்படின்னா, வேர்ட் பீஸ் டோக்கன்ஸ் ஒவ்வொரு எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணுது. எம்பெடிங்ஸ்னு நம்ம பார்த்தோம்ல, இப்போ பெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு என்னென்ன வார்த்தைகளா அது வந்து பரிமாணங்களா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது வந்து எம்பெடிங் வெக்டர்ஸா அதை வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து விக்கிபீடியா டெக்ஸ்ட்ல வந்து நம்ம அது பல மில்லியன் பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ல வார்த்தைகளால ட்ரெயின் பண்ணப்பட்டது. ஸோ அதோட எம்பெடிங்ஸ் தான் இது. ஸோ இந்த எம்பெடிங் வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ நான் கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங். இன்னும் வந்து கான்டெக்சுவல் இது ஒன்றும் இது புரிஞ்சுக்காது. ஸோ பெஸ்ட் செல்லிங் மியூசிக் ஆர்டிஸ்ட் இதுல வந்து இந்த பெஸ்ட் வந்து அது ஆல்ரெடி விக்கிபீடியால பெஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அதோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த எம்பெடிங் ஒழிய, இந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்துல பெஸ்ட் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்ற தொடர்பு இன்னும் அதுக்கு புரியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம என்கோடர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் டோக்கனைஸ் பண்ணோம், ரெண்டாவது ஸ்டெப்ல நான் கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எம்பெடிங்கோட பியூட்டி ஆஃப் எம்பெடிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, எம்பெடிங் வந்து ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம we can play around with numbers. ஸோ நம்ம வந்து ஒரு கிங்ன்ற எம்பெடிங் எடுத்துக்கிட்டு ஒரு உமன்ன்ற எம்பெடிங் ஆட் பண்ணி அது வந்து மைனஸ்ன்ற மேன்ன்ற எம்பெடிங் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா குவீன்ன்ற எம்பெடிங் வந்து நமக்கு கிடைக்கும். இது மேஜிக் கிடையாது, இட்ஸ் ட்ரூ அண்ட் யூ கேன் செக். நம்ம வந்து கோட் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து எம்பெடிங்கோட ஒரு அட்வான்டேஜ். நம்ம இந்த மாதிரி வந்து நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எம்பெடிங்ஸ்ல நம்ம பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா டென்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது, சிமாண்டிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட வி ஆர் ஏபிள் டு கெட். சிங்கிங் அப்படின்ற எம்பெடிங்கோட எஸ்டர்டேன்ற எம்பெடிங் சேர்த்து மைனஸ் டுடேன்ற எம்பெடிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சாங். இது வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ சிமாண்டிக் இன்ஃபர்மேஷன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் சொன்ன பல பரிமாணங்கள்ல ஒரு வார்த்தையை வந்து அதால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஒரு வார்த்தையை டோக்கன் பண்ணியிருக்கோம், டோக்கன் பண்ணி எம்பெடிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங் பண்ணலை. ஒரு வார்த்தையில இருக்கிற ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்த பக்கத்துல இருக்கிற வார்த்தைகளை இன்னும் வந்து புரிஞ்சுக்கல. ஸோ ஆனா அதுதான் நம்ம என்கோடர்ல பார்த்த ஒரு காம்பனன்ட் வந்து அட்டென்ஷன் மெக்கானிசமும் ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசமும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் அந்த கோர் ஐடியா ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எப்படி வந்து அட்டென்ஷன் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கவனம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதோட இது. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எம்பெடிங்கும் வந்து நம்ம இப்போ வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, அது வந்து ஒரு ஒவ்வொரு எம்பெடிங்கும் ஒரு ஜார்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா we are going to mix it. அதை வந்து நம்ம குலுக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எம்பெடிங்கும் பக்கத்துல இருக்கிற வார்த்தைகளோட எம்பெடிங்கோட கலக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு அது கலக்குதோ அதால நிறைய கலக்க முடியுது அப்படின்னா அந்த வார்த்தையோட அதுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். நிறைய அதால கலக்க முடியல, அதோட ஸ்கேலார் நம்ம வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி கலக்க முடியல, அதோட வேர்டு வந்து அந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தைக்கும் இந்த பக்கத்துல இருக்கிற வார்த்தைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிவர் பேங்க் ரெண்டு வார்த்தைக்கு இருக்கு. இந்த ரெண்டு கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸும் இந்த எம்பெடிங்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு நிறைய வந்து ஹை வேல்யூஸ் வரும். அப்போ வந்து இது வந்து என்ன, அப்போ இது வந்து என்ன அட்டென்ஷன் நமக்கு கொடுக்குதுன்னா, இந்த ரிவர்ன்ற வார்த்தை வந்து இந்த பேங்கோட நம்ம கான்டெக்சுவலைஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது அப்போ இது வந்து ரிவர் பேங்க் தான், வாட்டர் பாடி தான், இது வந்து ஃபினான்ஸ் பேங்க் கிடையாது. அந்த டிஸ்ஆம்பிகுவேஷன் கூட இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டேக்கன் கேர். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல இது அட்டென்ஷன் அப்படின்னு பண்றோம். இது நம்ம இன்னும் டீப்பா பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் நான் சொன்ன அந்த இன்புட். இப்போ நம்ம ஒரு இன்புட் எம்பெடிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் நம்ம கொடுக்குற இன்புட் வார்த்தைகள். ஸோ அதோட நான் கான்டெக்சுவலைஸ் எம்பெடிங்ஸ். ஸோ இது இது பார்த்தீங்கன்னா 768 டைமென்ஷன்ல அது வைக்குது. அந்த வெக்டரோட சைஸ் வந்து 768.
ஸோ 768 விதமா அந்த வார்த்தையை வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ அதுதான் இந்த விஷுவலைசேஷன். ஸோ இப்போ இந்த இன்புட் எம்பெடிங்ஸோட நம்ம கான்டெக்சுவலைஸ் எம்பெடிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷனல் எம்பெடிங்ஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு எம்பெடிங்கை வந்து நம்ம ஆட் பண்றோம். எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸ்ல இருக்கும்போது ஒவ்வொரு புரிதலை கொடுக்குது. அவள் தோட்டத்தில் மயில் ஒன்றை கண்டாள். இந்த இடத்துல மயில் வந்து மயிலோட அர்த்தம் தான். அவள் மயில் போல அழகாக ஆடினாள் அப்படின்னு வந்துட்டு இந்த பொசிஷன்ல இங்கே வரும்போது இது அவளை குறிக்குது, அது வந்து மயிலை குறிக்கல. ஸோ அந்த பொசிஷனல் எம்பெடிங்ஸ் வந்து அதையும் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கும்போது என்ன வந்து அதுக்கான எம்பெடிங் அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் அதை வந்து கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங்ஸா நம்ம மாத்துறோம். இது வந்து ஒரு ஆங்கிலத்துல ஒரு எக்ஸாம்பிள். ஏஜேஸ் டாக் இஸ் a cutie, ஏஜே லுக்ஸ் லைக் a dog. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாக்ன்றது வந்து டாகை குறிக்குது. இந்த இடத்துல வந்து டாக் வந்து இந்த ஏஜென்ற பர்சனை வந்து குறிக்குது. ஸோ அதனால பொசிஷனல் எம்பெடிங் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ பொசிஷனல் எம்பெடிங் இட்ஸ் அகைன் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். அது எந்த ஒரு மெஷின் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கிட்டாலும், டீப் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி வாட் எவர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து அங்கே கை கொடுக்கறது வந்து மேக்ஸ் தான். ஸோ அந்த மேக்ஸ் தான் வந்து நம்மளோட விஷுவலைசேஷனை வந்து கொண்டு வருது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். இப்போ பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய டைமென்ஷன் ஒரு டேட்டால இருக்கு, நமக்கு நிறைய டைமென்ஷன் வேண்டாம், அதுல கம்மி டைமென்ஷன் தான் வேணும் அப்படின்னா அதுல பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் வந்து டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக் சொல்லுவோம். அங்க நம்ம யூஸ் பண்ற மேத் டெக்னிக் வந்து ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 3D மூவியை வந்து நம்மளால ஒரு 2Dலையும் பார்க்க முடியும். ஆனா அதுக்குன்னு வந்து அந்த தேர்ட் டைமென்ஷன் அப்படியே அப்ரப்டா கட் பண்றது கிடையாது. அந்த தேர்ட் டைமென்ஷன் எடுத்து அந்த 3 டைமென்ஷனும் எது வந்து ப்ரிடாமினன்ட் ஒரு டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அதுக்கு நம்ம அந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் ஹெல்ப் பண்றது வந்து ஒரு ஐகன் வெக்டர். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸ் வந்து நமக்கு உள்ள இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு நடக்குது. ஸோ இன்புட் எம்பெடிங்ஸ் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ இந்த வார்த்தை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வாக் பை ரிவர் பேங்க், மன்னிக்கணும் இந்த ரொம்ப சின்னதா இருக்கு இந்த வார்த்தைகள். வாக் பை ரிவர் பேங்க் 4 வார்த்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாக் எடுத்துக்கிறோம். அந்த வாக் எடுத்து என்ன பண்றோம்னா இதுலயும் அதே தான், இதுவும் வந்து இன்புட் எம்பெடிங் தான். வாக் பை இதுவும் அதே இன்புட், வாக் பை ரிவர் பேங்க், அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ வந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு எல்லா வார்த்தைகளோடையுமே ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். அதுக்கடுத்து சாஃப்ட் மேக்ஸ் ஸ்கேலிங் பண்றோம். சாஃப்ட் மேக்ஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ரொம்ப ஹையா இருந்ததுன்னா அப்போ சாஃப்ட் மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அது ஈஸியா வந்து அது டுவர்ட்ஸ் 1 வந்து அதை புஷ் பண்ணும். ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா டுவர்ட்ஸ் 0, அது ஒரு நார்மலைசேஷன் மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியும் இப்போ க்ளோசர் டு 1 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு தே ஆர் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்ச உடனே ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ இதுல வந்து வாக் பை ரிவர் பேங்க்ல பார்த்தோம்னா இந்த ரிவர் பேங்க்கும் பேங்க் ரிவரும் தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கும் அந்த எம்பெடிங்ஸ். ஸோ அப்போ அதுல வந்துட்டு அதுக்கான புரிதல் வந்து நிறைய இருக்கும். ஸோ 2 வார்த்தைக்கான புரிதல். ஸோ இப்போ ஒட்டுமொத்த படத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த என்கோடர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்கோடர் தான். ஸோ இன்புட் எம்பெடிங் எடுத்துக்கிறோம். இது பேர் வந்துட்டு இந்த மெக்கானிசம்ல என்ன சொல்றாங்கன்னா query, கீ, வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ queryன்றது வந்து என்னன்னா இப்போ அந்த வாக் பை ரிவர் பேங்க்னு இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து வேர்டு வந்து வாக், அதுதான் query. அந்த query இது வந்து எந்த வார்த்தை நம்ம எடுக்கிறோமோ அந்த வார்த்தை அந்த டைமுக்கு அது query. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பை எடுக்கும்போது பை வந்து query. ஸோ இப்போ கீஸ்ன்றது வந்துட்டு எவ்வளோ ஸ்பேன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எவ்வளோ வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்றது வந்து கீஸ். ஸோ இந்த வேல்யூன்றது வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்புட்டோட வேல்யூ எம்பெடிங். ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த கான்டெக்சுவல் இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் பண்றோம். இப்போ இதுல என்ன அந்த அட்டென்ஷன்ன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இந்த query கொடுக்கும்போது நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு விதமா நான் வந்து அந்த ஒரு அடுத்து இருக்கிற வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லொகேஷனும் ப்ரப்போசிஷனும், இந்த query வந்து லொகேஷன், இந்த கீ வந்து ப்ரப்போசிஷன். ஆனா மெஷினுக்கு தெரியாது இதெல்லாம். ஆனா வந்து அது ஒவ்வொரு இதையும் வந்து அது இப்போ லொகேஷனும் ப்ரப்போசிஷனும் எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னு வந்து அந்த ஒரு டைமென்ஷன்ல அது ப்ராடக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட். அந்த ஒரு
பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஃபர்ஸ்ட் பண்ணுது. இப்ப பார்த்தோம்னா இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணுதான்னா கிடையாது. இப்ப அந்த டைம்ல அது ஒரு ப்ரப்போசிஷனும் ஒரு லொகேஷனும் எந்த மாதிரி வந்து அதால ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு ஒரு அட்டென்ஷன் பார்க்கும். இது பலவிதமான பரிமாணங்கள்ல செய்யப்படுது. இது வந்து பேர்ட்ல வந்து 12 டைம்ஸ் வந்து நடக்குது. அது பேர் தான் மல்டி ஹெடட் அட்டென்ஷன் சொல்றோம். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒவ்வொரு விதமா அட்டென்ஷன் கொடுக்கப்படுது. ஸோ இந்த அட்டென்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அதுவே வந்து எடுத்துக்குது. ஸோ இப்போ ஓவரால் ஆர்கிடெக்சர் வந்து இதுதான் அந்த அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அவங்க ஆர்கிடெக்சர் ப்ரப்போஸ் பண்ணது. இப்போ இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு இன்புட் எம்பெடிங் கொடுக்குறோம், ஒரு பொசிஷனல் எம்பெடிங் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு அட்டென்ஷன். ஸோ ஃபீட் ஃபார்வர்டு எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து இந்த மல்டி ஹெடட் அட்டென்ஷன் சொன்னோம் இல்லையா, மல்டி ஹெடட் அட்டென்ஷன் ஒவ்வொரு மல்டி ஹெட்டும் ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அப்படின்ற போது நமக்கு தேவை ஒரு வார்த்தை தான் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அப்படின்ற போது வந்து அப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்னா வந்து சேர்த்து கொடுக்கறது தான் ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது அது வந்து அடுத்த வார்த்தையை வந்து அதால இப்போ அதுகிட்ட கையில இருக்கிறது என்னன்னா நம்ம கொடுத்த இன்புட், அதுக்கு அடுத்து வந்து அதோட கான்டெக்சுவல் எம்பெடிங், அதுதான் நம்மளோட அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்னும் சில விஷயங்கள் இன்னும் நம்ம பார்க்கல வேர்ட்ல, அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சரி இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் மாடல் இருக்கு, ஸோ அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து லாங்குவேஜ் மாடலிங் நம்ம சொன்னாங்க இல்லையா, லாங்குவேஜ் மாடல்னாலே நம்ம கொடுத்தோம் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்தோம்னா அடுத்த வார்த்தையை வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணும். அவள் தோட்டத்தில் மயில் ஒன்றை அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த எம்பெடிங் டேபிள் டிரான்ஸ்ஃபார்மர் என்கோடர்லாம் கொடுத்தா கண்டால்னு அதால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல வந்து அதால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு சில வாக்கியங்களை கொடுத்தா அதால வந்து இன்னொரு வார்த்தையை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இதுதான் அதால பண்ண முடியும். ஸோ இங்கேதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது. டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் மெக்கானிசம்க்கே அது வந்து பொருந்தும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மெஷின் அல்காரிதம் வச்சிருக்கேன். அந்த அல்காரிதமால வந்து அந்த அல்காரிதம் நான் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நிறைய வந்து கார்களை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து கார் இமேஜஸை கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி காரை வந்து நான் வந்து கொடுத்தாலும் இன்புட்டா கொடுத்தாலும் அதால காரை கண்டுபிடிக்க முடியும். அது பென்ஸ் காரா கொடுத்தா பென்ஸ் கார், இல்ல இண்டிகா கொடுத்தா இண்டிகா, என்ன வந்து கொடுத்தாலும் அதால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது கார் தான் அப்படின்ட்டு. அது வந்து மில்லியன் கணக்கான இமேஜ்ல நான் கொடுத்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த அல்காரிதம்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது அப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஆனா எனக்கு வந்து அது ட்ரக்கை சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. பட் ஆனா வந்து என்கிட்ட ட்ரக்கோட இமேஜஸ் வந்து நிறைய கிடையாது, கார் இமேஜஸ் அளவுக்கு கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா அது அப்படியே அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வச்சுக்கிட்டு, அந்த டீப் லேர்னிங் மாடலை வச்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த என்னோட டாஸ்க்கு நான் ஃபைன் டியூன் பண்ணலாம். நான் முன்னாடி பண்ணது பேரு ப்ரீ ட்ரைனிங், அந்த காரை மட்டுமே சொல்லி கொடுத்தது பேரு ப்ரீ ட்ரைனிங். இப்ப என்னோட டாஸ்க்குக்காக அதை வந்து அடிஷனலா சொல்லி கொடுக்கறது வந்து ஃபைன் டியூனிங். ஸோ அப்போ ட்ரக்கோட கொஞ்சம் இமேஜஸ் கொடுத்து நான் வந்து பண்ணிக்குவேன். ஏன்னா பேஸ் வந்து அந்த காரோட வடிவம், அந்த ட்ரக்கோட வடிவம், அந்த காரோட வடிவம்லாம் கொஞ்சம் ஒன்று தானே. ஸோ அப்போ வந்து நான் இதை என்னால் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்ட் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் அது ரிலேட்டடான இமேஜஸ், ரிலேட்டடான டேட்டாக்கு தான் நம்ம பண்ண முடியும். இமேஜை சொல்லி கொடுத்துட்டு நீ டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுன்னா அதால பண்ண முடியாது. ஸோ இமேஜ்லேயே கூட நம்மளால வந்து அது ரிலேட்டட் விஷயம் அப்படின்னா நம்ம பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்ட் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் கான்செப்டை தான் நம்ம வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குது. அது எப்படி யூஸ் பண்ணிக்குதுன்னா, இப்போ இந்த லாங்குவேஜ் மாடலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதால வந்து ஒரு வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த நெட்வொர்க் லேயரை நான் அப்படியே காப்பி பண்ணிக்குவேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்கோடர், இந்த லேயர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேல வந்து ஒரு கிளாசிஃபையர் லேயர் போட்டுக்குவேன். அந்த கிளாசிஃபையர் லேயர் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இங்க வந்து நான் என்னோட சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஒரு டேட்டா செட்டை நான் வந்து சொல்லி கொடுத்துடலாம். இந்த அல்காரிதம்க்கு நான் வந்து ஒரு டேட்டா வச்சுக்கலாம். சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஒரு 1000 சென்டென்சஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு நான் வந்து ஃபீட் பண்ணிடலாம். அப்போ அதை ஃபீட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு என்ன தெரியும், ஒரு வாக்கியத்தை கொடுத்தா இன்னொரு வாக்கியம் ப்ரெடிக்ட் பண்ண தெரியும். ஆனா நம்ம இப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த சென்டென்ஸ் கொடுத்தா நீ வந்து பாசிட்டிவ்னு போடு, இந்த சென்டென்ஸ் கொடுத்தா நீ நெகட்டிவ்னு போடுன்னு நம்ம வந்து அடிஷனலா சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்டாக் எல்லாமே ஃபைன் டியூன் ஆகப்பட்டு இப்போ இந்த வேலை செஞ்ச அல்காரிதம் வந்து இப்போ சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் அதால செய்ய முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பேர்ட் வந்து 2 விதமா தன்னை ட்ரெயின் பண்ணிக்குது. ஒன்று வந்துட்டு நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன்,
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கூட அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்குது. பேர்ட் வந்து தன்னை எப்படி பேர்ட்னு மட்டும் இல்லை, என்கோடர்ஸ் எல்லாமே வந்து பேர்ட் வந்து ஒரு வகையான என்கோடர். இப்போ வந்து அது எப்படி ட்ரெயின் பண்ணிக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு 1000 வார்த்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுல ஒரு 50% ஆஃப் த வார்த்தையை வந்து அது மாஸ்க்ன்னு பண்ணிக்கும். அதுவே அதை வந்து மூடிக்கும். நம்ம இதை வந்துட்டு மறைச்சிக்கும். இந்த மறைச்சிக்கிட்டு அதுவே ப்ரெடிக்ட் பண்ண தன்னை கத்துக்குது. இப்ப எப்படி நம்ம ஒரு பரீட்சைக்கு தயாராகும் போது நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கிறோம்ல, இப்போ அந்த ஆன்சரை இது பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து தன்னைத்தானே வந்து ட்ரெயின் பண்ணிக்குது. அது அப்போ அது தப்பா ஒரு வேலை ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா அந்த வெயிட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை என்ட்ரோபி லாஸ் கால்குலேட் பண்ணி அதுவே வந்து தன்னை சரிப்படுத்திக்குது. அப்படிதான் அது வந்து ட்ரெயின் பண்ணிக்குது. அது வந்து ஒரு வேர்டையும் ப்ரெடிக்ட் பண்ண கத்துக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெடிக்ஷன், இன்னொரு சென்டென்ஸையும் அதால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பண்ண முடிஞ்ச ஒரு மாடலை தான் நம்ம காப்பி பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அந்த ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பேர்ட்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா, சிஎல்எஸ் அப்படின்ற வந்து ஒரு டோக்கனையும் அவங்க வந்து பாஸ் பண்றாங்க. டோக்கன் வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகளோட டோக்கன் மட்டும் இல்லாம இது ஒரு எம்டி டோக்கன். இது வந்து ஒரு டம்மி டோக்கன் பாஸ் பண்றாங்க ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஸ்டார்டிங்ல. ஸோ அவங்க சும்மா பண்ணல. இது வந்து சிஎல்எஸ்ன்றது வந்து கிளாசிபிகேஷனை குறிக்குது. ஸோ இந்த கிளாசிபிகேஷன் எம்பெடிங்ல என்ன இருக்கும்னா, அந்த ஒட்டுமொத்த வாக்கியத்தோட ஒட்டுமொத்த எம்பெடிங்கும் இதுல இருக்கும். ஸோ இந்த இதுல இருந்து தான் அவங்க வந்து இந்த கிளாசிஃபையர் லேயரை வந்து பில்டு பண்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து பேர்ட்ல வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து மற்ற பல டாஸ்க்குக்கும் நம்ம வந்து அப்ளை ஃபைன் டியூன் பண்ண முடியுது. ஸோ எல்லா மாடல்ஸ்லயும் வந்து என்கோடர் டிகோடர் சேர்ந்து இருக்காது, தனித்தனியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ன்றதுல வந்து என்கோடர் மட்டும்தான் இருக்கு, டிகோடர் கிடையாது. ராபர்ட்டா வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கூகுளால கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் ரிசர்ச் பீப்புள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ரோபஸ்ட் பேர்ட், அதை தான் அப்படி சொல்றாங்க. இப்போ பேர்ட்டோட வேரியன்ட் தான் ரோபஸ்ட் பேர்ட், அது அவங்களே சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து இது இவால்வ் ஆச்சுன்னா, பேர்ட்ல நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெடிக்ஷன் இருக்கு. அப்படி இல்லாம அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெடிக்ஷன் தேவையில்லை, ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம ஃபாஸ்டரா ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாடல் கொடுத்தாங்க, ரோபோட்டா. ஸோ ரோபோட்டா வந்து குட் நியூஸ் என்னன்னா, ரோபோட்டாவும் வந்து தமிழுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அண்ட் நிறைய விஷயத்துக்கு அது நல்லா ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ GPT-3 இதெல்லாம் வந்து இதுல வந்து டீகோடர் மட்டும்தான் இருக்கு, இதுல என்கோடர் கிடையாது. இப்போ T5 அல்காரிதம், டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன், அதுல 5 T இருக்கும். ஸோ அதான் T5. இந்த அல்காரிதம்லாம் வந்து என்கோடர் டிகோடர் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பார்ட் இந்த இதுலயும் என்கோடர் டிகோடர். ஸோ இந்த மாதிரி அல்காரிதம்லாம் நம்ம ஜெனரேஷன் டாஸ்க்கு நம்ம ஈவன் டிகோடர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நம்ம ஜெனரேஷன், சம்மரி ஜெனரேஷன், மெஷின் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். வெரஸ் இந்த என்கோடர் பேஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் டாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சென்டிமெண்டல் கிளாசிஃபிகேஷன் ஆர் வேர்ட் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை போஸ்டாகர் ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்கோடர் பயன்படுத்திக்கலான்றது என்னோட கருத்து. ஸோ தமிழ், இப்போ நமக்கு வேண்டது தமிழ் தானே. ஸோ அதுல வந்துட்டு இப்போ என்னென்ன பேர்ட் வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னா, எம்பர்ட் மல்டிலிங்குவல் பேர்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து 104 லாங்குவேஜஸ், உலகத்துல இருக்கிற 104 லாங்குவேஜஸ்க்கு அதை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு அது ஒர்க் ஆகும். அது இந்தியன் தமிழுக்கும் வந்து அது ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ முரில் அப்படின்றது வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க, மல்டிலிங்குவல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ், ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ். இது வந்து ஒரு 17 இந்திய மொழிகளுக்கு வந்து ஒர்க் ஆகுது, அதுல தமிழ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ராபர்ட்டாவும் அதே மாதிரி ராபர்ட்டா வந்து தமிழுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஹகிங் ஃபேஸ், இப்போ நம்ம ரிசர்ச் பாயிண்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஜெனரேஷன், மெஷின் டிரான்ஸ்லேஷன், கொஸ்டின் ஆன்சரிங் பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கொடுத்தா ஒரு ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பேர்ட் தானே எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுச்சு, ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணதில்ல, அதே மாதிரி தானே இப்போ கொஸ்டின் வந்து ஒரு இன்புட் ஒரு சில வார்த்தைகளாகவும், ஆன்சர் வந்து அடுத்த ஒரு வார்த்தைகளாகவும். ஸோ கிட்டத்தட்ட அது ரிலேட்டட் டாஸ்க் தானே. ஸோ கொஸ்டின் ஆன்சரிங் டாஸ்க், மெஷின் டிரான்ஸ்லேஷன், சம்மரி ஜெனரேஷன் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ண முடியும் இந்த மல்டிலிங்குவல் பேர்ட்டையும் வந்து ராபர்ட்டாவையும். இது நிறைய ஏபிஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது ப்ரீ ட்ரெயின் மாடல் தான் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நல்ல விஷயம். நமக்கு ஆல்ரெடி அந்த ப்ரீ ட்ரெயின் மாடல் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன வேணுமோ ஆன் டாப் ஆஃப் தட் பில்ட் பண்ண முடியும். ஃபைன் டியூனிங் பேர்ட் ஃபார்
எனி கிளாசிஃபிகேஷன் நீங்க கோட் போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அதுல டென்சர்ஃப்ளோ அவங்க ஹப்பும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் எப்பவுமே யூஸ் பண்றது ஹக்கிங் ஃபேஸ். ஸோ ஹக்கிங் ஃபேஸ் வந்து நீங்க இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சில கோட்ஸ் பார்க்கலாம். நேரம் இருக்கு இல்லையா? Sorry for the interruption in the middle. Like கொஞ்சம் கேள்விக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு. So try to கேள்வி எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க ஒரு 2 minutesல finish பண்ண பாருங்க. ஓகே, நான் அப்பனா அந்த 2 கோட் மட்டும் நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கோட்ஸ் தானே நான் இப்போ இது பார்த்தோம்னா இது எம்பெடிங்ஸ் எப்படி இருக்குன்றது. இது நான் வந்து சிம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் வந்து சிம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி வேணா ரன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் மேபி நான் அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு கொடுத்தா நமக்கு வந்து கோடு ரன் ஆகிடும். இதில் பார்த்தோன்னா ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கிறதுனால நான் அப்படியே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா அம்மா என்றால் அன்பு ஒழுக்கம் உயர்வு தரும். ஸோ இந்த சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் இந்த கோடை ரன் பண்ணால் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படிதான் இது வந்து என்ன சொல்லுதுன்னா 2 சென்டென்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சென்டென்ஸ்ல இருக்கிற வெக்டரோட சைஸ் வந்து 760. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு வேர்டும் வந்து. ஸோ அந்த வெக்டர்ஸ் வந்து சென்டென்ஸோட வெக்டர் ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நமக்கு அந்த 768 இது வந்து இப்போ ஒரு வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதுதான் அந்த மாடல் பேர்ட் பேஸ் மல்டிலிங்குவல் கேஸ்ட். ஸோ இந்த மாடலோட பேர்ட்டோட பேர் அது எம்பர்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து இது. ஸோ இந்த இதை ரன் பண்ணோம்னா இதோட வேர்ட் வெக்டர் நமக்கு கிடைக்கும். நான் காட்டுறேன். ஸோ இதுதான் இப்படிதான் அது ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அம்மான்ற ஒரு வேர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ராபர்ட்டாவோட கோட் காமிக்கிறேன். நான் ரன் பண்ண நேரமின்மையினால நான் வந்து ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சது. நான் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிப் இன்ஸ்டால் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். சென்டென்ஸ் பீஸ் அது வந்து டோக்கனைசர். இப்போ இந்த ராபர்ட்டா மாடல் வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்எல்என் ராபர்ட்டா லார்ஜ் எக்ஸ்எல்ஐ. ஸோ நம்ம கரெக்டான ராபர்ட்டா மாடல் வந்து எல்லா மாடலும் வந்து மல்டிலிங்குவலா இருக்காது. ஸோ நம்ம எந்த மல்டிலிங்குவலும் அந்த மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த இது வந்து இப்போ வந்து இந்த தமிழ் வார்த்தைக்கு வந்துட்டு இப்போ இந்த லேபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் வேற ஒரு இது எடுக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் கொடுத்து வச்சிருந்தேன். இன்று 2வது நாளாக தமிழ் இணைய மாநாடு நடைபெறுகிறது. இதுல வந்து நம்ம லேபிள்ஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ குட் பேட் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். ஸோ நியூட்ரலுக்கு வந்துட்டு 0.4% இது நியூட்ரல்னு சொல்லியிருக்கு இந்த வாக்கியத்தை. ஸோ இந்த வாக்கியத்தை வந்துட்டு 33% இது குட்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 0.25 பேட்ன்னு சொல்லியிருக்கு. இது எனக்கு ஏன் குட்ன்னு சொல்லலாது? இது நல்லது இல்லையா? இன்றாவது நாளாக நடைபெறுகிறதுனா நல்லது இல்லையா? இது நல்லதுதான் சார். ஆனா அது வந்து இப்போ இருங்க சார், இது நான் மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு. இது பேட்னு சொல்லல, அது அந்த வகையில நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இல்ல சார், இப்ப இந்த நியூட்ரலை தூக்கிட்டோம்னா அது குட்னு சொல்லும் சார். நான் வந்து நியூட்ரல் போட்டிருக்கிறதுனால சொல்லுது. இப்ப நான் உங்களுக்கு அந்த நியூட்ரல்ன்ற லேபிள் எடுத்துறேன். அப்போ வந்து அது குட்க்கு வந்து ஜாஸ்தி சொல்லும் தெரியும் எனக்கு. அது எடுத்துட்டு அது ஏன் நியூட்ரல் எந்த இன்னொன்னு கொடுங்க, வேற ஏதாவது கொடுங்க. பேடுன்னு கொடுக்காம வேற ஏதாவது கொடுங்க பாப்போம். ரெண்டுல நிச்சயமா குட் எடுக்கும்னு தெரியும் எனக்கு. சொல்லுங்க சார், வேற ஏதாவது சொல்லுங்க. குட் தவிர்த்து ஏதாவது சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு கொடுங்க. ஓகே. ஓகே, ரெண்டுத்துல கொடுங்க. குட்னு தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இது ரன் ஆகி முடிக்கட்டும் சார். அந்த டவுன்லோட் ஆகுது மாடல், அது ஆயிட்டோன்னா இது நான் ரன் பண்ணிடுறேன். 2 minutes அது
ரன் ஆயிடும். லைக் லேபிள்ஸ் வந்து யூசர் டிஃபைன்டு இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. இது மல்டி கிளாசிஃபையர் தான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம இந்த டாபிக்கு தான் அது ப்ரீ டிஃபைன்டு கிடையாது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இது பண்ணும். ராபர்ட்டா வந்து பேர்ட்டை காட்டிலும் நல்லா ஒர்க் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபஸர் ஒரு கொஸ்டின். ஆக்சுவலா நம்ம மெஷின் லேர்னிங்ல வந்து என்எல்டி கார்பஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இத டிரான்ஸ்லேட் பண்ணி இதை எடுத்துட்டு கொண்டு போகுதா, இல்ல இதுல இருக்கிற அந்த வேர்ட்ஸுக்கே அது சென்டிமெண்ட்ஸ் கொடுக்குதா? இதை டிரான்ஸ்லேட்லாம் பண்ணல சார். அதை ட்ரெயின் பண்ணும்போதே தமிழ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் ட்ரெயினே பண்ணியிருக்காங்க. அது டிரான்ஸ்லேஷன்லாம் எதுவும் நடக்கல. நம்ம ஆக்சுவலா வந்து இங்க வந்து நம்ம யூஸ்வலா நம்ம ஏதாவது ஒரு தமிழ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இது டிஏ அப்படின்னு ஒரு கோடெல்லாம் கொடுப்போம் இல்லையா? அது கூட அது தேவையில்லை. இது வந்து அது தமிழ் வாக்கியங்களை வச்சு அது ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது டிரான்ஸ்லேட்லாம் தமிழா தான் புரிஞ்சுக்குது. இது ஸ்டாப் வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார். அதை கொடுத்துட்டேன் சார். இப்போ வந்து 80% குட்னு காட்டுது, 0.19 எக்ஸ்ட்ராடினரின்னு காட்டுது. ஓகே, இது எப்படி அது பண்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பேடுன்னு காட்டலையே, அது அந்த வகையில நல்லது. இது நல்லா பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ராடினரி சொல்லக்கூடாது, நம்மளே முதல்ல தட்டிக்க கூடாது. அவங்க சொல்றது நம்ம கேட்கணும். ஜஸ்ட் கிளாஸ் 1 கிளாஸ் 2 தான் சார். நம்ம என்ன லேபிள் பண்றோமோ அதுதான் அது வரும். இல்ல அவங்க அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க இல்லையா? அது they compared with so many other sentences and all. There may be some other word if you put it in. இந்த இரண்டாவது சிறப்பாக தமிழ்நாடு நடக்கிறதுன்னு போட்டா ஒருவேளை அதுக்கு வந்து குட்டுன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். போட்டு பார்க்கட்டுமா சார்? ரெண்டாவது நாளாக சிறப்பாக தமிழ் இணைய நாடு நடக்கிறது அது மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அது இதை மட்டும் தான் இன்சர்ட் பண்ணும். அதுல சேர்த்து விடுங்க பாப்போம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். நாளாக சிறப்பாக தமிழ் இணைய மாநாடு. ஓகே, அப்பயும் அது வந்து எக்ஸ்ட்ராடினரிக்கு வரல. இன்னும் அது எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அது வேற ஏதாவது பார்க்குது போல இருக்குது அதுல. ஆமா இல்ல மேடம், ஆக்சுவலா செகண்ட் கேட்டகரி வந்து நம்ம ஆல்ரெடி பேட்னு ட்ரெயின் பண்ணது. அதனால வந்து அந்த இடத்துல இப்ப என்ன இருக்கோ அந்த கேட்டகரியா தான் அதனுடைய வெயிட்டேஜ் தானே. இது எல்லா சொற்களையும் வச்சு தான் பண்ணும். அது எக்ஸ்ட்ராடினரிக்கு தான் அது வந்து அது மேப் பண்ணது. அது பேட் கிடையாது. அந்த நான் வந்து அது யூசர் டிஃபைன்டு தான். இப்போ நீங்க இந்த இடத்துல என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடினரிக்கு தான் அந்த வாக்கியத்தை வந்து அது மேப் பண்ணுது. பேடுக்கு வேணும்னா மாத்தி கொடுத்து பாருங்க. குட்ட பின்னாடி போட்டுட்டு எக்ஸ்ட்ராடினரியை ஃபர்ஸ்ட் அப்படியும் அதே தான் சார் வரும். நான் ட்ரை பண்றேன். ப்ளீஸ் ஜஸ்ட் ஒரு முயற்சி. நான் பண்றேன் ப்ளீஸ். கண்டிப்பா. அப்பயும் குட்டுக்கு தான் சார் வரும். அது ஃபர்ஸ்ட் எது ஹையஸ்டோ அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராடினரி அது ஏற்கனவே ட்ரெயின் பண்ண லேபலா இல்ல நம்ம கொடுக்கிற லேபலா? நம்ம கொடுக்கிற லேபிள் சார். இந்த இடத்துல நான் என்ன வேணா கொடுக்கலாம். பட் எக்ஸ்ட்ராடினரியே வந்து எக்ஸ்ட்ராடினரியா தான் அது புரிஞ்சுக்குது. இல்ல அது சதவீதம் கொடுக்குது இல்ல அது உங்களுக்கு. அது எப்படி அது மேடம்? அப்போ ஓகே, நீ கேளுங்க சார். நான் கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்கோருடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ரெண்டு கேஸ்லயுமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து 0.88, செகண்ட் ஸ்கோர் 0.11 தான். நீங்க கொடுக்குற லேபிள் வேணா மாறலாம். ஏன்னா அப்படிதான் நினைக்கிறேன். யூஸ்வலாவே கிளாசிஃபிகேஷன் மாடல்ல வந்து கிளாசிஃபிகேஷன் மாடல்ஸ் என்ன நம்ம வந்து எத்தனை கிளாஸஸ் வச்சிருக்கோமோ அத்தனைக்கும் வெயிட்டேஜ் போட்டு வரும். அதுல இட் இஸ் கிளாசிஃபைட் as 88% as class 1 and 11% as class 2. எக்ஸ்ட்ராடினரி அப்படிதான் சார். அப்படிதான் இது ப்ராபபிலிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது. சொல்லுங்க மேடம். தனலட்சுமி மேம். இல்ல மேடம், ஆக்சுவலி நான் என்ன கேட்க வந்தேன்னா, அப்போ குட்டுக்கு ஒரு ட்ரைனிங் செட் இருக்கும், எக்ஸ்ட்ரானரிக்கு ஒரு ட்ரைனிங் செட் இருக்கும், பேடுக்கு ஒன்று இருக்கும், வேல்யூ இருக்கும், தென் நியூட்ரலுக்கு. இதுக்கு எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களா எல்லா கிளாஸஸ்க்கும்? அப்போ எத்தனை கிளாஸஸ்க்கு இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க? அப்படி கிடையாது மேடம். இது இப்போ வந்து இது வந்து குட்டோட
எம்பெடிங்ஸ், இந்த வாக்கியத்தோட எம்பெடிங். அப்படிதான் அது வந்து கம்பேர் பண்ணி பாக்குது. இப்ப தனித்தனியாலாம் ட்ரைனிங் பண்ணல. இது வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ஒவ்வொரு லேபிள் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, குட் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஆர் பேட் ஆர் நியூட்ரல் அப்படின்னு நம்ம டிஃபரெண்ட் லேபிள்ஸ் நாம கொடுக்குறோம். பட் அந்த ட்ரைனிங் மாடல்ல அவங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கறத என் கேள்வி. கிடையாது மேடம். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த லாங்குவேஜ் மாடல் பில்ட் பண்ண அந்த விதத்தை நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அது வந்து எம்பெடிங்ஸ் தான் அது வந்து இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்றது வந்து அது எம்பெடிங்ஸை தான் கம்பேர் பண்ணிக்குது. அது புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இது தமிழ் ஸ்பெசிபிக் சொல்ல முடியாது இல்லையா, இது அவங்க பண்ணின லைப்ரரி. ஆமா, அதாவது சார் இது இப்போ எல்லா மொழிகளையும் கலந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க சார். அப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க. தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பண்ணது இந்த மல்டிலிங்குவல் ரெப்ரசன்டேஷன் முரல் பட் அது மட்டும்தான் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு பண்ணது. அது கூட தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பண்ணதில்லை. இப்ப நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். நேத்து நான் இதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது கூட TA மில்லியன் சுடலை ராஜ்குமார் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பேர்ட் வந்து தமிழுக்குன்னு ஏதோ வடிவமைச்சிருக்காரு. பட் அதை என்னால வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. இதுவே இப்ப நீங்க தமிழ் சென்டர் வாக்கியம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது யூனிகோட் மூலமா இது தமிழ்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு தமிழ் டெக்ஸ்ட் தான் அதை அனலைஸ் பண்ணிருக்கோம் நிச்சயம். ஆமா 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 சார். இதுல வந்து நீங்க இந்தி இடையில கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தமிழையும் இந்தியையும் எடுக்குமோன்னு தெரியல எனக்கு. அதாவது வந்து அதுக்கும் அது வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு சார். இது மல்டிலிங்குவல் தானே, இது வந்து கோட் மிக்சிங்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சொன்னது வந்து தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து பண்ணா அது பேர் கோட் மிக்சிங். அதுக்கும் இதை வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதால அதையும் வந்து அனலைஸ் பண்ண முடியுது. கலந்து இருந்தாலும் அதெல்லாம் அனலைஸ் பண்ண, ஏன்னா வந்து அது ரிலேட் பண்றது எம்பெடிங்ஸோட தானே. ஸோ அதனால வந்து அந்த கோட் மிக்ஸ்டு வாக்கியத்தை கூட அதால பண்ண முடியுது. இப்ப நம்ம தமிழுக்கு நம்ம பண்ணணும்னா நிறைய தமிழ் ஆர்வலர்கள் அவங்க எல்லாம் வந்து தமிழ் கம்ப்யூட்டிங் ஆர்வலர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். அந்த TA மில்லியன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நான் பார்க்க முடியல. பட் ஆனா நிறைய பேர் வந்து தமிழுக்காகவே பேர்ட்டை வந்து நம்ம இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ண முடியும். நம்ம பண்ணணும் ஆக்சுவலா. இது நல்ல ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு நல்லா பயன்படுத்தும். ஆமா ஆமா சார். ஆமா, அவங்க சுருதி படிச்சாங்க இல்லையா, அப்ப நம்ம செய்தித்தாள்ல உள்ள செய்திகளை வந்து வகைப்படுத்துறதுக்கு அது மாதிரி இது மாதிரியான இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்தி நம்ம செய்தித்தாள்கள் உள்ள செய்திகள் எல்லாம் வகைப்படுத்துறதுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா அவங்க கூகுள் அவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் பெரிய விஷயமா தான் செய்வாங்க. நம்மளால தான் அவ்வளவு செய்ய முடியாது. அவங்க என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா சார், கண்டிப்பா. ப்ரொஃபசர், இந்த கோட் நோட்புக்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். இப்போ நான் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டுங்களா, நீங்க காப்பி எடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்குறேனோ ஜஸ்ட் வந்து சேவ் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இல்ல, காப்பியா சேவ் ஆயிடும். நான் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாட் பாக்ஸ்ல போட்டுட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போட்டுறேன். அது டிரான்ஸ்ஃபார்மரோட சோர்ஸ் கோட் கொடுக்குறீங்களா? இல்ல சார், நான் இந்த இதை வந்து நான் நீங்க ஹக்கிங் ஃபேஸ்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சார். ஆக்சுவலி இது முரல் பர்ட்டோட வேர்ட் சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சது. இது எல்லாத்தையும் முரல் பர்ட் அந்த ஹக்கிங் ஸ்பேஸ்ல இருக்குதா? இருக்கு சார். நானே கோட் வச்சிருக்கேன். நேரமின்மையினால காட்டல நான். இங்க வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த முரல் வந்து டெக்ஸ்ட் சிமிலாரிட்டி காட்டுது. நான் வேணா காமிச்சிடுறேன். நண்பன், தோழன், எதிரி அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வந்து சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு வந்து முரல் பர்ட் வந்து காட்டுது. முரல் பர்ட், மல்டிலிங்குவல் பர்ட், ராபர்ட்டா, மூணுத்தையும் தான் காமிக்கணும்னு நினைச்சேங்க. நான் கொடுத்துறேன் சார். இந்த இதை நான் ரெண்டுமே அனுப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ், மல்டிலிங்குவல் பர்ட் மூணுமே எடுத்துறேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபைல் போயிட்டு சேவ் காப்பி இன் டிரைவ்னா உங்களுக்கு காப்பி வந்துடும். நீங்க எடிட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். நாளைக்கு அவங்க வினித்ரா பண்றது கூட பர்ட் லாங்குவேஜ் பத்தி பண்ண போறாங்க. தமிழ் பர்ட். ஆமா ஆமா சார். ஆமா.
வேற ஏதாவது இப்ப கேள்விகள்? யாராவதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணும் இல்ல, சந்தேகம் தான். இப்ப நீங்க வந்து நண்பர் எதிரிக்கு வந்து சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி விஷயமெல்லாம் கார்பஸ் பேஸ்டா இல்ல ஒரு டிக்ஷனரி பேஸ்டா? கார்பஸ் பேஸ்ட் தான் சார். ஃபர்ஸ்ட் நம்ம கார்பஸ்ல இருந்து வார்த்தைகள் எடுக்கிறோம், அப்புறம் அந்த கார்பஸ்ல இருக்கிற அந்த அட்டென்ஷன் மூலமா எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு கார்பஸை வச்சு கிடையாது, அந்த எம்பெடிங்ஸ் வச்சு தான், அந்த மெட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் வச்சு தான் நம்ம சிமிலாரிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம கார்பஸ் வந்து லிமிடெட் கார்பஸ் தானே இல்ல நிறைய வச்சிருக்கிறோமா? நிறைய. அவங்க கூகுள் வந்து எனக்கு இது கூகுள்ல இருந்து எடுத்ததா? 200 கூகுள் பண்ணது தான் சார் இந்த பேர்ட். இந்த 250,000 மில்லியன் வார்த்தைகள் விக்கிபீடியா சோர்ஸ்ல இருந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த லாங்குவேஜ் ஆஃப் எமோஷன், லாங்குவேஜ் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ்ங்கிறது இப்போ யூரோப்ல எல்லாம் ஒரு 3-4 வருஷமா டைப்பாலஜிக்கலா ரொம்ப பிரபலியமா ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் ரொம்ப எவ்வளவு சிக்கல்னு தெரியுது. நாங்க போன வருஷம் ஒரு புத்தகம் வெளியிட்டோம், கலெக்டட் பேப்பர்ஸ், லாங்குவேஜ் ஆஃப் எமோஷன்ஸ், ஒரு 12-13 லாங்குவேஜ்ல. அது பாக்குறப்ப நமக்கே தலை சுத்துது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அதான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன், லாங்குவேஜ் டிக்ஷனரி பேஸ்டா இல்ல கார்பஸ் பேஸ்டா? ரெண்டுமே பேஸ்ட் தான் சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் கார்பஸ் எடுத்துக்கணும், அப்புறம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்றோம், அப்புறம் கான்டெக்சுவலைஸ்ட் எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்றோம். எல்லாமே கலந்தது தான். ஓ நல்லது, தேங்க்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்றாங்க அவங்க இல்லையா? இந்த மொழிபெயர்ப்பு கூட ஆங்கிலத்துல இருந்து தமிழ், தமிழ்ல இருந்து ஆங்கிலம் போறப்போ கூட அது கூட கார்பஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தான் பண்றாங்க அவங்க. அது அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு முடியாததெல்லாம் அவங்க நிறைய பண்றாங்க. They have a large database. Actually, entire Google search எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருக்கிறதால it is possible for them. நம்ம ஆக்சுவலி ஃபைன் டியூன் பண்ணலாம். எனக்கு ஒரு கேள்விங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இவ்வளவு இதுக்கும் அவங்க கார்பஸ் வச்சு செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஓகே, இப்ப இதுல லிங்குஸ்டோடைய ரோல் என்ன? ஏதாச்சும் செய்ய முடியுமா? எவ்வளவும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டு அல்லது மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட் இதுல கார்பஸ் வச்சு செய்யறோம். இப்போ லிங்குஸ்டிக்ஸ் இதுல என்ன மாதிரி செய்யலாம்? இப்போ இது பூரா ஒரு லார்ஜர் கார்பஸ்ல இருந்து வச்சுக்கிட்டு இதை வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணது அல்லது வேர்டுடைய ப்ரிடிக்ஷன் நெக்ஸ்ட் என்ன வரும், முன்னாடி என்ன இருக்குங்கிறது சொல்லுதுங்கிறதுங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். நிறைய இது பண்றோம். இதுல இப்ப லிங்குஸ்டிக் எங்க வருது? லிங்குஸ்டிக்ஸ் இல்லாமலே எல்லாம் முடிச்சுக்கலாமா? இல்ல கிடையாது சார். லிங்குஸ்டிக் ஆக்சுவலா இப்பதான் நிறைய வேலை இருக்கு, கவலைப்படாதீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமா எது தப்புன்னு நம்ம சொல்லணும். இல்ல அது கூட சார், இந்த கிளாசிஃபையர் சொன்னேன் இல்லையா, ஃபைன் டியூனிங் பண்றோம்ல. இப்ப இந்த ஃபைன் டியூனிங் பத்தி நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம வந்து ஒரு கிளாசிஃபையர் நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற மாடல்ல நான் வந்து ஒரு சென்டிமெண்டல் கிளாசிபிகேஷனுக்காக ஃபைன் டியூன் பண்ணும்போது அந்த டேட்டாவை லேபிள் பண்றேன்ல, அந்த லேபிள் பண்றது யாரு? இல்ல ஒரு போஸ்ட் டேகருக்காக நான் வந்து ஃபைன் டியூன் பண்ண போறது யாரு? உங்களால தானே பண்ண முடியும். அந்த டேகிங் யாரு பண்ணுவாங்க? அந்த ஃபைன் டியூன் பண்றதுக்கான டேட்டா பேஸ் வந்து நீங்க தானே கிரியேட் பண்ணணும், லிங்குவிஸ்ட் தானே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இதை சரி சார் சொன்ன மாதிரி இது ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா அது எங்க தப்பு பண்ணுது அப்படின்றதையும் லிங்குவிஸ்டோட பங்கு இருக்கு இல்லையா? அங்க கண்டிப்பா இருக்கு. உங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணேனா சார்? கண்டிப்பா நல்ல கேள்வி. வேலைகள்ல இருக்குங்கிறது சொல்றீங்க. இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. சுபலலிதா, எனக்கு ஒரு क्वेश्चन. இப்போ வந்து இந்த சிமான்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி சிமான்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் ஆயிடுது. ஸோ இப்போ அனோட்டேட்டட் டேட்டா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அட்டென்ஷனோட கொஞ்சம் டேட்டா லிங்குவிஸ்டிக் ரிச் டேட்டா பேஸ் வந்து கொடுக்கறது வந்து நீங்க சின்டாக்டிக் லெவல் வரைக்கும் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல லைக் இந்த மாதிரி சிமான்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஏதாவது அனோட்டேஷனா கொடுக்க வேண்டி வருமா மத்த லைக் அப்ளிகேஷன்ஸ்க்கு? எந்த அளவுக்கு சிமான்டிக் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்? சிமான்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு தேவைப்படாது. அந்த மல்டிஹெடட் அட்டென்ஷன்லேயே அது பார்த்துக்குது. அந்த மல்டிஹெடட் அட்டென்ஷன் வந்து சிமான்டிக்ஸை மட்டும் கிடையாது, அது சின்டாக்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து தான் அது பண்ணுது. இப்போ நீங்க வந்து இந்த இதை எடுத்து ஃபைன் டியூன் பண்றது சென்டிமெண்டல் கிளாசிஃபிகேஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்க ஒரு போஸ்ட் டேகர் வந்து வடிவமைக்க முடியும். ஸோ நீங்க வேணா செக் பண்ணிப்பா. அது வந்து சிமான்டிக் பிளஸ் சின்டாக்டிக் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அது வந்து அந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் மூலமா அது வந்து. ஆனா அதுக்கு வந்து நம்ம அனோட்டேட்டட் டேட்டா கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா?
அனோட்டேட்டட் டேட்டா நீங்க ஆமா நீங்க வந்து இப்ப போஸ்ட் ஆகரா நீங்க வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆகருக்கான அனோட்டேஷன் டேட்டா நீங்க கொடுக்கணும். ஃபைன் டியூன் பண்ணணும்னா கொடுக்கணும். இது இப்ப இதுக்கும் இந்த சிஆர்எஃப் ஹெச்எம்எம் அதுக்கெல்லாம் இப்ப என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? லைக் லேர்னிங் டிஃபரன்சஸ் மட்டும்தான் இருக்குமா இல்ல ஸ்பீட் லேர்னிங் அதை தவிர ஸ்பீட் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா? இப்போ சிஆர்எஃப் பத்தி எனக்கு தெரியல, பட் ஆர்என்என் தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சீக்வென்ஷியல் லேர்னிங். ஸோ அதுல வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அதுவும் லாங்குவேஜ் மாடல் தான், பட் ஆனா பேரலா அதால லேர்ன் பண்ணிக்க முடியல. இட் வாஸ் வெரி ஸ்லோ. அதுவும் கூட அது வந்து பை டைரக்ஷனல் கிடையாது. இப்போ என்கோடர் பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கும்போது இந்த சைடு இருக்கிற வார்த்தையோடும் இந்த சைடு இருக்கிற வார்த்தை ரெண்டுத்தையும் ஒன்னா புரிஞ்சுக்க முடியும். ஆனா டீகோடரால அதை புரிஞ்சுக்க முடியாது. லெஃப்ட்ல இருக்கிறது தான் புரிஞ்சுக்க முடியும். பட் ஸ்டில் இப்போ வந்து அதுதான் பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர். அதுதான் பர்ட். ஸோ அது வந்து பை டைரக்ஷனலா இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்ல. இப்போ நம்ம அனஃபோரா ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க வந்து அதோட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் நம்மளால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மற்ற லேர்னிங் மெக்கானிசம்ல கிடைக்குமான்றது டவுட் தான். ஓகே, பத்தி தெரியல. யா மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா அழகா தமிழ்லயே வந்து நீங்க பர்ட் மாடல் டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்ரோச்சஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா லைக் இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ நம்ம இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்தது வந்து நம்ம ஒரு லைக் பேப்பர் ப்ரெசன்டேஷன். திஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ் சேர்ட் பை டாக்டர் வி தனலட்சுமி. நம்மளோட இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை கொடுத்துடலாம். Dr. V. Dhanalakshmi, she has a master degree in English, Tamil, English and journalism, and she has also MPhil in Tamil literature. She has pursued her doctorate in linguistics. She also has a like PG diploma in natural language processing. After serving as assistant professor in various institutions, she has served as the HOD, Department of Tamil at SRM University, Chennai. And also she has worked as an assistant director at Tamil Virtual Academy, Chennai. Currently, she is working as Tamil assistant professor at RV College of Arts, RV Arts College, Sengalpattu. Her research particularly involves machine learning for Tamil computing. She has worked on multiple projects, including building dependency parser for classical literature like Kurundogai, and she has obtained multiple crores of rupees as a grant to coordinate multiple projects. So she has also written a book in Tamil computing as data-driven dependency parser for Tamil. So it's also noteworthy that she has also published a poetry book called Nilakala Ninevugal. She has involved in Tamil Nadu new syllabus and also book work for advanced Tamil and has introduced Tamil computing in it. So I'm honored to welcome her to the 20th Tamil Internet Conference and request her to chair the session. Ma'am, over to you. நன்றி பரமேஸ்வரி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 20வது உத்தம மாநாட்டின் இந்த 5ஆம் அமர்வில் பங்கேற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நேரம் கருதி நேரடியா நம்ம அமர்வுக்கு போயிடலாம். இந்த அமர்வுல 4 கட்டுரைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த அமர்வினுடைய தலைப்பு வந்து தொடரியல் மற்றும் சொல்லியல் பகுப்பாய்வு குறித்து அமைகின்றது. சிண்டாக்டிக் பார்சர் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் குறித்து தான் இந்த 4 பேப்பரும் இருக்கு. முதல்ல பேப்பர் வழங்க போறவங்க, கட்டுரை வழங்க போறவங்க முனைவர் விஜய் சுந்தர்ராம் அண்ட் பேராசிரியர் ஷோபா மேடம். விஜய் இருக்கீங்களா? வேற ஏதாவது பேர்ல இருக்கீங்களா? விஜய் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கேட்டிருக்காரு. பின்னாடி வராரா? அப்போ அடுத்த கட்டுரைக்கு போலாங்களா? ஓ சரிங்க. அப்போ அடுத்ததா கட்டுரை வழங்க இருப்பவர் வந்து முனைவர் பேராசிரியர் பழனிராஜன் சார். அவர் வந்து குறியீட்டு தரவக உருவாக்கத்தில் வினையடை குறித்த இடர்பாடுகள் குறித்து மொழியியல் நோக்கில் இந்த கட்டுரை இருக்கும். பழனிராஜன் சார், இந்த அமர்வு வந்து ஒவ்வொரு கட்டுரைக்கும் 15 நிமிடம் as usual எல்லா அமர்வுலையும் இருந்தது போலதான். ஒரு கட்டுரைக்கு 15 நிமிடம், அதுல
13 நிமிடம் அல்லது 12 நிமிடம் நீங்க கட்டுரை வாசிக்கலாம். 3 நிமிடம் அல்லது 2 நிமிடம் கேள்விகளுக்கு. சார் பழனிராஜன் சார் இருந்தாரு. இருக்காரு, அவர் மியூட்ல இருக்காரு. நான் வந்து அன்மியூட் பண்ண சொல்றேன். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க கட்டுரையை வழங்கலாங்க சார். நான் என்னோட பிபிடி ஷேர் பண்ணலாமா? பண்ணுங்க. சார் உங்க ஸ்கிரீன் ஒன்றும் தெரியல. ட்ரை பண்ணிட்டு. ஓகே. கட்டுரையாளர்கள் வந்து ஒரு 30 வினாடிக்குள் தங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கலாம். ஏன்னா யாருமே தங்களை பற்றி அறிமுகப்படுத்துறதே கிடையாது. ஒரு சுருக்கமாக 30 வினாடிக்குள் அல்லது ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து உங்களை பற்றி அறிமுகம் கொடுத்துட்டு அப்புறமேல நீங்க தொடங்கலாம். சிறப்பா இருக்கும். அவங்க படைப்பே அவங்கள பத்தி சொல்லிடும் நமக்கு. அதனால அவங்க சொல்லணும்னு தேவை. 30 செகண்ட்ஸ் சார், 30 செகண்ட்ஸ் சொல்லிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பகிர்ந்துக்க முடியலையா? வந்துச்சா உங்களுக்கு? இல்லைங்க. சார் இல்லைன்னா என் மெயில் ஐடிக்கு அனுப்புறீங்களா? எங்களுக்கு அனுப்பிருக்கீங்களா? எங்களுக்கு நான் ஓபன் பண்ணிட்டு பாக்குறேன். இல்லைங்க பழனிராஜன் ஓபன் பண்றீங்க? ஓகே. வந்துட்டோம். சரிங்க சார். தெரியாம பாருங்க. எஸ் சார். எஸ் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பழனிராஜன். இதற்கு முன்பாக இந்த தரவகத்தில் இதே பணியை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2000 தொடங்கி 2005 வரை கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் கார்பஸ் வந்து டேக் பண்ணோம். அது தரவத்தை உருவாக்கும் போது அதுல இன்னும் நமக்கு வந்து ஒரு தமிழ்ல வேர்ட் கிளாஸ், அதாவது சொல்லும்போது குறியீட்டு வகைகள் எத்தனை, ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி 8 பர்சன்ட் ஸ்பீச் வச்சிருக்கோம். அது மாதிரி தமிழ்ல வந்து ஒரு வரையா இருக்கலாம். சில பேர் வந்து 6 வேர்ட் கிளாஸ் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. சில பேர் அது 8, சில பேர் 10, சில பேர் 15 வரலையும் அந்த வேர்ட் கிளாஸ் வச்சிருக்கோம். இதனால இந்த இன்னும் ஒன்றும் சரியான குறியீட்டு தரவகத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் குறியை நமக்கு இன்னும் கொண்டு வர முடியல. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குறியீட்டு தரவகத்தை உருவாக்கியிருக்கும். அதில் சில இடர்பாடுகள் இருக்கு. இன்னொன்று வேர்டு கிளாஸ்க்கும் சஃபிக்ஸ்க்கும் நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு வரையறை செய்யாது. சில இதில் வந்து நம்ம இதை வேற்றுமை அடைகள், வேற்றுமை குருகுகள் அப்படின்னு சொல்லி சில சில இதை நம்ம இதை வினை அடைன்னு சொல்லி வச்சிருக்கோம். இதுமாரி இந்த மாதிரி உள்ள இந்த வினையடை, பெயரடை, பின்னுறுப்புகள் சொல்லக்கூடிய சொல்லுறுப்புகள் இதுல வந்து ஒரு தெளிவு நமக்கு இன்னும் ஏற்படலை. 29 வருஷமா இந்த தரவுகள் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த சொல்லக்கூடிய ப்ராசஸ் ஸ்பீச் உருவாக்கியிருக்கோம். இதுல வந்து அடிப்படையா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு தரவு குறியீடு ஒன்று உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்வகை குறியீடு நம்ம இன்னும் இவ்வளவு வருஷமாவும் இது அந்த ப்ராசஸ் ஸ்பீச் தமிழ்ல வந்து எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வரையறுக்க வேண்டும் அப்படிங்கிறத முதன்மையாக கருத்தை வைக்கிட்டு மேலும் வந்து அதுக்கு பிறகு இது வந்து எந்தெந்த குறியீடுகள் வந்து நமக்கு ஒரு மாதிரியான மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நான் 2 இதுல முதன்மை எடுத்திருக்கேன். ஒண்ணு வந்து பின்னுறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த வேற்றுமையை பயன்படுத்தி வருகின்ற வினையச்சமாகவும் பெயரச்சமாக இருக்கக்கூடிய சொற்கள் எவ்வாறு அது வினையடைக்கும் இல்லை பின்னுறுப்புகளும் எங்க மாதிரி பவுண்டரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணியிருக்கேன். இதை பத்தி இந்த அறிஞர் பெருமக்கள் இதை பத்தி உங்களுடைய ஆலோசனை வாங்கினால் உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கற்றி நான் தொடங்குறேன். தொல்காப்பியர் காலத்துல வந்து சொல்லுக்கு வந்து 2 சொல்லாதான் முதன்மையை பிரிச்சுக்கங்க. ஒண்ணு வந்து பெயர், இன்னொன்னு வினை. இந்த இடைச்சொல்லும் குறிச்சொல்லும் வந்து பெயரை வினையும் பற்றி வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது தொல்காப்பியர் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. தொல்காப்பியர் காலத்துல அதுக்கு பின்னாடி இந்த உரையாசிரியருக்கு வர ஏறக்குரிய 17ஆம் நூற்றாண்டு வரை இதே நிலவையில சொல் வந்து பெயர், வினை, இடை, உரி இந்த 4 சொல் அடிப்படையில வந்தது. இது தொல்காப்பியர் ஏன் 2 பிரிச்சான்னு பார்த்தோம்னா அது வந்து அமைப்பு அடிப்படையிலும் பொருள் அடிப்படையிலும் அந்த சொல் பாகுபாடு செய்திருக்கிறார். ஒண்ணு பொருண்மை நிலையில பாத்தீங்கன்னா பெயர், வினை, உரிச்சொல் இது 3மே வந்து பொருண்மை அடிப்படையில இதை ஒரு பெயர் அடிப்படையில் அதாவது தனியா பிரிச்சு சொல்ல முடியும்.
இந்த இடைச்சொற்கள் வந்து இலக்கண பொருள்படி இலக்கண பொருளை உணர்த்தக்கூடியது. அதனால இது இலக்கண பொருளாகும். இதற்கெல்லாம் பெயர் சொற்களில் உள்ள பெயர் வினை தனி பொருள் கொடுக்க முடியும் என்பதாக பெயர் வினை தனியாகவும், மீதி சொற்களை வந்து அவரை ஒரு இடையால், அதாவது இதுக்கு வந்து அதற்கு துணையாக செயல்படக்கூடிய சொற்கள் என்பதனால இதை இடைச்சொற்கள் என்று வகுத்து வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் அவர் 4ஆக பிரித்திருக்கிறார். அதுல 3க்கு வந்து அகராதி சொல் கொடுக்க முடியும். பெயர் வினை உரிச்சொல் 3ம் அகராதி போட முடியாது. மீதி இருக்கிற இடைச்சொல் மட்டும் இது இலக்கணம் போட முடியாது. பழந்தமிழில் காணப்படும் வினையடைகள் பெரிதும் உருவுகள் இன்றி காணப்படும். உரிச்சொல்ல பாத்தீங்கன்னா உரிச்சொல் அனைத்துமே வந்து வினையடையாவோ பெயரடையாவோ மீது பயன்படும். அப்புறம்தான் நனி தவ எல்லாம் அங்கு உள்ள வினையடைகளாக செயல்படும். இந்த 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 4 விதமான வேர்ட் கிளாஸ் என்ற அமைப்புல இருந்து 17ஆம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பியர்களுடைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து தமிழ் இலக்கணத்தை எழுத வரும்போது இல்லை தமிழை கற்றுக்கொள்ளும் போது அவர்கள் வந்து ஆங்கில முறைக்கு இணையான வேர்ட் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வரும்பொழுது வீரமாமுனிவர், ரோனியர், கால்டுவெல், இவங்கெல்லாம் வந்து இந்த ஐரோப்பாவுடைய 6, 8, 9 என்ற இந்த அமைப்பு முறையில இலக்கணத்தை எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் மொழியியல் அறிஞர்கள் உள்ள வரும்போது அதே அந்த ஐரோப்பா கிறிஸ்தவ மாதிரியார்கள் கொண்டு வந்த அந்த இலக்கணத்தை அடிவொட்டியே மொழியியல் அறிஞர்களும் இந்த மொழியியல் கருத்துல அதில் வரும்போது பாத்தீங்கன்னா பெயர், வினை, வினையடை, பெயரடை, பின்னுருவு. இப்ப இங்க வந்து வேற்றுமை சொல்லுகள் இந்த எல்லாமே வேற்றுமை உருவோடு நின்று இருந்தது பின்னுருவு, அதாவது சொல்லுருவு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பொசிஷன் ஒரு கேட்டகரி வந்து முதலாக மிஷனரி கிராமர்ல தான் பார்க்கணும். மிஷனரி கிராமர் முதல்ல எழுதுறது வந்து 1756 நம்முடைய ஜி போப் எழுதும்போது அதுல இருந்து வருது. அது லத்தீன்ல எழுதினாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல இருந்து, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்ப அதுல இருந்து தொடர்ந்து எல்லாருமே அதை போஸ்ட் பொசிஷன் ஒரு கேட்டகரியாவே எழுதிட்டாங்க. வேற கன்ஜெக்ஷன் ஒரு கேட்டகரி, கிரிட்டிக்ஸ் ஒரு சொற்கள் அமைப்பு பிரிச்சுக்கலாம். இந்த வேர்ட் கிளாஸை வந்து இவங்க வந்து முதல்ல ஆர்டன் பிரிக்கும் போது ஒரு நிமிஷம் ஆர்டன் வந்து 1810 1800லயே அது 1810 அது வெளியாயிடுது. அது இந்தியாவில் வந்து 1910 வெளியிடுறாங்க. இந்த 8 சொல் வகைகளாக வந்து ஆர்டன் பிரிக்கிறார். நவுன், ப்ரொனவுன், வினை, அட்ஜெக்டிவ்ஸ், போஸ்ட் பொசிஷன்ஸ், எண்கள், அளவடைகள், பெயரடையில் அவர்கள் எண்கள், அளவடைகள் எடுத்துக்கலாம் ஒரு தனி வகுப்பாக பண்ணியிருக்கிறார். இந்த இடையில வந்து நுகுமான் வந்து ரொம்ப லேட்டஸ்டா வரும்போது, நுகுமான் அரசியலிங் வரும்போது பேசுறதுல வந்து 5 பிரிவுகளாக வினை, பெயர், வினை, பெயரடை, வினையடை, இலக்கண சொற்கள். இதுக்கு மேல வந்து ஆர்ஷர் வந்து 1982 பிரிக்கும்போது பெயர், வினை, பெயரடை, பின்னுருவுகள், எண்கள் என்று 6 வகையாக பிரிக்கிறார். தாமஸ் லெஹ்மன் அவர்கள் வந்து 10 சொல் வகையாக பிரிக்கிறார். பெயர், பதிலி பெயர்கள், வினைகள், பின்னுருவுகள், பெயரடைகள், வினையடைகள், அளவடைகள், குவான்டிஃபையர், சுற்றுப்பெயர்கள், டிட்டர்மினர்ஸ், இணைப்பிடச்சொற்கள், கன்ஜெக்ஷன், மிதவை ஒட்டுகள், கிரிட்டிக்ஸ். இப்படின்னு தாமஸ் லெஹ்மன் அவர்கள் 1989 எழுதுறதுல வச்சிருக்கிறார். இதுக்கு பின்னாடி இக்கால இலக்கணத்தில் எழுதுற கோதன் ராமன் பொற்கோ அவர்கள் கிட்டத்தட்ட 10 முதன்மையாகவும் மேலும் சில 5 துணை, அதாவது ஒட்டுகளாகவும் பிரித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெயர், வினை, பெயரடை, வினையடை, வல்லடை, இன்டென்சிஃபையர்னு சொல்லக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் அட்வர்ப்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ், அதாவது பெயரடையும் வினையடையும் ஏற்கக்கூடிய வல்லடையாகவும் ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்திருக்கிறார். அதாவது இணைப்பிடைச்சொற்கள் அப்படின்னு ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கு, வியப்பிடைச்சொற்கள் இன்டர்ஜெக்ஷன் இருக்குன்னா, அறிமுகம் இன்ட்ரோடக்டரி அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்கார். அழைப்பாளர் சம்மோனர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, பதிலளிப்பாளர் ரெஸ்பான்சிவர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இது வந்து இந்த 10 வகைகளும் வந்து பொப்ப அவர்கள் வந்து இதுக்கு அதோடு சேர்த்து இந்த 5 சிறிய வகைகள் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஒட்டுகள் இருக்கு, சஃபிக்சஸ் இருக்கு. பின்னுறுப்புகள் வந்து இதுல வந்து ஒட்டுகளாக தான் போஸ்ட் பொசிஷன் கொண்டு வந்துருக்காங்க. வினையச்சங்கள் வர்பல் பார்ட்டிசிபிள்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. மிதவை ஒட்டுகள், நிரத்திகள், அது வந்து உங்களுக்கு பப்ளிக் பாப் சொல்லக்கூடிய இந்த அர்த்த நேரம் கொண்டு வந்துருக்காங்க. இப்படி இவ்வாறாக இந்த சொல் வகைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6, 8, 10, 15 இந்த வேட்டைகள்ல வருது. இப்ப நம்ம அட்வர்ப் நேரம் வந்துட்டோம். அட்வர்ப் வந்து வினையடைகள் வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து அடிப்படையா 3 விதமா பிரிக்கிறோம், வேற வெவ்வேறு விதமாக பிரிக்கப்பட்டுள்ள அல்லது வெவ்வேறு விதமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்திருக்கு. முதல்ல வந்து வினையடைகள், தனிநிலை வினையடைகள், கூட்டு வினையடைகள், இது 2ஆ பிரிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அது மேனர் ஆஃப் அட்வர்ப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம், அதோடைய பண்பாடு அடிப்படையில். தற்கால தமிழகத்தில்
1200க்கும் மேற்பட்ட வினையடைகள் இருக்கிறதாக டி. ரகுநாதன் அவர்கள் தன்னுடைய ஆய்வேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆய்வேடு அன்பப்ளிஷ்டு டிசர்டேஷன். இத வினையடை எப்படி நம்ம அறிஞ்சுதான் கேட்டீங்கன்னா, எதை எப்படி என்ன விதத்தில் எப்போது என்று கேள்வி கேட்டீங்கன்னா அந்த தொடர்ல அதுல வர்ற ஒரு பதில் தான் வந்து அதுக்கு வினையடையாக இருக்கிறது என்ற அடிப்படையில இந்த வினையடையை நம்ம வினையடைகளை பற்றி நிறைய வரலாற்று ஆய்வு தமிழ் சிலபல் வந்து நிறைய ஆய்வு நடந்திருக்கிறது. தமிழ் சிலபல் எம்னோ, அப்புறம் வந்து ஆஷர், கோதண்டராமன், லெகுமான், தாமஸ், லெகுமான், அழுத்தலிங்கம், டி. கே. ரகுநாதன், ஆசியதாரா அப்படின்னு கோயம்புத்தூர் பாரத ஆராய்ச்சி இவர்கள்லாம் இதை பத்தி ஒரு விரிவான ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்ப வினையடையும் எப்படி இருக்குதுன்னு உதாரணத்துக்கு, உன் அடையாளம் வெளியே வராது அப்படிங்கும்போது, இந்த அடையாளம் வெளியே அப்படின்னு போது இந்த வெளியே வந்து நேரடியா வந்து அடையாளத்துக்கு உன் அடையாளம் சொல்லி வெளியே வராதுங்கிறது வினைச்சொல்லோட வெளியே வராது. கனமழை தொடர்வதால் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். இங்க இந்த இடத்துல வெளியேங்கிறது வினையடையாக பயன்படுகிறது. கனமழை தொடர்வதால் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம். முழு ஊரடங்கின் போது அத்துமீறி வெளியே வர சுற்றுபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்கிறது. இந்த தொடர்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே என்ற சொல் வினையடையாக பயன்பட்டு இருக்கிறது. நம்ம அடுத்து பின்னூறுகளுக்கு போறோம். பின்னூறு என்பதே தனி சொற்களாக இதுவரை வந்து யாரும் இதை தனி சொற்களாகவே இதை பார்க்கவில்லை. மிஷினரி கிராமர் மட்டும்தான் அது தனி சொற்களாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஆங்கிலத்தோட தாக்கத்தினால ஆங்கிலத்தோட ஆஃப்டர், பிஃபோர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்த சொற்கள் அடிப்படையாக வச்சு அவங்க பின்னூறுகள் வந்து ஒரு தனி சொல் வகையாக எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் தனி சொல் வகையாக இருக்கு. இன்னைக்கு ஏறக்குறைய 400 வகையான பின்னூறுகள் நம்ம தமிழிலேயே பயன்படுத்தும். பின்னூறு என்பது தனி சொற்களாக அமைப்பு நிலையிலும் பயன் நிலையில் வேற்றுமை பொருளையும் உணர்த்துவதால் இதனை தனியொரு சொல்வகையாக ஐரோப்பிய இலக்கண அறிஞர்கள் கருதினார். பின்னொரு பத்தி நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். அது ஆங்கிலத்தை வந்து போஸ்ட் கொஸ்டின் இஸ் a verb it occurs after noun that may not be occur at the case markers. இந்த அடிப்படையில இந்த பின்னூறு அமைந்திருக்கும். பின்னூறுகள் ஒரு தொடரில் பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையே ஒரு விதமான பொருள் தொடர்பு ஏற்படுத்தும். இதுதான் வேற்றுமை உருவம் செய்யுது. அதையெல்லாம் பின்னூறும் செய்யும். இதை சொல்லுறவங்களோட நீங்க புரிஞ்சுக்கலாம். பின்னூறுகள் சொல்லுறவர்கள் பெயர் மாற்றம் ரெண்டுமே பொருள் அடிப்படையில் உண்டு. வேற்றுமை உறவுகள் செய்கிற அதே தொழிலை தான் இந்த பின்னூறுகளும் செய்கிறது. தொடரில் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் ஒரு விதமான பொருள் தொடர்பு ஏற்படுத்தும். இத்தகைய பொருள் தொடர்பை தமிழில் வேற்றுமையான கூறுவோம். தமிழ் இலக்கணம் இல்ல திராவிட இலக்கணத்துல வேற்றுமை உறவும் பின்னூறுகளும் 2 படிநிலைகளில் இந்த வேற்றுமை தொடரை பயன்படுத்துவோம். ஆங்கில இலக்கத்தில் ப்ரிபோசிஷன் என்று சொல்லுவோம். தமிழில் வரும்பொழுது இல்ல இந்திய மொழியில் வரும்போது இது வந்து போஸ்ட் பொசிஷன் அண்ட் கேஸ் மார்க்கர்ஸ் என்று 2 படிநிலைகளை இதை பயன்படுத்தும். இப்ப பின்னூறுகள் வந்து சொன்னா அவன் கடைக்கு வெளியே, இப்ப இந்த இடத்துல அவங்க அங்க வந்து வெளியேங்கிறது வந்து வெளியே சுற்றாதீர்கள் அப்படிங்கும்போது அது எந்த ஒரு நவுனோடையும் இல்லாம அது வினையோட விரிவாக இருந்தது. வினையை விவரிப்பதாக இருக்கிறதுனால அது வினையடையாக இருக்குது. இந்த இடத்துல அவன் கடைக்கு வெளியே இது ஒரு நவுன் ஃப்ரேஸோட நவுனோட எக்ஸ்டென்ஷனாவே இருக்கும். ஒரு பெயர் தொடரோட எக்ஸ்டென்ஷனா இருக்கிறதுனால கடைக்கு வெளியே வேகமாக சென்றான். இந்த இடத்துல வேகமாக கட்டிருக்கிறது வந்து வினையடை, வெளியேங்கிறது வந்து நவுன். இது ஏன் வெளியே கடைக்கு வெளியேன்னா கடைக்கு வெளியேங்கிறத ஒரு பெயரோடைய எக்ஸ்டென்ஷனா தான் இருப்பான். அதனால இதை கடைக்கு வெளியே அப்படிங்கும்போது இதை பின்னூறு பார்க்கும். அங்கே வெளியே சுற்றாத எங்கும்போது அங்க வினையடையாகவும் சொல்ல அமைந்திருக்கு அப்படின்னு படிக்கிறோம். இந்த சொற்கள் பெரும்பாலும் வந்து 4ஆம் வேற்றுமை குரூப் வர்றதா தான் இது அதிகமா இருக்கும். 4ஆம் வேற்றுமை குரூப் அல்லது ஜெனட்டிவ் சொல்லக்கூடிய 5ஆம் வேற்றுமை குரூப் தான் பிறகுதான் இந்த பின்னூறுகள்லாம் நிறைய இருக்கு. இதுதான் வந்து பின்னூறுகளும் வினையடையோடையும் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது. மற்ற பின்னூறுகளும் மற்ற வினையடைகளும் வந்து நமக்கு பெரிய அளவுல மயக்கத்தை ஏற்படுத்தாது. அவன் கடைக்கு வெளியே வேகமாக சென்றான். இல்ல உங்களுக்கு தெரியும் அவன் ப்ரொனவுன் இருக்கு. இது வந்து நவுன் அண்ட் ப்ரொனவுனுக்கு அடுத்துதான் இந்த போஸ்ட் வருது. கடைக்கு வெளியே வேகமாக சென்றான் அப்படின்னு போகுது. அப்புறம் கடைக்காரர் கடைக்கு வெளியே போனார் அப்படின்போது கடைக்கு வெளியே அப்படின்னு எக்ஸ்டென்ஷனா வினையடை பின்னூறுகள். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இது நமக்கு ஒரு வேர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து, அடுத்ததாக, அடுத்ததான, அடுத்தபடி, அடுத்தாக்கும், அடுத்தபடி ஒரு 16 ஃபார்முகள் வந்து நம்ம ஒரு ஸ்டெம் வினை அதாவது சொல்லுறதுல இருந்து 15-16 எக்ஸ்டர்னல் ஃபார்ம் நம்ம கிடைக்கும். அது விரிவாக்கமாக அது வினைத்து அதாவது அதோட
என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இந்த பின்னொரு தெரிவாக பார்க்கலாம். அடுத்துன்னு எடுத்தீங்கன்னா அடுத்ததாகன்னு சொல்லுவாங்க, அடுத்ததாகனா அடுத்தபடியாகன்னு வரும், அடுத்தபடியான, அடுத்தாற்போல், அடுத்தாற் போன்று, அடுத்தாற் போல, இப்படி இந்த சொற்கள் வந்து வரிசலா ஒன்னொன்னுல இருந்து. முன் எடுத்தீங்கன்னா முன், முன்னே, முன்னால், முன்னாடி, முன்பாக, இன்னொரு சொல்ல வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு இதுமே நமக்கு 300 அடிச்சிருக்கவும் கிட்டத்தட்ட 400 விரிவான சொற்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சி நடக்க போகிறது அப்படிங்கும்போது அடுத்தபடியாக வந்து நேரடியா இது போக்குறது வர்ப்பு கிடையாது. அடுத்தபடியாக கலை நிகழ்ச்சி நடக்க போகிறது, அங்கே ஒரே சத்தம் அடுத்தபடியாக கொசு தொழிலும் இருக்குது. இது எந்தோட நவுனுடைய, அதாவது பெயர் சொல்லுடைய எக்ஸ்டென்ஷனாக இது இல்லாம நேரடியா இது வினையை விவரிக்கதான் அமைக்கிறதுனால இது வினை அடைன்னு நேரடியாக சொல்லுவோம். அடுத்தபடியா வரும்போது கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வம்சாவளியை சார்ந்த சிரிஷா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. சென்னைக்கு அடுத்தபடியாக சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த திருச்சி நகரம் விளங்குகிறது. இது ரெண்டுமே வந்து பெயர் தொடரை அல்ல பெயர் தொடர் எக்ஸ்டென்ஷனாக அதோடைய விரிவாக இருப்பதனால இது பின்னுருவாகவும், இது வந்து முன்னாடி சொன்னது வந்து வினையடையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு. இதுவரை உள்ள தரவகத்துல வந்து இதை வந்து பின்னுறுப்புங்கிற ஒரு தனி கேட்டகரியாகவும் இது வந்து யாரும் எடுக்கலன்னு நான் எனக்கு தெரிஞ்ச வந்து கருதுறேன். யாராவது எடுத்துருந்தா அதை அழிச்சு பார்க்கலாம். தமிழில் வினையடைக்கும் பின்னோருக்கு இடையே மயக்கம் இன்னும் 3 நிமிடங்கள்ல முடிச்சுக்குங்க சார், அப்புறம் கேள்விகளுக்கு போயிடலாம். பின்னோர்களாக வருகின்ற சொற்கள் அனைத்தும் வேற்றுமை உறவை ஏற்றும் ஏற்காமலும் வேற்றுமை தொடரில் வரும். அவ்வாறு வருகின்ற பின்னூர்வு சொற்களை பிரித்தறிவது எளிது. இவ்வகை சொற்கள் வினையடையலாக வருவதில்லை. எனவே இவற்றை பின்னூர்கள் என்று தேர்வு செய்யலாம். கணினி தானியங்கு முறையில் குறியீட்டு வழங்குவதும் எளிதாகும். இக்கால தமிழில் பயன்படுத்தும் சொற்களை தரவக அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டால் தமிழில் பெயர் கொண்ட சொல் வகைகள் உறுதி செய்ய இயலும். மேலும் தமிழில் பயன்படும் இலக்கண சொல்வகைகள் அவற்றின் சொற்றொடரும் சொற்பொருளும் தெளிவாக அறையும். இந்த அளவுல என்னோட உரையை நான் மகிழ்ச்சி. வேற கேள்விகள் வந்தா நன்றிங்க சார், சிறப்பான உரை. எப்பவுமே வந்து இந்த பின்னுறுப்புக்கும் வினையடைக்கும் ஒரு நூலிலையில நிறைய வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதை டேகிங் பண்றப்போ நிறைய சிக்கல் இருக்கும். அது குறித்து நீங்க பேசுனீங்க. இதுல கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். ஓரிரு கேள்விகள், வினாக்கள் வரவேற்கப்படுகின்றன. வாக்கியத்துல வினைய வச்சு நாம வந்து அந்த வேற்றுமை பெயர்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். அதாவது கேஸ் ஃப்ரேம்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? அதே அந்த கேஸ் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு வினையடை வைத்து ஏதாவது கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருதா? அதை பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க இப்ப வந்து நம்ம வந்து 6ஆம் வேற்றுமை தவிர பாக்கி எல்லா வேற்றுமையுமே வந்து வேற்றுமை போட்டாவே வினை வந்துடும். உடனே வந்துடும். நீங்க ஒரு அவனை ராமனைன்னு போட்டீங்கன்னா அடுத்தது வறுப்பு வச்சுதான் முடிச்சு அவங்க சட்டம். இதுதான் முடியல. நீங்க அந்த கேஸ் ஃப்ரேம் நீங்க வந்து மாடர்ன் கேஸ் பண்றதுனால முடியாது. நீங்க கூட அதுல ஒரு 30-40 இதை வச்சிருக்கீங்க பின்னாடி அந்த லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது அவங்க அட்ஜங்ஷன் சொல்றாங்க. இப்ப அட்ஜங்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் 2 சொல்றப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் கேஸ் ஃப்ரேம்ல வரும். அட்ஜங்ஸ்லாம் அதை வந்து அந்த அட்வர்பியல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அட்வர்பியல்லாம் நீங்க வேகமாக வந்தான் மட்டும்தான் நீங்க அட்வர்பியல்னு எடுப்பீங்க இல்லையா? வீட்டுல இருக்கிறான், வீட்டுல படிக்கிறான், இது இட வேற்றுமையே கூட அவங்க வந்து வினையடை மாதிரி சொல்றாங்க. அத அட்ஜங்க்ஷன் சொல்லிட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து வினையடை பொருண்மை இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்ம வினையை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்குங்களா சார்? இப்ப வீட்டில் இருந்தால்னா வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்குள் இருந்தாலும் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள் இருந்தாலும் இப்ப டேட்டுக்கு அப்புறம் உள்ள இருக்கு. இது நம்ம வந்து போஸ்ட் பொசிஷனா எடுக்கணும். டேட்டுக்கு அப்புறம் இருக்கிற குள் பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இப்ப இருன்னு சொன்னா உங்களுக்கு இடம் வேணும் இல்லையா? இடம் இல்லாம இருக்க முடியாது. இப்ப நீங்க பார்க்கிறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, பார்க்கிறேனுக்கு ஒரு ஆள் வேணும் பாக்குறதுக்கு. அது எங்க பார்த்தோம்ங்கிறது வந்து பிரச்சனை இல்லை. அது எங்க பார்த்தோம்னு சொல்றது வந்து வினையடை பொருள்ல வருதுன்னு சொல்றாங்க அவங்க அட்ஜங்க்ட் மாதிரி இல்லையா? எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லை வாக்கியத்துக்கு. யார பாத்தீங்க அவ்வளவுதான் தேவை நமக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த வினையடை பண்பு வந்து வேற்றுமைக்கும் இருக்கு. அது
இருக்கு. வேற்றுமை உருவுக்கே அந்த வினையடை பண்பு இருக்கு. இப்ப நான் வந்து நல்லா பார்த்தேன்னு சொல்றது வந்து வினையடை இல்லையா? எங்க பாத்தீங்கன்னு சொல்றதும் வினையடை பொருள்ல தான் சொல்றோம் நாம. அதே மாதிரி உள்ள அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த வினையடை பிரச்சனைக்குள்ளதான் அவங்க தனலட்சுமி சொன்னாங்கல்ல, நூலிழையில வித்தியாசம் இருக்குன்னு. நூலிழையில இல்ல அது, அது பல இழைகள்ல வித்தியாசம் இருக்குது. இது வினையடை மட்டும் எடுத்துருக்கேன். இது பெயரடி பத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? பத்தி பற்றிய அதே மாதிரி அடுத்த அதெல்லாம் வினையடைய வந்து பெயரடியா இருந்தாலும் பிரச்சனை தான். நான் ரொம்ப எடுக்காம நான் வினையடை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எல்லாமே அந்த கேட்டகரி எல்லாமே பிரச்சனையா தான். வினையடை நீங்க வந்து அந்த ஆக உருவு எடுக்கிறதெல்லாம் வினையடைன்னு சொல்றீங்க இல்லையா? சில அப்படின்னு சொல்றீங்க சார். அது இல்லாமலும் இருக்கும். வந்து எதிரில் இருக்குது, வீட்டுக்கு எதிரில் இருக்குங்களா? எதிரில் இடவேற்றுமைக்கு மாதிரி வருது பாருங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இததான் வந்து நாங்க சிஐல டேக் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கோம்னா, ஸ்பேஷியல் அண்ட் லொகேஷன் கொடுத்து என்எஸ்டி டேக். இப்ப நாங்க வந்து இப்ப ஆக்சுவலி அனாலிசிஸ்ல ஒரு 1 மில்லியன் வேர்ட்ஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம்னா, இது எல்லாம் அட்வர்பா பண்ணணும், டேக் பண்ணணும். திருப்பி அதே இதெல்லாம் 2005 அங்க போய் சிஐல இதே வேலையெல்லாம் பண்ணோம். இதே வேலையை டேக் பண்ண போனோம். அதாவது ஒரு 3 மில்லியன் வேர்ட்ஸ் டேக் பண்ணியாச்சு. அது என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் 10,000 வேர்டு மேனுவல் டேக் பண்ணுவோம். அப்புறம் கார்பஸ்ல வந்து ட்ரெயின் பண்ணி அது 10,000 வேர்டு, 20,000 வேர்டு, இப்படியே கிட்டத்தட்ட 50,000 வேர்டு மேனுவலாகவும் 50,000 வேர்டு மிஷினும் பண்ணி கிட்டத்தட்ட டேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் என்எஸ்டியா பண்ணியாச்சு. பிஸ் டாக்ஸ் செட் வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இப்பவும் பிஸ்ல என்எஸ்டி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் பேபி, நீங்க அந்த இடத்துல என்எஸ்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்எஸ்டிங்கிறது ஒரு லைக் எப்போ நவுன் ஃபீச்சர்ஸ் இருந்தா மட்டும்தான் அது என்எஸ்டி, இல்லைன்னா அது பிஎஸ்பியாவும் பண்ணலாம், இல்ல நீங்க ஆர்பியாவும் பண்ணலாம். சோ அது வந்து என்எஸ்டி பண்ணலாம். என்ன பிரச்சனை இருக்குன்னா, என்எஸ்டின்னு போட்டது எல்லாமே ஒண்ணு வந்து அது வந்து ஸ்பேஷியல் டெம்பரல் லொகேஷன் நோஷனல் தான். அதுதான் போட்டிருக்கோம் எல்லாமே, மேலே கீழே எதிரே எல்லாமே ஸ்பேஷியல் டெம்பரல் நோஷன். இது எல்லாமே இந்த கேட்டகரியில தான் இருக்கு. ஆனா நீங்க ஆக்சுவல் சென்டென்ஸ் நீங்க ஃபர்தரா போது நம்ம பெரிய என்எல்பியில கொண்டு போகும்போது இது ஆக்சுவலி இது என்எல்பி உள்ள ரோல் போகும்போது இது மிகப்பெரிய ரோல் உள்ள வரும். இப்ப என்ன சொல்ற, இப்ப வீட்டுக்கு வெளியே போனான்னா நீங்க அவுட் சைட்ல இருந்து கொடுப்பீங்களா அந்த இதை? நீங்க அட்வர்ப்னு எடுத்துப்பீங்க இல்லையா? நம்ம டைம் இன்னும் மூணு கட்டுரைகள் இருக்கு. சரி, அதனால நான் டைம் நான் முக்கியமா நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது எப்படின்னா, நாம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த நீங்க ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, அந்த டேகிங் பொறுத்தவரையிலையும் டேகிங்க்கு ராஜேந்திரன்லாம் நிறைய பண்ணிருக்காரு. நம்ம we need to have a standardized committee ஒண்ணு வேணும் நமக்கு. We all have to sit together and what we need to decide, எப்படி நாம டேக் பண்ண போறோம், எப்படி எதெல்லாம் டேக். நீங்க என்எஸ்டின்னு சொல்றீங்க, அப்புறம் அட்வர்பியல்னு சொல்றீங்க. அது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரே கார்பஸுக்கு 2 டாக்ஸ் 2 இடத்துல அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அது வந்து சரி, அநேகமா அது வந்து அவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்எஸ்டிங்கிறது டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட், ஆர்பிங்கிறது டிஃப்ரெண்ட். அது ஆர்பி நீங்க பென் ட்ரீ பேங்க்ல வந்து அது சம்திங் டிஃப்ரெண்ட். மேபி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதே நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு தமிழுக்காக ஒரு நல்ல பியூர் டாக்ஸ் செட்டோ இல்ல மத்த எல்லா சின்டாக்டிக் டாக்ஸ் செட்ஸ் பண்ணி ஆகணும். எஸ், வேணும். அது இவ்வளவு நாள் அவனுக்கும் நடக்கல பாருங்க. அதுதான் நம்ம சார் ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப பரமேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி இப்ப என்எஸ்டின்னு சொல்றது, இப்ப பழனிக்கண்ணன் சார் சொன்னாரு வீட்டுக்கு வெளியே சென்றான். இப்ப அந்த இடத்துல நம்ம என்எஸ்டி போட மாட்டோம். அதே வீட்டின் வெளியில், அதாவது லொகேட்டிவ் மார்க்கர் அந்த மாதிரி கேஸ் மார்க்கர் எடுக்கிற பட்சத்துல மட்டுமே தான் நம்ம வந்து என்எஸ்டி போடுறோம். அதாவது நவுனுக்கான அந்த பண்பு உடையும் போது மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம என்எஸ்டி போடுறோம். அதுதான் வந்து பிஸ்லாக்ஸுடைய முறை. இல்ல அது லொகேட்டிவ் கேஸ் மார்க்கர் தான் இருக்கு. அப்படியே நீங்க வந்து அதை என்எஸ்டி போடுறோம். அதுல கேஸ் மார்க்கர் நம்ம இது அது அடுத்ததுக்கு போங்க நீங்க. இப்போதைக்கு முடியாது, அது நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். நன்றி. பல விவாதங்களுக்கு இட்டு சென்ற முனைவர் பழனிராஜன் நன்றி.
ஒரு டாக்ஸஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணணும், இன்னொன்னு வேர்ட் கிளாஸ் நம்ம ஐடென்டி பண்ணுவோம் தமிழ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து விஜய் சுந்தர்ராஜ் படிக்கிறாரா? அவர் வந்திருக்காரு. விஜய் தான் பேசினாருங்கய்யா. விஜய் நீங்க இப்போ உங்களுடைய கட்டுரை வழங்கலாம். தேங்க் யூ மேம். நான் பிரசன்ட். ஓகே விஜய். என் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா? பண்ணுங்க. உங்களை கோ-ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். சார் என்ன கட்டுரை தெரியுதுங்களா? தெரியுதுங்க விஜய். ஒரே நிமிடம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னுடைய டாபிக் வந்து நான் ஃப்ரேஸ் கோரெஃபரன்சிங் யூசிங் ட்ரீ தியரம். நான் ஃப்ரேஸ்னும் போது ஒரு பொருளை தர பெயர் சொற்கள், ஒரு பொருளை குறிக்கிற பெயர் சொற்களை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து நவுன் ஃப்ரேஸ் கோரெஃபரன்சிங் உடைய வேலை. The presentation is organized in this format. Objective of this, what is a coreference type, our approach, experiments and results, and the error analysis. உங்களோட செகண்ட் ஸ்லைட் வரல, ஜஸ்ட் பாருங்க. அவுட்லைன் தான் செகண்ட் ஸ்லைடு. ஓ சாரி சேல் பேஜ்லயே இருக்குதுன்னா வாங்க. இப்ப நம்ம ஒரு கட்டுரை வந்து நல்ல கட்டுரைன்னு எப்ப சொல்லுவோம்னா, அது வந்து ஒரு கோர்வையை எழுதியிருக்கும் போது தான் வந்து நல்ல கட்டுரை சொல்லுவோம். ஒரு கட்டுரை நல்ல கட்டுரை ஆகணும்னா அதுல இலக்கண பயன்பாடுகள் எல்லாம் வந்து சரிவர பயன்படுத்தி இருக்கும் போது அது கோர்வையாகும். இந்த இலக்கண பயன்பாடுகள் அதான் வந்து நம்ம வந்து இந்த கோர்வையா கொண்டு வரதுக்காக வர்றதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் மார்க்கர்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு கொகிசிவ் கொண்டு வர்றதுக்கு ப்ரோனவுன்ஸ், ரிஃப்ளெக்சிவ்ஸ், ரெசிப்ரோக்கல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ், ஒன் ஆன் ஃபோர்ஸ், நவுன் ஆன் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொகிசிவா இருக்கும். இந்த பர்டிகுலர் டாஸ்க்ல வந்து நான் ஃப்ரேஸ் கோரெஃபரன்ஸ், அதாவது ஒரு பொருளை குறிக்கிற பெயர் சொற்களை கண்டுபிடிக்கிறத பத்தி பிரசன்ட் பண்றோம். இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னன்னா, இட்ஸ் a subtask of coreference chain resolution. So what is coreference chain? Coreference chain is formed by grouping various anaphoric expressions referring to the same entity. The coreference chain resolution வந்து ஆல்மோஸ்ட் 2000 இருந்தே வந்து ரிசர்ச்ல இருக்கிற ஒரு டாபிக். சூனட்டால்னு சொல்லிட்டு அப்ப வந்து முதல்ல வந்து ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னிக் வச்சு பண்ணியிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணி டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்ல வந்து ஒர்க் நடந்திருக்கு. டெசிஷன் ட்ரீ வச்சு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ராபபிலிட்டி மாடல் பயன்படுத்தி, மல்டி சிவி பேஸ்ட் அப்ரோச், இப்போ ஈவன் டீப் லேர்னிங், லேட்டஸ்ட் டெக்னாலஜியான டீப் லேர்னிங் வச்சு வந்து கோரெஃபரன்ஸ் ரெசல்யூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த நம்மளுடைய அப்ரோச் என்னன்னா வந்து நவுன் ஆன் கோரெஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம சில கிரைட்டீரியா ஆஃப் நவுன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நவுன்ஸ் தட் ரிப்பீட் as a full noun, partial noun, acronyms, semantically close concepts nouns such as synonyms and superordinates. இந்த நவுன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதுல நம்ம அனாலிசிஸ் பண்ணி இதுல ஒரு பொருளை குறிக்கிற நவுன் ஃப்ரேசஸை வந்து கோரெஃபர் ஆகிற நவுன் ஃப்ரேசஸை ஐடென்டிஃபை பண்றோம். இந்த மாதிரி நவுன் ஃப்ரேசஸ் பார்க்கும்போது அது பொதுவா ஒரு நேம்ட் என்டிட்டியா இருக்கலாம், இல்ல அக்ரானிமா இருக்கலாம்,
இல்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுன் ஃப்ரேசஸா இருக்கலாம், இல்ல டெஃபினட் டிஸ்கிரிப்ஷன்ஸா இருக்கலாம். இதுக்கு வந்து நாங்க மெஷின் லேர்னிங் டெக்னிக்கான ட்ரீ சிஆர்எஃப் மெஷின் லேர்னிங் டெக்னிக் பயன்படுத்திருக்கோம். ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னிக் பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம ட்ரைனிங் டேட்டா ஃபர்ஸ்ட் உருவாக்க வேண்டும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் டேட்டா. ட்ரைனிங் டேட்டா இதுக்கு வந்து எப்படின்னா 2 நவுன் ஃப்ரேசஸ் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாவா ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த 2 வகையான பேர்ஸ் ஆஃப் நவுன் ஃப்ரேசஸ் கொடுப்போம். ஒன்று வந்து பாசிட்டிவ் பேர், அது ரெண்டும் கோரெஃபர் ஆகக்கூடிய நவுன் ஃப்ரேஸும், இன்னொன்று கோரெஃபர் ஆகாத நவுன் ஃப்ரேஸும் வந்து கம்பைன். அந்த மாதிரி பேர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டாவை கொடுத்து மிஷினை வந்து ட்ரைன் பண்ணுவோம். ஒரு மிஷின் லேர்னிங் டெக்னிக் பயன்படுத்தும் போது அதுல வந்து ஃபீச்சர்ஸ் வந்து மிக முக்கியமானது. அந்த ஃபீச்சர்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து ப்ரீ ப்ராசஸ் இந்த டேட்டா ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ் பண்றோம். மாப் அனலைசர், பிஓஎஸ் டேகர், சங்கர், கிளாஸ் பவுண்டரி ஐடென்டிஃபையர் அண்ட் நேம் ரெகக்னைசர் வச்சு ப்ரீ ப்ராசஸ் பண்றோம். இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸ் பண்ண டெக்ஸ்ட்ல இருந்து இந்த 2 நவுன் ஃப்ரேசஸ் எடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னவோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்ல கொடுத்து நம்ம ஒரு லாங்குவேஜ் மாடலை உருவாக்கும். இது வந்து ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மாடல். நம்ம வந்து இதுக்கான டேட்டா வந்து மிக முக்கியம். இப்ப இதுக்காக இந்த பர்டிகுலர் டாஸ்க்ல வந்து இங்கிலீஷ் டேட்டாக்கு வந்து கோனால் ஷேர் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் டாஸ்க் 2011 நடந்தது. அதுல பயன்படுத்தின 2 ஜார்னர் ஆஃப் டேட்டா, நியூஸ் கிளாஸும் பிஎன் ஜார்னர் டேட்டாவும் வந்து பயன்படுத்தணும். தமிழுக்கு வந்து நாங்களே வந்து நியூஸ் டொமைன்ல இருக்கிற டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணியிருந்தோம். இதுல அந்த நவுன் கோரெஃபர் ஆகிறது வந்து ஒண்ணு கம்ப்ளீட் நவுனா இருக்கலாம், இல்ல பார்ஷியல் நவுனா இருக்கலாம், இல்ல டெஃபினட் என்பிஎஸ் மூலமா கனெக்ட் ஆகிற நவுன்ஸா இருக்கலாம், இல்ல பர்சன் நேம்ஸா இருக்கலாம், அக்ரானிம்ஸ் இருக்கும், ரிலேஷன் வேர்ட்ஸ் இருக்கும். இதுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் டெக்னிக் மிக முக்கியமானதே வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுன்றது தான். இதுல வந்து ஜெனரல் ஃபீச்சர்ஸா வந்து 2 வகையான ஃபீச்சர்ஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்து பொசிஷனல் ஃபீச்சர் அண்ட் டைப் ஆஃப் த என்பி. ஒவ்வொரு நவுன் ஃப்ரேஸ் உடைய பொசிஷன், அதனுடைய ஒரு சென்டென்ஸ்ல எங்க இருக்கு, பிபி ஃபாலோ பண்ணியிருக்கா, ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கா, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கா, அப்புறம் நவுன் ஃப்ரேஸ்னு டைப் ஆஃப் நவுன் ஃப்ரேஸ்னும் போது அது என்ன டைப் ஆஃப் நவுன் ஃப்ரேஸ், அதுல கேஸ் மார்க்கர்ஸ் என்ன அட்டாச் ஆயிருக்கு, அது ப்ராப்பர் நேமா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ்னு எடுக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்னா ஒரு 2 பேர் ஆஃப் நவுன் ஃப்ரேஸ்க்கு இடையே உள்ள கம்பேரிசனை வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீச்சரா கொடுக்கும். அது என்னன்னா 2 நவுன் ஃப்ரேஸுக்கும் இடையே உள்ள காமனாலிட்டி, தட் இஸ் கம்ப்ளீட் மேட்ச் இருக்கா, பார்ஷியல் மேட்ச் இருக்கா, எந்த அளவுக்கு ஓவர்லாப் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ல லாஸ்ட் வந்து என்னன்னா ரிலேஷனல் வேர்ட்ஸ். ரிலேஷன் வேர்ட்ஸ் போது இந்த என்பிக்கும் இந்த என்பிக்கும் எந்த அளவுக்கு வந்து ரிலேஷன் இருக்கு, ஹெட்வேர்டு மேட்ச் இருக்கா, எந்த அளவுக்கு லைன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நவுன் ஃப்ரேஸ் 1க்கும் நவுன் ஃப்ரேஸ் 2க்கும் ஒரு பேர்ல இருக்கிற 2 நவுன் ஃப்ரேஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் கொடுத்து அதாவது ட்ரீ சிஆர்எஃப் கொடுத்து நம்ம வந்து லாங்குவேஜ் மாடலை டெவலப் பண்ணிருக்கோம். ஓ சாரி, நான் ஸ்லைட் மூவ் பண்ண காணோம். சாரி, மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. சாரி மேம், நான் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பழசுல மாத்தல. நீங்க அது ப்ளே கொடுத்துட்டு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுங்க, வீடியோல அது தெரியும். ஆமா, எல்லாம் தெரியும். அப்படியே வந்துருங்க. ஓகே. கமிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவாலுவேஷன், முன்னாடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து இந்த கோனால் 2011 ஷேர் டாஸ்க் டேட்டா தான் பயன்படுத்தினோம். தமிழுக்கு வந்து ஒரு 1000 நியூஸ் ஆர்டிகல்ஸ் எடுத்து அதை வந்து இன்ஹவுஸ் ட்ராக் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து பேலிங்கான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, கோரெஃபரன்ஸ் ரிலேஷன்ஸ்
அப்புறம் அனஃபோரிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண பயன்படுத்துகிற ஒரு டூல் ஒன்று. அந்த டூலை பயன்படுத்தி அந்த ரிலேஷன் இந்த 1000 டாக்குமெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணியிருந்தோம். இந்த டேட்டா வந்து 80-20 பிரிச்சு, அதாவது 80% ஆஃப் த டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டாவும் 20% ஆஃப் த டேட்டா வந்து டெஸ்டிங் டேட்டாவும் ரேண்டமைஸ் பண்ணி 80-20 பிரிச்சு அதை வந்து லாங்குவேஜ் மாடல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் டேட்டாவை மீதி 20% பயன்படுத்தி அனாலிசிஸ் பண்ணோம். அதுல இங்கிலீஷ்ல வந்து பிஎன் ஜார்டருக்கு வந்து ப்ரிசிஷன் 79.03யும் ரீகால் 69.43யும் வந்தது. அதே என்டபிள்யூ ஜார்னருக்கு வந்து 68.88 ப்ரிசிஷனும் 73.71 ரீகாலும் வந்தது. தமிழ் வந்து ப்ரிசிஷன் கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷோட பெட்டரா வந்திருந்த போதும் ரீகால் ஆனா கம்மியா வந்திருக்கு. இப்ப இதுக்கான காரணங்கள் என்னென்னது பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லோடட் ப்ராசஸ் பண்ணும்போது இப்ப நமக்கு அந்த மெஷின் லேர்னிங்கான ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்மளுடைய ஷாலோ பாஸ் டேட்டால இருந்து தான் நம்ம கொண்டு வந்தோம். அதாவது மாஃபர்லைசர், பிஓ ஸ்டாக்கர், சங்கர்ல இருந்து தான் கொண்டு வந்தோம். இப்ப இந்த ப்ரீ ப்ராசஸிங் மாடியூல்ஸ்ல இருக்கிற டேட்டா எரர்ஸ் வந்து அதை பெனிட்ரேட் ஆகும்போது அதனால நமக்கு வந்து வர எரர்ஸும் வந்து நமக்கு ஓவராலா வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இப்ப மாஃபர்லைசர் வெறுமனை பார்க்கும்போது மாஃபர்லைசர்னால டோட்டல் ப்ராசஸ் அந்த 100% வர வேண்டியதுல வந்து எரர்னு பார்த்தா 11% மாஃபர்லைசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. பிஓஎஸ் ஸ்டாக்கர் 18.79, சங்கர் வந்து 36.44, நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் 33.22. இங்க நாம பார்க்க வேண்டியது என்னன்னா மாஃபர்லைசர் as such it works with 96-97%. POS Stagger also works with 97-98%. Chunker works with 93-94%. Even then, நமக்கு அதனால வர proliferated error வந்து இதளவுக்கு வருது. உதாரணம் இங்கே இருக்கு. அருண் விஜய் கபிலுக்கு பதிலாக தேர்வு செய்யப்பட்டார். விஜய் முதலில் களம் இறங்குவார். இதனுடைய இந்த இதுக்கு வந்து ரவுண்ட் ஃப்ரேஸ் அவுட்புட் என்ன வந்ததுன்னா விஜய் கபிலுக்கு விஜய், இந்த ரெண்டு நவுன் ஃப்ரேஸ் தான் வந்து ஒரு சம்மந்தப்பட்ட நவுன் ஃப்ரேஸ் சொல்லி சிஸ்டம் அவுட்புட் கொடுக்குது. இந்த தப்பு ஏன் நடந்ததுன்னா அருண் விஜய் அப்படின்றதுதான் ஒரு சங்கு. ஆனா சங்கர் என்ன பண்ணுச்சுன்னா அருண் ஒரு சங்காவும் விஜய் கபில் ஒரு சங்காவும் ஐடென்டிஃபை பண்ணதுனால நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம டெஃபினெட்னஸ் மார்க் பண்ணாம நவுன் ஃப்ரேசஸ்ல டெஃபினெட்னஸ் மார்க் பண்றதுக்கு எதுவும் நமக்கு இதுக்கு மார்க்கர் கிடையாது. அதனால வர ப்ராப்ளமும் இருக்கு. மாணவர்கள் போராட்டம் கடற்கரையில் நடத்தினர். காவலர்கள் மாணவர்களை கலைந்து செல்ல செய்தார்கள். இதுல இந்த மாணவர்கள் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் வந்து கோரெஃபர் ஆகுது. ஆனா நம்ம சிஸ்டம் வந்து நம்ம டெஃபினெட் மார்க்கர்ஸ் எதுவும் இல்லாததால இதை வந்து சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் த ரெக்வயர்டு என்பிஏ இல்லாம மிஸ் பண்ணிடுது. விஜய் 2 minutesல முடிச்சிடலாமா? ஆமாம் ஆமாம். ஓகே. இன்னும் கோரெஃபரன்ஸ் ரெசல்யூஷன், நவுன் ஃப்ரேஸ் கோரெஃபரன்ஸ் ரெசல்யூஷன்ல இருக்க சேலஞ்சஸ் என்னன்னா நம்ம நிறைய பாப்புலர் நேம்ஸ், நிக் நேம்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். மகாத்மா காந்திஜின்னு சொல்லுவோம், மகாத்மா காந்திஜின்னு சொல்லுவோம், சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஐஎம் வல்லபாய் பட்டேல் சொல்லிட்டு ஐஎம் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லுவோம். இந்த மாதிரி பாப்புலர் நேம்ஸ் பயன்படுத்தும் போது சிஸ்டத்துக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ஒரே என்டிட்டி தான் குறிக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது ஒரு சேலஞ்ச் ஆகுது. இன்னொன்னு ஷார்டன் நேம்ஸ், தஞ்சாவூர் தஞ்சை, நாகர்கோயில் நாகை, அந்த மாதிரி. அப்புறம் ஆங்கிலிசைஸ்டு ஃபார்ம், திருச்சிராப்பள்ளி திருச்சி, திருவனந்தபுரம் திருவேண்டரம், உதகமண்டலம் ஊட்டி, இந்த மாதிரி நவுன் ஃப்ரேசஸ் இருக்கிறத வந்து ஒரு சிஸ்டம் வந்து ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா சிஸ்டத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாலேஜ் கொடுக்குறோம், ஒரு பேக் அண்ட் நாலேஜ் கொடுத்து அது மூலமா தான் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியுதா இருக்கு. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து என்னன்னா ஸ்பெல்லிங் எரர். நம்ம வந்து ராஜான்றது ஒரு இடத்துல ராஜா எழுதுவோம், ஒரு இடத்துல ராசா எழுதுவோம், அந்த மாதிரி மாத்தி எழுதும் போது அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஒரே டாக்குமெண்ட்லயே மாத்தி எழுதுற அந்த நிகழ்வு எல்லாம் கூட வந்து இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து இது ரெண்டும் சேம் என்டிட்டின்றதை ஐடென்டிஃபை பண்ணாம போகுது. ஒண்ணுன்னு இப்ப காசி
புனித நகரம் அதை வந்து அந்த மாதிரி வந்து காசின்றதும் புனித நகரமாகவும் வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். இப்போ டாக்குமெண்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் காசியில் எடுத்து உள்ள இருக்கிற புனித நகரத்தில் நீராட செல்வார்கள் அப்படின்னு சொல்லி எழுதும் போது இந்த சிஸ்டம் வந்து ரெண்டுமே வந்து சேம் என்டிட்டியை தான் குறிக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பேக் அண்ட் நாலேஜ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் எரர் வந்து என்னன்னா மக்கள் மூத்த காவல்துறையினரோடு முறையிட்டனர், அந்த அதிகாரியின் பதில் ஏற்று சென்றார்கள். இப்ப அந்த அதிகாரின்றது வந்து அந்த மூத்த காவல்துறையினர்ன்றத வந்து குறிக்கிறதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இல்லை. அதாவது காவல்துறையினர்ன்றது வந்து ஒரு அதிகாரி அப்படின்ற அந்த நாலேஜ் நம்ம சிஸ்டத்துக்கு வரும். இந்த மாதிரி பேக் அண்ட் நாலேஜ் கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி நான் கோரெஃபரன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து பெட்டரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி விஜய், நன்றி. கேள்விகள் இருப்பின் இப்போ கேட்கலாம். கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. நீங்களே கேள்வி கேளுங்களேன். நீங்க சரிங்க சார். இல்ல மத்தவங்க யாரும் கேட்கல அப்படின்னா நான் கேட்கிறேன். ஒரே நிமிடம். விஜய் சொல்லுங்க மேடம். அந்த அக்யூரசி வந்து அது குறையதுக்கான காரணங்கள்லாம் சொல்லிட்டீங்க. இதை இப்ப மறுபடியும் நீங்க இது 2011ல நீங்க பண்ணது இல்லையா? இல்ல 2011 டேட்டா அது. ஓகே, அதான் இல்ல அதான் 2011ல பண்ண டேட்டா. இப்ப மறுபடியும் நீங்க அந்த டேட்டா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்களா? இங்கிலீஷ் வந்து 2011ல பண்ண டேட்டா. தமிழ் வந்து இடைப்பட்ட காலத்துல பண்ணது, ஒரு 17, 18 அந்த மாதிரி டைம்ல பண்ணது. ஓகே 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 ஓகே. ஏன்னா இவ்வளவு ட்ராக் பண்றது வந்து இட்ஸ் அகைன் லெபரேஸ் ப்ராசஸ். இந்த ஃபுல் கோரெஃபரன்ஸ் ரிலேஷன்ஸும் இதுல நம்ம வெறும் நான் மட்டும் பண்ணல, நம்ம எல்லா வகையான ப்ரொனாமினல் ரிலேஷன்ஸ், அப்புறம் ரிஃப்ளெக்சிவ்ஸ், டெஃபினட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், எல்லா ரிலேஷன்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த டாக்குமெண்ட் ட்ராக்கிங் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் இது. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நீங்க சொல்றப்போ இந்த கோரெஃபரன்ஸஸ்க்குள்ள என்பிக்குள்ள அந்த ரிலேஷன்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அஜெக்டிவா இருக்கலாம், இல்ல தனி நவுனா இருக்கலாம், இல்ல வந்து ப்ரொனவுனா இருக்கலாம். அந்த அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த பர்டிகுலர் இல்லைங்கம்மா, இதுல நான் வந்து நவுன் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒர்க்ல. ஓகே, நவுன் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. இல்ல நவுன் மட்டும் தான் இந்த ஒர்க்ல எடுத்திருக்கேன். நம்ம நவுன் ப்ரோனவுன் அந்த ரிலேஷன் வந்து இதுல எடுக்கல. ஓகே ஓகே ஓகே. அப்ப உங்க தமிழுக்கான ட்ரெய்னிங் டேட்டா சைஸ் இது வந்து 1000 டாக்குமெண்ட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணதுங்கம்மா. ஓ 1000 டாக்குமெண்ட்ஸ். ஓகே ரைட். ஆமா, அந்த போனீங்கனா ஒரு சென்டென்சஸ். ஓகே, சென்டென்சஸ் இதுல வந்து மொத்தம் 22,382 சென்டென்ஸ் இருக்கு. ஓ ஓகே. 2,72,000 டோக்கன்ஸ் இருக்கு. ஓகே 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 ஃபைன். ஓகே, வேற கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இருக்க மாதிரி தெரியல. அடுத்ததுக்கு வரலாம். ஓகே ஓகே. நன்றி விஜய். நன்றி விஜய். நம்ம அடுத்த கட்டுரைக்கு நம்ம செல்கிறோம். அடுத்த கட்டுரை. ஓகே, தேங்க்யூ விஜய். அடுத்த கட்டுரையாளர் வந்து சாந்தி முருகன் மற்றும் பாலசுந்தரம் சாது ராமகிருஷ்ணன். இருக்கீங்களா? சாந்தி இருக்கீங்களா? ஓகே ஓகே. இருங்க ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாங்க. இதா கொடுக்குறேன். சார் கொடுப்பாங்க. வாசு சார் உங்களுக்கு அனுமதி வழங்குவாங்க. கொடுத்துட்டேன் பாருங்க. ஓகே சார். ஷேர் பண்ண முடியுதுங்களா? ஓகே. சார் விசிபிளா இருக்குங்களா மேம்? விசிபிளா இருக்குங்க. நான் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே சார் செய்யுங்க. என்னுடைய டாபிக் வந்து இன்னைக்கு affix based destructor generation in factoid Tamil flow style questions using pre-trained context aware model. இந்த பேசிக்கா என்ன அப்படின்னா, என்னுடைய கொஸ்டின் டைப் வந்து ஃபேக்டாய்டு கொஸ்டின்ஸ். ஆனா நான் ஜென்ரேட் பண்ண போற டிஸ்ட்ரக்டார் வந்து கிராமர் பேஸ்ட், ஒன் ஆஃப் த கிராமர் பேஸ்ட்ல வந்து அஃபிக்ஸ் பேஸ்ட் டிஸ்ட்ரக்டார்ஸ். எதை பேஸ் பண்ணி, எந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போறேன் அப்படின்னா ப்ரீ ட்ரெயின்டு கான்டெக்ஸ்ட் அவர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஜென்ரலி எங்க யூஸ் பண்றோம் இந்த டிஸ்ட்ரக்டார்ன்றப்ப எம்சிக்யூல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றப்ப நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரக்டாரா இருக்கு. டிஸ்ட்ரக்டாரை மெயின் பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸோட குவாலிட்டி இருக்கு. ஸோ இதுல வந்து அஃபிக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரக்டார் தமிழ் ஃபில் இன் தி பிளாங்க் கொஸ்டின்ஸ்ல எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ கொஸ்டின் ஜென்ரேஷன் சிஸ்டம்ல எம்சிக்யூல WH கொஸ்டின்ஸும் க்ளோஸ். ஸோ அந்த கொஸ்டின் ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஃபேக்டாய்டு அண்ட் நான் ஃபேக்டாய்டு. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றப்ப ஹைபிரிடா இருக்கு. தட் இஸ் கண்டென்ட் அஸ் வெல் அஸ் மார்ஃபாலஜிக்கல் நாலேஜ் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி. தட் இஸ் ஃபேக்டாய்டுனா கண்டென்ட் நாலேஜ் ஆட் பண்றோம், நான் ஃபேக்டாய்டுனா மார்ஃபாலஜிக்கல். ரெண்டுத்தையும் எப்படி ஒரு சிங்கிள் கொஸ்டின்ல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்றப்ப பார்க்க போறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து டிஸ்ட்ரக்டார் ஜென்ரேட் பண்றப்ப கிராமர் பேஸ்ல இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்டார்ஸ்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். நான் செலக்ட் பண்ண இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போறது அஃபிக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரக்டார் வந்து எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்றது. ஸோ அஃபிக்ஸ் பேஸ்டு டிஸ்ட்ரக்டார்ஸ்னா வந்து மரத்தின்னா மீதி மரத்தால் மரத்தின் மரத்திற்காக எப்படி அந்த கிராமர் வந்து அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுது ஐடென்டிஃபை பண்றது ஒரு பர்டிகுலர் ஃபில் இன் தி பிளாங்க் கொஸ்டின்ஸ்ல இது பண்றோம். இது மெயின்லி இந்த கொஸ்டின்ஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ நம்மளுடைய டேக்கன் லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ ஆல்ரெடி ஆத்தர்ஸ் வந்து ப்ரீவியஸா என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜேந்திரன் சார் அஸ் வெல் அஸ் பதமாலா அவங்க சொல்றது எதை வச்சு சொல்றாங்கன்னா நவுன் கேசஸ்லாம் வந்து நவுனோட கேசஸோ இல்ல சப்ஜெக்டோட கேசஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா வேர்ப் கேட்டகரியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேம் அஸ் வெல் அஸ் சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரிமெண்ட் ரூல்ஸ் வந்து இருக்காது. தட் இஸ் பிஎன்ஜி மார்க்கர் வந்து வேர்போட பிஎன்ஜி மார்க்கரும் சப்ஜெக்டோட பிஎன்ஜி மார்க்கரும் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அந்த வேர்போட பிஎன்ஜி மார்க்கரோ இல்லை வேர்போட கேட்டகரியை பொறுத்து தான் நம்மளுடைய நவுன் கேசஸோ இல்லை ப்ரொனவுன் அந்த சப்ஜெக்டோட மார்க்கர்ஸோ வந்து நமக்கு வந்து ரூல்ஸ் வந்து அக்ரிமெண்ட்ல இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் ரூல்ஸ்ல டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்னென்ன ப்ரீ டிஃபைன் மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா மல்டிலிங்குவல் மாடல் இருக்கு. தட் இஸ் the multilingual model which is created for 14 Indian languages இருக்கு. அது இல்லாம ஜெனரலா ஓவரால் இதுல பாக்குறப்ப 104 languages கம்பைன் பண்ணி multilingual context aware models ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி யார் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து மேம் ஆடிபிள் எஸ் மா ஆடிபிள் நீங்க ஆல்ரெடி ப்ரொசீட் பண்ணுங்க. ஆல்ரெடி யார் இது மாதிரி டைப்ஸ் क्वेश्चंस யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பாசிவ் லாங்குவேஜ் வந்து அஃபிக்ஸ் பேஸ்டு fill in the blanks क्वेश्चंस எடுத்துட்டு அப்படியே அஃபிக்ஸ் நாலேஜ் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்ற மாதிரி லிட்டரேச்சர்ல வந்து பாசிவ் லாங்குவேஜ்க்கு அல்டாப்ன்றவர் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பேசிக்கா பார்ப்போம், பிளாசிபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. பிளாசிபிலிட்டின்னு எதை சொல்ல வராங்கன்னா நம்ம எடுத்துக்கிற டிஸ்ட்ரக்டார் வந்து ஆன்சருக்கு சிமிலரா இருக்கணும். ரிலையபிலிட்டினா ஆன்சரா கண்டிப்பா இருக்கக்கூடாது நம்மளுடைய டிஸ்ட்ரக்டார், ஆனா ஆன்சர் மாதிரி இருக்கிறது பிளாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அஃபிக்ஸ் பேஸ்டுன்றப்ப ஆர்த்தோகிராஃபிக் தட் இஸ் ரூட் வந்து சேமா இருக்கணும், ஆனா டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளெக்ஷனல் ஃபார்ம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். இதுக்கு பிளாசிபிளா சிமிலரா இருக்கிறது என்ன வளர்ச்சி, இது மாதிரி பிளாசிபிளா நம்ம டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இதுல மெயின்லி என்னன்னா நம்ம ஃபேக்சுவல் क्वेश्चंस எடுத்துக்கிறதுனால ஒரு மார்ஃபாலஜிக்கல் ஒரு ஃபார்ம் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். எல்லா இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார்ம்ஸும் நமக்கு வந்து ராங்கான ஆன்சரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற क्वेश्चन வந்து ஃபேக்டாய்டு क्वेश्चंस சொல்றப்ப நம்மளுடைய क्वेश्चनோட டைப் என்னன்னா அந்த ரூட் வேர்டுக்கு ஒரு ஃபார்ம் மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சரா இருக்கும். அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கூட क्वेश्चनக்கு ஆன்சரான ஒரு ஃபார்மா இருக்கும். இது எல்லா ஃபார்முமே வந்து நமக்கு டிஸ்ட்ரக்டாரா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுல எப்படி நம்ம சிமிலரான ஒரு டிஸ்ட்ரக்ட் ஒத்து போற மாதிரி நம்ம எப்படி டிஸ்ட்ரக்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் மெயின்லி இதுல நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிளாசிபிலிட்டி. அந்த பிளாசிபிலிட்டியை வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா focused on the grammar assessment, that is morphological assessment through content knowledge development.
கண்டென்ட் நாலேஜ்னா பண்டைய மன்னர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் கணையத்துல இருந்து சுரக்கப்படுகிறது. இந்த மாதிரி கண்டென்ட்ல இருந்து அந்த கண்டென்ட் நாலேஜ் வந்து நம்ம போடுற மார்க்காலஜி மூலமா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண. ஜென்ரலா கொஸ்டின்ஸ் முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் ஜென்ரலா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்னு ஃபேக்டா இருக்கும், ஒன்னு கிராமரா இருக்கும். கிராமர் நாலேஜ் வச்சு நம்ம எப்படி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கா, இல்ல கரெக்டான கிராமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம இதுல சொல்றோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், கேண்டிடேட்ஸ் ஜெனரேட் ஆன பிறகு அந்த லிஸ்ட் நமக்கு கிடைக்குது. அந்த லிஸ்ட் கிடைச்ச பிறகு அந்த லிஸ்ட் வந்து நம்ம பிளாசிபிள் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னு லிட்டரேச்சர்ல நம்ம படிச்ச மாதிரி நவுன் கேசஸ் எல்லாமே மெயின்லி டிபெண்ட் ஆன் தி ஃபைனைட் வெர்ப் ஆஃப் தி சென்டென்ஸ். நம்ம எடுத்துக்கிட்ட ஃபைனைட் வெர்போட கேட்டகரி எல்லா வெர்பும் வந்து நம்ம ஃப்ரேம் நெட்டோ ப்ராப்பர் பேங்க்ங்கிற ஆல்ரெடி செட் பண்ணி இங்கிலீஷ்ல செட் பண்ணிட்ட மாதிரி தமிழுக்கும் லோகநாதன் சார் வந்து கொஞ்சம் டேட்டா செட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. பட் வந்து அவர் வந்து சிமாண்டிக் ரோல் லேபிளிங் மாதிரி பண்ணியிருக்காரு. பட் இதுல வந்து என்னன்னா வேர்பை வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேர்பல் வரும்போது சென்டென்ஸ்ல வர ஆப்ஜெக்டோ இல்ல சப்ஜெக்டோ, ஆப்ஜெக்ட் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாலாஜி அண்ட் கீதா மேடம் அவங்களும் அவங்க பேப்பர்ல பண்ணிட்டாங்க. நவுனோட சப்ஜெக்டோட அக்ரிமெண்ட், சப்ஜெக்டோட பிஎன்ஜி மார்க்கரும் வேர்போட பிஎன்ஜி மார்க்கரும் நமக்கு கோரிலேட் ஆயிருக்கும். அதுதான் கேசஸ் ஆர் பிஎன்ஜி மார்க்கர்ஸ் டிபெண்ட் ஆன் தி கான்டெக்ஸ்ட் வித்தின்ஸ். ஸோ அந்த நம்ம வேர்புன்றதை வந்து இங்க கான்டெக்ஸ்ட் நம்ம எடுத்து அந்த கான்டெக்ஸ்ட் டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட், தட் இஸ் வேர்பை டிபெண்ட் பண்ணி ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் இருக்கிறதுனால நம்ம கான்டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பழத்தை சாப்பிட்டான், அவன் பழத்திற்காக சாப்பிட்டான், அவன் பழத்துடன் சாப்பிட்டான். ஸோ இது வந்து நான் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். நான் ஃபேக்சுவல்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு நார்மல் அக்கரன்ஸ் சென்டென்ஸ். இதுவே ஃபேக்சுவல் வரும்போது தோனி சென்னையில் விளையாடினார், தோனி சென்னைக்காக விளையாடினார், தோனி சென்னையை விளையாடினார், தோனி சென்னையால் விளையாடினார். இதுல வந்து சிலது கரெக்டா இருக்கலாம், சிலது இதுவா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு பர்டிகுலரா அவர் சென்னையில விளையாடினாரா, சென்னையை விளையாடினாரா என்னன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும். மீதி எல்லாமே வந்து ராங்கான ஆன்சரா, ராங்கான ஃபார்ம்ஸா இருக்கிறதுனால அது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரக்டாஸா இருக்கணும். ஸோ இதுல அவங்களுடைய நாலேஜ் ஃபேக்சுவல், அதாவது அன்னைக்கு அவர் என்ன வேலை பார்த்தாருன்றது நம்ம சொல்றோம். அப்புறமா அந்த என்ன இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கரெக்டா ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்றதையும் நம்ம ரெண்டு பார்க்கிறோம். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அது எல்லா ஃபார்ம்ஸும் வந்து கிராமட்டிக்கலா கரெக்ட், பாசிபிளி கிராமட்டிக்கலி கரெக்ட். ஆனா ஃபேக்சுவலா இது எல்லா ஃபார்மும் வந்து ஒரே டைம்ல கரெக்டா இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் இது கிராமட்டிக்கலா கரெக்டா இருக்கிறதுனால இந்த கிராமட்டிக்கலோடைய இந்த கேசஸ் எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, விளையாடினார், விளையாடு அப்படின்ற அந்த வேர்ப் கேட்டகரியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்படின்றதுனால இந்த வேர்ப் கேட்டகரியை பேஸ் பண்ணி இதுல என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்காக ஆல்ரெடி கான்டெக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கான்டெக்சுவல் இன்ஃபர்மேஷன் வச்சு டிஸ்ட்ரக்டார் வந்து ஜெனரேட் பண்ணலாம். தட் இஸ் அந்த சேம் ரூட்டோட என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் பாசிபிளா நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனரேட் பண்ணலாம். நிறைய ஸ்டேட் ஆஃப் வேர்ட் சிஸ்டம்ஸ் வந்து வேர்ட் மாடல் யூஸ் பண்ணுது. வேர்ட் மாடல்ல வந்து மாஸ்டர் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ட் மாஸ்டர் லாங்குவேஜ்னா ஒரு கிராம வந்து நம்ம மாஸ்க் பண்ணிட்டு மீதி எல்லா கான்டெக்ஸ்ட் வச்சு அந்த மாஸ்டர் வேர்டை ஐடென்டிஃபை பண்றோம். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேர்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம டவுன் சாந்தி ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ சாந்தி ஒரு 3 மினிட்ஸ்ல முடிச்சுக்க முடியுமா? we are running out of the time. ஓகே. கிளாசிஃபிகேஷன் மாடல் மூலமா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் வரும், இந்த ஃபார்ம்ஸ்லாம் வராதுன்றது பேஸ் பண்ணி நம்மளா ஒரு ட்ரைனிங் டேட்டா செட் பண்ணி, அதனால தான் training data set posted Tamil questions with answers and the test data that what we have manually annotated data வந்து will be splitted. Sentence validation model வந்து has been created using fine tuning the pre-trained context aware model. So sentence test data set will be validated. Then based on that plausible affix based descriptors are generating.
மாஸ்க் லாங்குவேஜ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அதே இல்லாம சென்டென்ஸ் கிளாசிஃபிகேஷன் மாடல் வந்து ஃபைன் பண்ணி நம்ம எப்படி நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இதுல எடுத்துக்கிற டேட்டா செட்ஸ் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் will be categorized in நேச்சுரா, சயின்ஸ் ரிலேட்டடா, ஹிஸ்டரி ரிலேட்டடா, சொசைட்டி ரிலேட்டடா, அந்த மாதிரி ஒரு 1200 கொஸ்டின்ஸ் அதுல எடுத்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அந்த ஒர்க் கேட்டகரியை பொறுத்து இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறதுனால அதுல இருக்கிற ஃபார்ம்ஸ்ல என்னென்ன ஃபார்ம்ஸ்ல பாசிபிள் இருக்கு, என்னென்ன ஃபார்ம்ஸ்ல பாசிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி நம்ம ஒரு சூப்பர்வைஸ்டு ட்ரைனிங் டேட்டா செட் எடுத்து அந்த டேட்டா செட் வச்சு நம்ம அந்த மாடலை வந்து ஃபைன் டியூன் பண்றோம். ஃபைன் டியூன் பண்ணும்போது ஆல்ரெடி என்னென்ன லேயர்ஸ், பேக் சைஸ், இடன் லேயர்ஸ், எபாக்ஸ், லேர்னிங் ரேட் யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி எவாலுவேட் பண்றோம் அப்படின்னா based on expert based evaluation adula வந்து plausibility will be categorized into not plausible, somewhat plausible, strongly plausible. So அந்த மாதிரி plausible manually accuracy check பண்றப்ப எம்பர்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்ம sentence validation பண்றப்ப 75.5% இண்டிக் பர்ட் யூஸ் பண்றப்ப 77.3% நமக்கு டெரைவ் ஆகுது. அதுவே நம்ம வந்து plausibility 3 ஸ்கேல வந்து ஐடென்டிஃபை பண்றப்ப நமக்கு வந்து this is not strongly plausible. By mistake, I think it's somewhat plausible only. Candidate collection already existing method மூலமா embed மூலமா indic bird. Embed na multilingual model already which is created for 104 languages. Indic bird will be created for 12 languages which is already existed model. இந்த மாடல் நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டா மேல சேர்த்து ப்ரீ ட்ரெயின் பண்றோம். அந்த ப்ரீ ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம டாஸ்க் பேஸ்ட் டேட்டா செட் கொடுக்குறப்ப நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா செட் நம்ம அரைவ் பண்ற ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 3.0. ஏன் இது ரெண்டு டிஃபர் ஆகுது அப்படின்னா எம்பர்டோட மாடல் வந்து டேட்டா செட் வந்து தமிழ் ரொம்ப கம்மியா எடுத்துட்டாங்க. ஏன்னா 104 லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்றதுனால எல்லா லாங்குவேஜோட டோக்கன்ஸும் வந்து சாந்தி ஓகே 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 நீங்க ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எரர் அனாலிசிஸ் விட்டுட்டு it's already we are running out of time. ஓகே அன்சூப்பர்வைஸ்டு இதுல வந்து பேசிக்கா கம்பேரிட்டிவ் மாடல் இண்டிக் பர்ட் மாடல் will out performs because ஏன் அப்படின்னா இண்டிக் பர்ட் மாடலோட டேட்டா செட் சைஸ் வந்து தமிழுக்கு வந்து 549 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம ஃபியூச்சர் ஒர்க்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்ட் மாடல்ல நம்மளுடைய மார்க்கிங் பேஸ்டு அன்சூப்பர்வைஸ்டா இருக்கலாம், மேபி சூப்பர்வைஸ்டா இருக்கலாம், ரூல் பேஸ்டா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அந்த மாதிரி ஒரு பேஸ்டு மார்க்கிங் பேஸ்டு சப்போர்ட் டோக்கனைசேஷன் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை அதுக்கப்புறம் பர்ட் மாடல்ல நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுடைய எல்லாமே ஆல்ரெடி மார்க்கிங் பேஸ்டா டோக்கனைஸ் ஆகுறதுனால நம்மளுடைய ப்ரிடிக்ஷனும் கரெக்டான மார்க்கிங்ஸ்லாம் பாசிபிள் மார்க்கிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளுடைய டிஸ்ட்ரக்டர் ஜெனரேஷனுக்கு வந்து இது எக்ஸ்பிளிசிட்லி அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா நம்ம கான்டெக்ஸ்ட் அவர் மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் பண்றோம் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற எஃபர்டி இண்டிக் பர்ட் மாடல் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. நன்றி நன்றி சாந்தி. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு நேரம் மிக குறைவாக இருக்கு. நம்ம 8 மணிக்கு முடிக்கணும், ஆனா 8 மணி கடந்து போயிட்டு இருக்கோம். இன்னொரு பேப்பர் வேற இருக்கு. சாந்திக்கு இப்போ கேள்வி இல்லைன்னா நம்மளுடைய செஷனோட இறுதியில வச்சுக்கலாமா? வாசு சார் வச்சுக்கலாம், நேரத்தை பார்த்துட்டு வச்சுக்கலாம். சரிங்க சரிங்க கணேசன் சார். அப்ப நம்ம அடுத்த கட்டுரையாளருக்கு போலாங்களா? வணக்கம் மேடம், ரெடியா இருக்கு மேடம். சரிங்க. பேர் என்ன? முனைவர் அகிலன். முனைவர் அகிலன். அகிலன் தமிழ் மொழிக்கான சொற்சூழல் கல்வி குறித்து அவர் உரையாற்ற இருக்கிறாரு. முனைவர் அகிலன். வணக்கம் மேடம். கொடுக்குறாங்க.
ஆனா சார் ஸ்கிரீன் கொடுக்கலாமா? அத சார் இணைப்பு கொடுக்கிறாரு. வாசு சார் உங்களுக்கு. ஓகே. வணக்கம், என்னோட திரை தெரியுதா? இப்ப தெரியுதுங்க அகிலன். தொடங்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த வாய்ப்பை வழங்கிய இன்ஃபிட் ஹைதராபாத் பல்கலைக்கழகம் மற்றும் இது தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழிக்கான சொற்சூழல் கருவி என்னும் பொறுமையில் ஒரு கட்டுரை இங்கே சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இந்த கட்டுரை என்பது அந்த தமிழ் மொழிக்காக உருவாக்கி தற்போது நிறுவன இணையதளத்தில் சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவியை பற்றிய ஒரு அறிமுகமாக இதை நான் பார்க்கிறேன். எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் அதனுடைய பயன்கள் அதன் பின்னணியில் உள்ள அந்த தொழில்நுட்பம் பற்றியும் விவாதிக்க இருக்கின்றேன். பொதுவாக இயற்கை மொழி ஆய்வு என்பது இயற்கை மொழி அமைப்பை கணினிக்கு ஏற்ற வகையில் மின் இலக்கணமாக கொடுக்கக்கூடிய ஒரு முறை. கணினிக்கு இயற்கை மொழி ஆய்வை மேற்கொள்ளும் அறிவுத்திறனை கொடுப்பதற்கு பல மொழி பயன்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தரவகத்தை உருவாக்கவும் அல்லது உருவாக்கப்பட்ட தரவகத்தை அடிப்படையாக கொண்டு மொழி பயன்பாட்டு பணிகளுக்கான மொழிக்கருவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது நமது இன்றைக்கு மிக அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கின்றது. அந்த சொற்சூழல் கருவி என்பது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தரவு நூல் அல்லது செய்யுளில் அமைந்துள்ள சொற்களின் சூழலை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அச்சொல்லின் முன் பின் உள்ள சொற்கள் ஒரு அடுக்காக உருவாக்கி பயனாளருக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு கணினி நிரல். இந்த தரவகம் என்பது மின் உரை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நேரத்தின் கருமை கருதி சில அந்த அறிமுக பகுதிகளை தாண்டி நான் நேரடியாக என்று நினைக்கின்றேன். இந்திய மொழிகளுக்கான அந்த மொழி ஆய்வு கருவிகள் பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கி வருகின்றது. அந்த நிறுவனங்களையும் இங்கே நான் பட்டியலிட்டுள்ளேன். இவர்களுடைய பணிகள் எல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமாக ஆக்கப்படுகிறது. நேரடியாக என்னுடைய அந்த சொற்சூழல் கருவியினுடைய அமைப்பும் அது செயல்படும் விதத்தையும் இங்கே விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு மொழியில் அமைந்துள்ள சொற்களின் சூழலை புரிந்து கொள்வதற்காக அடிப்படையான சொற்சூழல் கருவியை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த மென்பொருளில் சொல் நிகழ்வெண், முதன்மை சொல்லுக்கு முன் உள்ள சொற்கள், முதன்மை சொல்லுக்கு பின் இடம்பெற்றுள்ள சொற்கள், அந்த செய்யுள் இடம்பெற்றுள்ள மூல நூலின் அடிகள் ஆகியவற்றை பெறுமாறு இந்த நிரல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மொழியின் அமையும் சொற்களின் முன்னாகவும் பின்னாகவும் இடம்பெறும் இந்த ஆங்கிலத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த என்கிராம் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய 1 கிராம் 2 கிராம் அப் டு என்கிராம் என்று சொல்லக்கூடிய அந்த என்கிராம் ரிசர்ச்சை அடிப்படையாக கொண்டு அந்த சொற்களை ஆய்வுகளுக்கு அகராதி உருவாக்கம் ஆய்வுகளுக்கு இது அடிப்படையாக பயன்படுகிறது. இது அந்த கருவியுடைய முகப்பு பக்கம். இதனுடைய இந்த பயனாளருக்கு எளிதில் பயன்படுத்தும் வகையில் அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சொற்சூழல் கருவியை உருவாக்கும் முறை இந்த சொற்சூழல் கருவியை நிரலாக்கத்தின் போது முதலில் அந்த முக்கிய சொற்கள், அந்த கீவேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கிய சொற்களின் தேர்வு என்பது மிக அடிப்படையானது. காரணம், அந்த முக்கிய சொற்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த முன் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள் பின்னால் இடம்பெற்றிருக்க சொற்களை இது நிரலாக உருவாக்கி அளிக்கின்றது. உள்ளீடு செய்வதற்கான அந்த நிரல்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் தரவை செயலாக்கி ஒற்றை அல்லது கூட்டு சொற்களின் வடிவத்தில் முதன்மை சொற்களை பிரித்தெடுப்பதற்கான விதிமுறைகள் நிரல்கள் உருவாக்குகின்றன. அதன் பின்னர் இயல்பாக்கம் விதிப்படி தேவையற்ற வார்த்தைகள் போன்றவற்றை நீக்கி வார்த்தைகளின் உட்பதிப்பின் அடிப்படையில் சொற்களின் சொற்பொருள் தொடர்பை கணக்கிடுவதற்கான விதிகள் கணினிக்கு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அந்த சொற்களை அடையாளம் காணுதல் என்பது தரவில் இருந்து சொற்களை பிரித்தெடுக்க சொற்களுக்கு பின்வரும் விதி உருவாக்கப்படுகின்றது. அது முதல் விதி என்பது சொல் என்பது இது எவ்வாறு அடிப்படையாக கொள்கிறது என்றால், ஒரு சொல்லுக்கு முன்னர் அல்லது முன்னர் மற்றும் பின்னர் உள்ள அந்த இடைவெளியை குறியீடாக கொண்டு ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. முதலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சொல்லே அது முதன்மை சொல்லாக கீவேர்டாக எடுத்துக்கொள்கின்றது.
அந்த பிரிக்கப்பட்ட சொற்களை முக்கிய சொற்களாக கணினிக்கு எடுத்துக்கொண்டு பயனாளர் உள்ளீடாக அளித்த அந்த முதன்மை சொல்லுக்கு முன் உள்ள சொற்கள், முதன்மை சொல்லுக்கு பின் உள்ள சொற்கள் அந்த என்கிராம் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அந்த 0 என்பது அதனுடைய அந்த கீவேர்டாகவும் -1 -2 -3 என்கிற வகையில் சொற்களுக்கு முன்னால் உள்ள அந்த தொடரோட இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களும் +1 +2 +3 பின்னால் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சொற்களையும் மாற்றி அமைக்கிறது. பின்னர் அதனுடைய முடிவை வந்து வெளியிடுவது. இதுதான் அந்த பிளாக் டயக்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த நிரலை உருவாக்கக்கூடிய அந்த உருவாக்குவதற்கான அடிப்படையான அந்த பிளாக் டயக்ராம். முதலில் அந்த டாக்குமெண்ட்ஸ், அதன் பின்னர் அந்த S1 ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய ப்ரீ ப்ராசஸிங், அந்த கேண்டிடேட் கீவேர்ட்ஸ் செலக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதன் பின்னர் அந்த கேண்டிடேட் கீவேர்ட்ஸ் இடம்பெறக்கூடிய அந்த நார்மலைசேஷன், இடைவெளி போன்றவற்றை நீக்கக்கூடிய நார்மலைசேஷன், பின்னர் அந்த வெக்டர் அனாலிசிஸில் அந்த சொற்களை கம்பைன் செய்து அதன் அடிப்படையில் அந்த சொற்களையும் அந்த முன்னுள்ள சொற்களையும் பின்னுள்ள சொற்களையும் S3 S2 என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அந்த அரே சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய A11 A12 அப் டு AMN வரையிலான அந்த சொற்களை பிரித்தெடுத்து அந்த பயனாளர் உள்ளீடாக அளித்த அந்த விதிகளின் அடிப்படையில் அது பிரித்தெடுத்து முடிவாக அந்த தரவுகளை பயனாளருக்கு அளிக்கின்றது. இப்போது அந்த பயனாளர்கள் எளிதில் பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டு இதில் வந்து யூனிகோடை தட்டச்சு யூனிகோடு ஃபைல் மட்டும் டெக்ஸ்ட் ஃபைலாக உள்ளீடு செய்து முடிவை பெறலாம். அதே போல் இது ஒரு நூலுக்கான அடைவு மட்டும் இல்லாமல் மல்டி ஃபைல் சப்போர்ட், ஒரே நேரத்தில் 10 டெக்ஸ்ட் அல்லது 20 டெக்ஸ்ட் எவ்வளவு வேண்டுமானால் இதில் உள்ளீடாக பயன்படுத்தி உள்ளீடாக கொடுத்து நாம் முடிவை பெறலாம். செம்மொழி தமிழை மத்திய நிறுவனத்தின் இணையத்தில் USS செம்மொழி தரவகம் என்கிற அந்த இணைப்பில் உள்ளே செல்லும் போது அதன் உள்ளே அகிலன் டெமோ காட்டுறீங்களா இப்போ? ஆமா மேடம், ஆமா. ஓகே ஓகே, தெரியுதா மேடம் ஸ்கிரீனு? ஓகே மேடம், ஓகே ஓகே. டெமோ அதுல அந்த இதுல போயிட்டு அந்த கருவிகள் அப்படிங்கிற ஒரு பட்டன்ல டெஸ்ட் சோதனை கருவிகள் என்கிற அந்த இணைப்பை பயன்படுமோ அதில் உள்ள 6 கருவிகள் வந்து தற்போது பயன்பாட்டில் உள்ளது. அதில் சொற்சூழல் கருவி EXE ஃபைலாவே நம்ம வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்வது நிறுவ தேவையில்லை, EXE நேரடியாவே இது வந்து இது பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதா மேடம் என்னோட டூல்? தெரியுதுங்க, தெரியுது. ஓகே மேடம், ஓகே ஓகே. ஓகே மேடம். இதுதான் அந்த சொற்சூழல் கருவி தற்போது இணையத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதில் இந்த கோப்பை தெரிவு செய்க, வலது இடது சொற்சூழல் என்கிறத அந்த முதல் பட்டன் அங்க உள்ளது. அதில் கோப்பை தெரிவு செய்க செய்து நம்மளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்ல ஒரு நூலை நான் விடுகிறேன். இதன் பின்னர் அந்த சொல் அடைவில் சொல்லுக்கு வலதுபுறம் எத்தனை சொற்கள் வர வேண்டும், சான்றாக ஒரு 2 சொற்கள், சொல்லின் இடதுபுறம் எத்தனை சொற்கள் வர வேண்டும், ஒரு 2 சொற்கள் கொடுத்து அந்த சொற்சூழல் என்கிற அந்த குமிழையை தெரிவு செய்தவுடன் அதற்கான அடைவை இது உருவாக்கி அளிக்கும். இதில் முதலில் வந்து அந்த சொற்களுடைய பட்டியல், அடுத்து அந்த நிகழ்வன் எவ்வளவு முறை அந்த ஒரு சொல்லும் இடம்பெற்றுள்ளது என்கிறதை குறிப்பிடும். அதுதான் இந்த சிகப்பு கலரில் தெரிவது அந்த கீவேர்ட்ஸ், அந்த சொல்லுக்கு முன் உள்ள சொற்கள் நாம் செய்யப்பட்ட அந்த கோப்பு வருகிறது. இதில் அசெண்டிங் அகவரிசை நகர்வரிசை இரண்டிலுமே முடிவை பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை அந்த இதை சொடுக்கும் போது அகரவரிசை, இன்னொரு முறை சொடுக்கும் போதும் அகரவரிசை ஆகிய 2 சொல் கிடைக்கும். அதே போல் நிகழ்வின் அடிப்படையில் அதிக பயன்பாட்டில் உள்ள சொற்கள், குறைந்த பயன்பாட்டில் உள்ள சொற்கள், இதையும் மேடம் மியூட் பண்ணுங்க. இதுல வந்து முடிவை பெற அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் முடிவை பெற கொடுத்துட்டு ரிசல்ட் கீவேர்டு கான்டெக்ட் செல்லும் போது இதோட முடிவு வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா இருக்குமாயிரும். அப்படியே அது வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைல நம்ம கணினியில வந்து
பதிவிறக்கம். அதே மாதிரி இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சொல் மட்டும் வேணும், அதை பெறணும் இல்லைன்னா இந்த தேடுகிற ஆப்ஷன்ல போயிட்டு இதுல ஒரே ஒரு சொல்லை மட்டும் நம்ம தட்டச்சு செஞ்சோம்னா அந்த சொல்லு வந்து நமக்கு இருக்கும். பொருள் அப்படிங்கிற ஒரு சொல்லை மட்டும் எனக்கு வேணும், அது மட்டும் எனக்கு ஒரு ஆய்வுக்காக வேணும் அப்படின்னாக்க அது எத்தனை இடத்துல 7 இடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சொற்கள், அது முன்னாடி பின்னாடி எந்த மாதிரியான வருது, எப்படி அது வந்து சொற்பெருமை பெறுது, ஒரு அகராதி உருவாக்கத்துல வந்து இந்த சொல் வந்து அதன் அடிப்படையில அந்த முடிவை வந்து இதையும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் ஃபைலா பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டு அகராதி உருவாக்கம், அந்த டேக்கிங் ஏற்கனவே சில அந்த முன்னடையில எவ்வளவு மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட போட்டு முதல்ல நம்ம அதை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். எதனால டெக்ஸ்ட் வந்து கிராமட்டிக்கல் மீனிங் பொருள் மாறுது அல்லது அதோட கிராமட்டிக்கல் அமைப்பு எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வுகளுக்கெல்லாம் இதை வந்து நம்ம இது மாதிரியான ஒரு டூல் வந்து ரொம்ப ஒரு அடிப்படை தேவையா இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பிளைன்ல உருவாக்கி இதுதான் அந்த கருவியோட அமைப்பு. எப்படி அந்த கட்டுரையை கொடுத்திருக்கிறேன். அது இந்த இணையதளத்திலே கொடுத்துருக்கோம், அந்த ஹெல்ப் ஃபைல் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுல இப்போ அகிலன் இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயா போயிடுச்சு. மேடம் கேக்குதா? இப்ப கேக்குது. மேடம் ஓகே ஓகே, ஏதோ கட்டாயி வந்திருக்கு. இது வரைக்கும் இருந்தா மேடம் இந்த பொருள் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தனே, இருந்ததா? இருந்தது. ஓகே ஓகே மேடம், ஓகே. பொருள் இதை வந்து யாராவது ஆய்வு செய்து எந்த வகையில அது வந்து பயன்படுதுன்னு பாத்தீங்களா? இப்போ நான் வந்து முக்கியமா தோல் அப்படின்னு பார்த்தா புஜம் அது மாதிரி எல்லாம் இருக்கிறத வந்து பக்தி இலக்கியத்துல பாக்குறப்போ அத வந்து அழகுன்னு பார்த்திருக்காங்க. அதையே சங்க இலக்கியத்துல பாக்குறப்போ அத வந்து வீரம்னு பார்த்திருக்காங்க. இத வந்து நான் அந்த தோல் என்ற சொல்ல வந்து நான் 2 இலக்கியத்திலையும் பார்க்கும்போதுதான் எனக்கு புரிஞ்சுது அது இல்லையா. பக்தி இலக்கியத்துல தோலை வந்து யாரும் வீரம்னு பார்த்ததே கிடையாது. இறைவனுடைய தோலை வந்து அழகுன்னு தான் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பொருள் அடிப்படையில நமக்கு வந்து ஆய்வு செய்யணும்னா உங்களுடைய கருவி பயன்படும். அது மாதிரி யாராவது பயன்படுத்திருக்காங்களா? அது மாதிரி பயன்படுத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? அது மாதிரி சொன்னீங்கன்னா ஏற்கனவே உருவாக்குன கருவி சார். இப்பதான் அந்த இணையத்துல நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். வெளியிட்டு சோதனை அடிப்படையில இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட ஆய்வுக்கு வந்து நாங்க ஏதோ ஒரு இந்த கருவி அந்த பழனிராஜன் சார் அந்த டேக் செட் பத்தி பேசினார்ல, அந்த சங்க இலக்கியங்களுக்கான ஒரு டேக் செட் எல்லாம் உருவாக்கி அந்த CCT.inல அந்த சங்க இலக்கிய தரவகத்துல செம்மொழிக்கான ஒரு டேக் செட் அதுல போட்டிருக்கோம். அந்த டேக் செட் உருவாக்கும் போதெல்லாம் இந்த டூல் வந்து ரொம்ப பெரிய அளவுல எங்களுக்கு பயன்பட்டது. இதுக்கு ஏன் அந்த குறியீடு கொடுக்குறோம், இது என்னென்ன குறியீடு வருது அப்படிங்கிறதுக்காக எங்கள் நிறுவன ஆய்வுகளுக்கே நிறைய அந்த டூலை பயன்படுத்தி தான் சார் அந்த கார்பஸ் உருவாக்கம், அந்த சங்க இலக்கிய அந்த இலக்கண குறியீடு, அந்த உருவணியல் உருவாக்கி இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பயன்பட்டது. இப்போ வந்து இணையத்திலேயே நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். சோதனை அடிப்படையில டவுன்லோட் கொடுத்துருக்கோம். வாசு சார் சொல்லிக்கலாம். அது இது இப்போ வந்து இதை வெறும் ரா டேட்டாவா இருந்து பண்ணியிருக்கோம் சார். இந்த பிஓஎஸ் டேக்கும் பண்ணியிருக்கோம். அந்த இதில் அது இன்னும் ஒரு 3 டெக்ஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். எல்லாம் பண்ணாக்கா பிஓஎஸ் டேக் போட்டு இதை கொடுக்கலாம். இதே இதில் செமாண்டிக் டேக்ஸ் போட்டுருக்கோம். ஆனால் கம்ப்ளீட்டாக கொண்டு ஆய்வு அடிப்படையில நாம ஒரு சில கண்டுபிடிப்புகள், இது மாதிரியான முயற்சிகள் வழியாக சில கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டணும். அது மாதிரி நான் நிறைய பண்ணி பார்த்தேன். அது வந்து தரவுகள் வந்து 3 அடிப்படையில பார்க்கணும் நீங்க. சங்கம், பக்தி, இக்காலம். அந்த அடிப்படையில எப்படி மொழி மாற்றம் நடந்தது அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போ வந்து கொண்டு இருக்கிறேன்ங்கிறத வந்து கொண்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து அதை நாம ஒரு தொடர்வினையா பயன்படுத்துறோம். அந்த ஒரு நிலையை வந்து நம்ம இது மாதிரியான ஒரு முயற்சி மூலமா கண்டுபிடிக்கணும். அந்த ஆய்வுகள் வழி கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லி
காட்டினா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். சரி சார். சார் நமக்கு இன்னும் பக்தி லிட்ரேச்சருக்கான ஒரு கார்பஸே இல்ல சார். மாடர்ன் கிராமருக்கு ஒரு கார்பஸ் இருக்கு, சங்க லிட்ரேச்சர் கார்பஸ் இருக்கு. பக்தி லிட்ரேச்சருக்கு இன்னும் யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். கார்பஸ்ன்னு சொல்றேன்னா நிறைய இருக்கு, இல்லாம இல்ல. தேவாரம்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா மின்வடிவுல இருக்கு, ஒரு டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு போற அளவுக்கு இல்ல. அது பிடிஎஃப் மாதிரி அது கொண்டு வரலாம். ஏன்னா அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் சார். அடுத்த இதுல வந்து செம்மொழின்னு சொல்லிட்டு நம்ம சங்க இலக்கியத்தையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பக்தி இலக்கியம் வந்து மொழி வளர்ச்சிக்கு வந்து இடையில வந்தது. அத பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாம நாம அந்த ஒரு தொடர்ச்சியை பார்க்கணும்னு சொன்னா இந்த 3 வகை இலக்கியங்களும் இருக்கணும். இதை வந்து தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த செம்மொழியில வந்து பக்தி லிட்ரேச்சர் 41 டெக்ஸ்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு சார். அதுக்கப்புறம் அதுல செய்யல அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா செம்மொழி மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா சார், அப்படி பண்ணக்கூடாது. இப்ப மொழி வளர்ச்சிக்கு வந்து நாம பக்தி இலக்கியத்தையும் உட்படுத்தணும். இப்ப அகிலனோட கருவியெல்லாம் பக்தி இலக்கியத்தையும் உட்படுத்தி கொண்டு வந்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மொழி வளர்ச்சிக்கு வந்து நம்ம சங்கத்திலிருந்து தொடர்ந்து இக்காலத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ வரும்பொழுது அந்த வளர்ச்சின்னு சொல்றது பக்தி இலக்கியத்திலேருந்து நிறைய வளர்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பக்தி இலக்கியத்தை பக்தியா பார்க்கணும்னு தேவையில்லை, பக்தி தேவையில்லைதான். பட் ஆனா மொழின்னு இருக்கு, மொழி வளர்ந்ததற்கு பக்தி இலக்கியம் முக்கியமா இருக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கணும். நீங்க வேறு கேள்விகள் இருப்பின் கேட்கலாம். ஒரே ஒரு சஜஷன். இது மாதிரி குயிக் கன்கார்டன்சஸ் வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்ட்ல பண்றோம். பட் இது மாதிரி இலக்கியத்துல பண்ணும்போது அதுல என்ன டிஃபிகல்டிஸ்னா, இப்ப இவங்க கூட காட்டாங்க, ஒரு வார்த்தையை வந்து பிரிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா இலக்கியத்துல இப்ப இவங்களுடைய கன்கார்டன்ஸ்ல கூட ஸ்பேஸ் வச்சுதான் பிரிச்சிருக்கிறாரு. அப்படி இல்லாம இலக்கியத்துல வரும்போது அந்த வார்த்தைகள் வந்து கூட்டு வார்த்தையா இருக்கும் பொழுது அது பிரிச்சு படிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க அசைக்காக வந்து சேர்த்து எழுதியிருப்பாங்க, இல்ல வந்து ஒரு வார்த்தையோட ஒரு பகுதியை வந்து தள்ளி அடுத்த சீர் கூட சேர்த்துருப்பாங்க. அதை வந்து பிரிச்சு ஒரு முழு வார்த்தையா, ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தையா கொடுத்தாதான் நமக்கு வந்து நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதாவது நம்ம டேகிங்க்கு இருக்கும். சார் அது கிளாசிக்கல் டெக்ஸ்டுக்கு செம்மொழி நிறுவனம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழனிராஜன் சார் பண்ணிருக்கோம் மேடம். அதாவது இப்ப அது வந்து அந்த ஸ்பேஸ்ங்கிறது வந்து இந்த ப்ரோகிராமிங்காக இதை சொன்னேன் சார். ஆக்சுவலா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சங்க இலக்கிய சொற்பிரிப்பு சொற்பிரிப்பு கருவிகள் வந்து ஏற்கனவே போன மாநாட்டுல கூட அந்த டூல வந்து நான் ஒரு டெமோ காமிச்சேன். எப்படின்னா 20 டெக்ஸ்டுக்கு மேனுவலா பண்ணி சார் அதை வந்து அந்த கார்பஸை ட்ரெயின் பண்ணி மீதி உள்ள அந்த சொற்களை, மீதி உள்ள அந்த சங்க இலக்கியங்களை பிரிக்கிற மெஷினே பிரிக்கிற மாதிரி, அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டு சொற்களை வந்து மெஷினே பிரிக்கிற மாதிரியான ஒரு டூல் வந்து பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பிரித்த பிறகு நம்ம இந்த குயிக் கன்கார்டன்ஸ் பண்ணா நமக்கு வந்து அதனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற வார்த்தைகள் என்ன வருதுன்னு பார்க்க முடியும் எளிமையா. ஓகே, நன்றி. இல்ல இந்த இதுல சொற்பிறப்பு வந்து நெறிமுறையை உருவாக்கி இருக்கோம். ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்ல வந்து நாங்க அந்த தொடரா தான் எடுத்திருக்கோம். அதாவது அந்த பாடலோட அடி எண் வரிசை அப்படியே எடுத்திருக்கோம். ஆனா நீங்க அந்த கான்டெக்ட் படியே உள்ள எடுக்கல. இருந்ததுல ஒரு மிஸ்டேக் இருக்கு உள்ளுக்குள்ள. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடர் வந்து இப்ப வந்து யாயும் யாராக்கிறோங்கிற ஒரு தொடர் நீட்டா வச்சிருக்கோம். அது மாதிரி லைனா தான் இந்த கீவேர்டு கான்டெக்ட் கொண்டு வந்து கொடுக்குமே தவிர அதோடைய அந்த வேர்டோட கான்டெக்ட் கொண்டு வந்து கொடுக்காது. இப்போ உங்களுடைய கல்வி மூலமா உங்களுடைய யாயும் ஞாயும் யாராகிறோன்னு இருக்கு இல்லையா? யாய்ங்கிறது என்னோட தந்தை தாய், ஞாய் உங்களுடைய தாய். அந்த பொருளை எப்படி நாம உங்க கருவி கொண்டு வர முயற்சி பண்ணுமான்னு பார்க்கலாம். அந்த ஆய் என்ற சொல்ல கண்டுபிடிச்சு யாய் என்ற ஒரு சொல்லுக்கு தொடர்பு படுத்தி, அப்புறம் ஞாய் என்று தொடர்புபடுத்தி அந்த ஞா எப்படி உங்களுடைய அப்படின்னு சொல்லி பொருள் வருது. இது மாதிரியான ஒரு முயற்சியில நான் ஈடுபடணும். நிச்சயமா உங்களுடைய கருவி அதுக்கு பயன்படும். இல்ல அதான் இது வந்து இந்த சொற்சூழல் கருவி வந்து பொருள் அடிப்படையில இல்ல அந்த கான்டெக்ட் அடிப்படையில வெளிவராது. இது வந்து அந்த தொடர் அடிப்படையில மட்டுமே இந்த கருவி பயன்படும். இன்னும் நம்ம இது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி இந்த கான்டெக்ட் அடிப்படையில கொண்டு போகணும். இப்போதைக்கு இல்ல அதுல இருக்கு. நம்ம இப்ப இவர் பண்ணிருக்கிறதுல நிறையவே இருக்கு. அத நம்ம வேறு கண்ணோட்டத்துல பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறப்பதான்
உங்களுக்கு இப்போ வந்து வரலாகுமே அப்படின்னு ராஜன் சொன்னார் இல்லையா, வரலாகுமேன்னு இருக்கு, வரலாமேன்னு இருக்கு, வரலாகுமேன்னு இருக்கு. இந்த 3 வகையிலும் இருக்கு. அதை வந்து வரல் ஆகுமே அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம வரலாம் என்ற ஒரு அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அதனுடைய மூலத்தை சொல்ல முடியும். இப்ப வரலாம்னு சொல்றது போகலாம், வரலாம், சொல்லலாம்னு சொல்றது வந்து இடைக்காலத்துல வரலாகும், புகழ் ஆகும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து பல வகையில அந்த மொழியை பிரிச்சு பார்க்கணும். நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நிச்சயமா உங்க கருவி அதுக்கு பயன்படும். அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை வந்து அந்த சீருடைய அடிப்படையில பண்ணும்போது கொஞ்சம் பிரிக்கிறது எளிமையா இருக்கும். ஏன்னா வந்து கவிஞர்கள் வந்து புலவர்கள் அந்த சீருக்காக தான் பிரிப்பாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து அந்த சீர் வந்து வேணுங்கிற மாதிரி நம்ம பிரிச்சோம்னா வார்த்தை தனியா பிரியும். கண்டிப்பா நல்ல முயற்சி. நன்றி நன்றி அகிலன். நம்ம இன்றைய நிகழ்வினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த அமர்வினுடைய இறுதியும் கூட. இந்த அமர்வுல வந்து 4 கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. இதில் வந்து முனைவர் விஜய், முனைவர் பழனிராஜன் ஐயா, முனைவர் சாந்தி மற்றும் முனைவர் அகிலன் 4 பேரும் கட்டுரை சிறப்பானதாக அவங்களுடைய கட்டுரை அமைந்தது. இதில் கேள்வி கேட்ட அறிஞர்களுக்கும் இதில் கட்டுரை வாசித்த அறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த நல் வாய்ப்பை நல்கிய உத்தமத்தினுடைய தலைவருக்கும் மற்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பரமேஸ்வரி, நீங்க. நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வணக்கம். வணக்கங்க அகிலன். வணக்கம். ஓகே. அனைவருக்கும் நம் முடியும் நிலையில், அதாவது இன்றைய நிகழ்வோடைய இறுதியில் இருக்கிறோம். இன்று வந்து 3 கட்டுரை படிப்பு நிகழ்வுகளும் ஒரு சிறப்பு சொற்பொழிவும் இருந்தது. இந்த நிகழ்வுகள் 4 மணி நேரம், 4 மணியிலிருந்து தொடங்கி இடைவிடாது நடந்து கொண்டிருந்தது. இதில் இன்று பார்த்தால் எல்லாமே நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல கேள்விகளும் வந்தன. அதே போல் இதில் ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரிய அந்த டாக்டர் சுபலலிதா அவங்க கொடுத்தது ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிறப்பா அதை சொன்னாங்க. தமிழ்ல அழகா சொன்னாங்க. எல்லாத்துக்குங்க நான் கூட என்ன நினைக்கிறேன்னா, இன்றைய முழு இதுலயும் நடந்த கட்டுரை பரிமாற்றங்கள்ல பார்த்தோம்னா, மொழியியல் அடிப்படையில் வரக்கூடியவங்க மொழி சார்ந்த மொழி பிரச்சனைகளையும் மொழியியல் சார்ந்த பிரச்சனைகளை தான் பேசுறாங்க. அதை பத்தி சொல்றோம். அதே அந்த தொழில்நுட்ப அடிப்படையில் வரக்கூடிய அறிஞர்கள் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவங்க அந்த அல்காரிதம், மெத்தடாலஜி, மாடல்ஸ், இந்த டெக்னிக்ஸ் தான் சொல்றோம். இந்த டெக்னிக்ஸுக்கு எந்த அடிப்படையிலான இலக்கண கூறுகள் வேணும், அல்ல மொழியியல் கூறு வேணும், அல்லது இந்த மொழியியலாளர் எனக்கு எந்த மாதிரியான வெளியீடு வேணும், அதுக்கு உங்க டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது 2 பேரும் நம்ம ஒண்ணு சேர்ந்து செய்யணும். இதை வந்து இந்த ஒண்ணு சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய 1987 இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது 2ம் சேர்ந்து வந்தோ அல்லது 2ம் தெரிஞ்ச ஒருத்தரோ அந்த மாதிரி வர்றது ரொம்ப அருகிய நிலையில தான் இருக்கு. அது இன்னும் சிறப்பா வரணும் அப்படிங்கறதுதான் இந்த உத்தமத்துடைய அடிப்படை நோக்கமே. இந்த 2 அறிஞர்களையும் 2 துறை வல்லுநர்களையும் ஒண்ணு சேர்த்தோம் அப்படிங்கிறது தான் இதோடையது. அந்த அடிப்படையில பார்த்தா இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொழியியல் அடிப்படையிலான மொழி தொடர்பான கட்டுரைகள், மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் தான் பேசுறது. அதுல என்ன மாதிரியான புது மெத்தட் அல்லது மெத்தடாலஜி நம்ம பயன்படுத்துறோம், அல்லது வல்லுநர்கள், பொறியியல் வல்லுநர்கள் அவங்க வந்து அந்த டெக்னிக்ஸ் எப்படி பயன்படுத்துறோம், அந்த டெக்னிக்ஸ்ல என்ன இது இருக்கு அப்படின்னு தான் சொல்றோமே ஒழிய, அதுக்கு மேற்கொண்டு அந்த டெக்னிக்ஸை நீங்க எங்க பயன்படுத்தலாம், நீங்க இந்த டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க எந்தெந்த வகையில உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரணும். அது வரல அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, இன்னைக்கு அந்த இதுல தமிழ் டாக்ஸ் செட்ஸ் வந்து எதுவுமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகல அப்படின்னாங்க. இல்ல அவங்க ஷோபா எனக்கு போன தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்கு ஒரு டாக்ஸ் செட்டை மாடர்ன் தமிழுக்கு. நான் வேணா நாளைக்கு ஷோபா இருப்பாங்க, நம்ம மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் கூட என்னன்னா, நாங்க ஆரம்பத்துல இந்த டேக் எல்லாம் செஞ்ச போது போர்டு லெவல்ல 7 பேசிக் டேக்ஸ் தான் செஞ்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேக்டு கார்பஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேகிங் இன்ஃபர்மேஷன் வேணும்.
ஆனா இப்ப நானெல்லாம் செஞ்ச டேக்கிங் பிஓஎஸ் டேக்கர் பார்த்தோம்னா நான் வேர்ட் லெவல்லையும் டேக் பண்ணியிருக்கேன், அடுத்து மார்ஃபலாஜிக்கல் லெவலையும் செஞ்சிருக்கேன். என்னுடைய டேக் செட்ஸ் பார்த்தீங்கன்னா 148 ஐட்டம் வச்சிருக்கேன். இவ்வளவும் நம்ம பண்ணணும். இப்ப அவங்க சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் டேக்ஸில் வந்து 36 46 தான் இருக்கு. டாக்டர் ஷோபா சொன்னது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஆக மொத்தத்துல இன்றைய அமர்வும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல பல அறிஞர்கள் அதுல வந்து கலந்து கொண்டு நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு இது பண்ணாங்க. அடுத்தப்புல இந்த இளம் விஞ்ஞானிகள் அறிவாளி அறிஞர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையிலே பலரும் வந்து இது பண்ணாங்க, அறிவுரை சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைய 3 அமர்விலும் தலைவராக இருந்த பேராசிரியர் அப்பாசாமி முருகையன், பேராசிரியர் வாசுரங்கநாதன், பேராசிரியர் தனலட்சுமி மூவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்றைய அமர்விலே கட்டுரைகள் வாசித்த அனைத்து பேராளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நமது அமர்வு 3வது நாள் நாளை மாலை இந்திய நேரப்படி 3:30 தொடங்கி இரவு 8:30 வரை நடக்க இருக்கிறது. நாளைய அமர்வும் மிகவும் முக்கியமானது. இதில் வந்து சொல்ல போனால் 3 ஒர்க் ஷாப் பயிற்சி பட்டறைகள் இருக்கின்றன. இந்த பயிற்சி பட்டறைகள் இளம் பொறியியல் வல்லுநர்களுக்கும் அதே போல் மொழியியல் அறிஞர்களுக்கும் பயன்படும் வகையிலே இருக்கிறது. இன்றைய கரண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்எல்பி அதை பத்தியே பேசுறாங்க எல்லாமே 3 பேருமே. அதனால நீங்க எல்லாருமே அதை கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை இந்த 3 அமர்வுகளோட ஒன்னா ஒரு பேனல் டிஸ்கஷனும் இருக்கு. பேனல் டிஸ்கஷன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு இன்வைட்டட் டாக் இருக்கு. ஆக நாளைக்கு மாலை 3:30 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து எல்லாம் கேட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம். வேற ஏதாச்சும் இருக்குங்களா வாசு? ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். அதை வந்து நிகழ்வு பதிவு பண்ணியிருக்கோம், நாங்க எல்லாருக்கும் அனுப்புறோம் அதை. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஓகே. நன்றி, நாளை பார்ப்போம், சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். நன்றி. நன்றி சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி. நன்றி. ரமேஷ் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். விடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். ஆமா, ஆனா கட்டுரை கொடுக்கல. இது அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுத்தாங்க சார். சரி, அதான் சொல்றேன், கட்டுரை கொடுக்கல. அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, கட்டுரை கொடுத்துருக்கலாம், அதுக்கு சொல்றேன். பரவாயில்ல, நிகழ்வு வந்ததுங்க சார். ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாங்க சந்திப்போம். ஓகே சரிங்க, ஓகே, தேங்க்யூ. சரிங்க சரிங்க வாசு, மிக்க மகிழ்ச்சி வாசு. ஓகே.